அந்த எசன்ஸ் மிஸ் ஆகுது. வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு. ஒரு செகண்ட். இப்ப கேக்குதா? கேக்குது கேக்குது. இல்ல ப்ரோ, உண்மையிலேயே இந்தியன் டூ ட்ரெய்லரு எல்லாருக்குமே உண்மையிலேயே பிடிச்சிருக்குதா? ரொம்ப கமர்ஷியலைஸா இல்ல, அந்த ரியல் இந்தியன் அந்த எசன்ஸ் மிஸ் ஆகுற மாதிரி தெரியல. நல்லாதான் ப்ரோ இருக்கு, நல்லாதான் இருக்கு. என்னமோ பட் நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னு தெரியல. இல்ல அதாவது நீங்க ஒரு அதாவது இந்த டைலாக்லாம் பிக் பாஸ் டைலாக்ல இருந்து ஏதோ ஒரு ரொம்ப அந்த படத்துக்கு ஏத்த மாதிரி. எது ப்ரோ சொல்றீங்க? கிளைமேக்ஸ் அந்த ஓடவும் முடியாது ஒழிய முடியாது அந்த டைலாக் சொல்றீங்களா? விஷுவலா ரிச்சா தான் இருக்கு ட்ரெய்லர். பட் ஒன் திங் என்னன்னா, இது 2018 அந்த அந்த டைம்ல லைக் ஃபர்ஸ்ட் லுக் எல்லாம் அந்த டைம்ல ரிலீஸ் ஆச்சு. அப்புறம் பாதி நாள் டிலே ஆச்சு, மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த ட்ரெய்லர் ஓகே தான் எனக்கு. இதுல ஆக்சுவலா இது விஷயம் என்னன்னா, இவங்க வந்து இந்தியன் 2 வந்துட்டு மார்னிங் வந்து எங்களுக்குலாம் ஐமேக்ஸ்ல ஸ்கிரீன் பண்ணாங்க. ஸோ அப்போ இதுல பார்க்கும்போது இப்போ நார்மலா யூடியூப்ல பாக்குறத விட ஐமேக்ஸ்ல பார்க்கும்போது விஷுவல் வந்து இன்னும் பயங்கரமா இருந்தது. பிஜிஎம்மும் வந்துட்டு அதுல பார்க்கும்போது வந்து எங்களுக்கு ரொம்பவே நல்லாவே இருந்தது. சவுண்ட் குவாலிட்டி, அது மிக்சிங் எல்லாமே நல்லா இருந்தது. பட் யூடியூப்ல பார்க்கும்போது வந்து அதோட ஃபீல் வந்து கம்பேரிட்டிவ்லி வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஏதோ இதுவாகுது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் ஆனா அது தியேட்டர்ல பார்க்கும்போது தியேட்டரிக்கல் மெட்டீரியலா இருக்கும்ன்ற மாதிரி தான் தோணுச்சு ஆக்சுவலா அந்த ட்ரைலர் நான் யூடியூப்ல பார்க்கும்போது. கரெக்ட், நானும் அப்படிதான் ஃபீல் பண்ணேன். மேபி இப்ப எப்படியும் வந்து கல்கி இது அப்ப மேபி ட்ரெய்லர் அட்டாச் ஆகும். அந்த டைம்ல நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு பிக் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது சொல்றேன். யாராவது பேசணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் கொடுங்க, அக்செப்ட் பண்றேன். ஹலோ, சொல்லுங்க ப்ரோ. கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ, கேக்குது. கேக்குது ப்ரோ, பேசுங்க. உங்க வாய்ஸ் கேக்குது, ஆனா பிரேக் ஆகுது. இல்ல, இந்தியன் 3க்கும் அனிருத் தான மியூசிக்? ஆமா ஆமா, அவர்தான். ஆக்சுவலி எதனால ஏஆர் ரஹ்மான் ஏதாவது ப்ராப்ளமா? ஏஆர் ரஹ்மான் சங்கருக்கும் இல்ல லைக்காக்கும் சங்கருக்கும், சாரி லைக்காக்கும் ஏஆர் ரஹ்மானுக்கும்? இல்ல லைக்கா கேஆர் ரஹ்மான் ப்ராப்ளம்னா லால் சலம் அவர் பண்ணிருக்க மாட்டாரு. அப்படிலாம் ஒண்ணு. ஆக்சுவலா வந்து இது மூவியோட இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 18 அந்த டைம்ல வந்து ரொம்ப பீக்ல இருந்தாரு அனிருத். இப்போ வரையுமே பீக்ல இருக்கிற ஒரு மியூசிக் டைரக்டர். ஸோ மூவியுமே பாத்தீங்கன்னா கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து எடுத்திருக்காங்க நிறைய விஷயமே. அதாவது இப்ப இருக்கிற ஒரு ட்ரெண்ட் சொசைட்டி எப்படி அப்படின்ற மாதிரி அப்போ வந்துட்டு அனிருத் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றது வந்துட்டு அவங்களே வந்து ஒரு டிசைட் பண்ண ஒரு விஷயம் தான். இருந்தாலும் அந்த பாட்டு எதுவுமே ஏதோ போட்ட மாதிரியே தான் இருக்குது. எங்கேயும் கேட்ட மாதிரி அதே மாதிரி ரிப்பீட்டடான ஒரு இதாக ஒரு மைண்ட்ல ஒரு நிக்க மாட்டேங்குது. சரி, இந்தியன் டூ ஒரு சாங் போடுப்பானா டக்குன்னு எதுவும் வர மாட்டேங்குது நம்மளுக்கு. ஸோ இல்ல ப்ரோ, இந்தியன் டூன்னு இல்ல ரீசெண்டா நீங்க வந்து எந்த படம் எடுத்தாலுமே நம்மளுக்கு மைண்ட் எல்லா பாட்டுமே அப்படிதான் நம்மளுக்கு இருக்கும். ரீசெண்டா வர எல்லா ஆல்பமே அப்படிதான் இருக்கு. நம்ம ஈவன் யுவன் சங்கர் ராஜா போட்டாலும் சரி, அது ஏஆர் ரஹ்மான் போட்டாலுமே அப்படிதான் இருக்கு. அதுக்கு ரீசன் என்னன்னா
நம்ம இப்ப நிறைய மியூசிக் நிறைய எல்லாமே கேட்டு முடிச்சிட்டோம்ன்றது வந்து நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு. நம்ம அக்ராஸ் நம்மளுக்கு வந்து இன்டர்நெட் இருக்கிறதுனால நம்ம எல்லா லாங்குவேஜ் எல்லா இதுவுமே நம்ம கேட்க ஆரம்பிச்சிட்டோம், பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்ல. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து இது வந்து நம்மளுக்கு நார்மலா தெரியுது. அந்த டைம்ல ஒன்ஸ் பிஃபோர் வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்போ எல்லா ஃபெசிலிட்டியும் கம்மியா இருந்தது. ஸோ அது எல்லாமே நமக்கு ரொம்ப ரிச்சா இருந்தது. இதான் ரீசன் ஆக்சுவலா. இப்போ ஆக்சுவலி இப்போ இந்த அனிருத் இப்போ பண்ற மியூசிக் எல்லாமே அவரு எப்படி சொல்றது, அதாவது ஒரு இன்ஸ்டா ரீல்ஸுக்கும் இந்த யூடியூப் ஷார்ட்ஸுக்கும் அந்த மாதிரி தான் ஒரு பண்ற மாதிரி இருக்குது. ஒரு மூவிக்கும் அவர் போடுறதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி அப்படிதான் ஏதோ ஃபீல் ஆகிற மாதிரி இருக்குது. ஏதோ ஜஸ்ட் ஒரு இந்த இன்ஸ்டாலெல்லாம் போடுறதுக்காகவே மியூசிக் பண்ற மாதிரியே இருக்குது. ஒரு அத்தன்டிக் அந்த ஒரு மியூசிக் ஃப்ளேவரே ஏதோ ஒன்று சம்திங் இல்லாத மாதிரி இருக்குது. ஓகே நீங்க சொல்றது, பட் ஆனா நீங்க சொல்ற மாதிரி இது பண்ணாதான் அது வந்து மூவிக்கு ஒரு ப்ரொமோஷன் பூஸ்ட் மாதிரி ஆகுது. நீங்க அனிருத் ஆல்பம் எதுவா இருந்தா எடுத்துக்கட்டும், கரெக்டா அந்த மூவி ரிலீஸ்க்கு பிஃபோர் ஒரு 1 வீக் முன்னாடில இருந்து அந்த பாட்டுக்காகவே சில பேர்லாம் போவாங்க. அந்த ஒரு சாங் பயங்கர சென்சேஷன் ஆயிரும். மேபி இன்ஸ்டா ரீல்ஸ்ல இருக்கலாம், யூடியூப்ல இருக்கலாம், ஏதோ ஒரு சாங் அனிருத்னாலே அந்த சென்சேஷன், அந்த ஒரு இது நீங்க சொல்லலாம். இந்த நானும் சொல்றேன், இப்ப கேட்க சூப்பரா தான் இருக்கும். பட் கொஞ்சம் நீங்க சொல்ற மாதிரி அந்த அளவு ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு இது ரிப்பீட்டடா இல்லையே அப்படின்றதுக்கு அதுவும் ஓகே தான். பட் இருந்தாலுமே அந்த அந்த இன்ஸ்டன்ட்ல அந்த பாட்டு வந்து அனிருத் போட்டா ஹிட் ஆகுது. அதான் எல்லாருமே விரும்புறாங்க. பிரகாஷ் ப்ரோ வணக்கம். வணக்கம் பிரதர், வந்தாச்சு ஸ்பேஸுக்கு. ப்ரோ சொல்லுங்க, இந்தியன் டூ ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. பார்த்தாச்சு, சொல்லுங்க. எத்தனை வாட்டி பாத்தீங்க? அதான் கேள்வி. ஒரே வாட்டி டிவியில போட்டு குவாலிட்டியா பார்த்தாச்சு. இனிமேல் தான் நமக்கு காலையில் ஆஃபீஸ் போனாதான் நிறைய தடவை பார்க்க முடியும் ரிப்பீட்ல. இப்போதைக்கு ஒரு தடவை தான். எப்படி ப்ரோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு? உங்களுக்கு எப்படியும் பிடிச்சி எனக்கு ஓகே பிரதர், எனக்கு ட்ரெய்லர் பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்து ரீசன் சொல்றேன் ஃபர்ஸ்ட். ஏன்னா இந்த படம் 2017 பிக் பாஸ்ல அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த படத்தை அனௌன்ஸ் பண்ணும்போது அப்போ வந்து சங்கரோட அப்போ உள்ள கிராஃப் அந்த ஐ படத்துக்கு அப்புறம் அனௌன்ஸ் பண்ணப்பட்ட படம். 2017-18 2.0 அனௌன்ஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. 2.0 ரிலீஸ் ஆகல. அந்த சமயத்துல வந்து இந்த படத்தை அனௌன்ஸ் பண்றாங்க. அப்ப வந்து கமலோட மார்க்கெட்டும் அப்போ வந்து ரொம்ப டவுன் தான். விக்ரம்ல இப்பதான் வந்துச்சு. அப்ப கமலோட மார்க்கெட்டும் சங்கரோட மார்க்கெட்டையும் கம்பேர் பண்ணி அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த படத்துக்கு ஒரு அனௌன்ஸ் பண்றப்போ ஒரு ஹைப் கிரியேட் ஆச்சு தவிர, ஆனா அதுக்கப்புறம் வந்து இந்தியன் 2 வந்து படம் பல வகை டிலே ஆகி படம் வருமா வராதேன்னு டவுட் ஆகி அந்த ஒரு பீரியட்ல படம் இனிமேல் எடுக்கவே போட்டாங்க அவங்க அப்படிங்கிற கட்டத்துல இருந்து படம் தாண்டி அதுக்கப்புறம் படத்தை எடுத்து முடிச்சிட்டாங்க. இப்ப இவ்வளவு டிலேக்கு அப்புறம் ஒரு படம் வந்து எப்பவுமே இவ்வளவு டிலே வந்தா படம் அந்த படம் நல்லாவே இருக்காது. விசுவல்ஸ் நல்லா இருக்கா, ரொம்ப அவுடேட்டடா இருக்கும். ஆனா அது எதுவுமே இல்லாம ஸ்கிரிப்ட் நீங்க கணக்கு விட்டுருங்க. ஸ்கிரிப்டோ இல்ல வந்து கான்செப்டோ இதெல்லாம் விட்டுருங்க. விசுவலா பாக்குறப்ப நமக்கு இன்னும் ஃப்ரெஷ்ஷா இருக்கா, சங்கர் படத்தோட அந்த பிரம்மாண்டம் தெரியுதா, அந்த அளவுக்கு கம்பேர் பண்ணா அதான் சொல்லுவோம் கம்பேரிட்டிவ்லி நம்ம பெட்டரான்னு தெரியுது. எனக்கு இன்னும் நல்ல ட்ரெயிலர் நல்லாவே இருக்கு. ஒரே ஒரு விஷயத்தை தவிர கமல் அரசோட மேக்கப் தவிர, ஏன்னா 1996 அவ்வளவு குவாலிட்டியா போட்ட இந்தியன் டீம் இப்ப அந்த மேக்கப் மட்டும் கொஞ்சம் நமக்கு வந்து எப்படின்னு ஆக்வர்டா இருக்கு. ஒருவேளை கமலோட ஒரிஜினல் வயசு காரணமா கூட இருக்கலாம். இதுல வந்து அந்த எக்ஸ்கியூஸ்ல விட்டுறலாம் இதெல்லாம். அதை தவிர்த்து பார்த்தா ட்ரெய்லர் ஓரளவுக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. மற்றவங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற இந்த ட்ரெய்லர் அனலைஸ் பண்றதை அப்புறமேட் பண்ணுவோம். மற்றவங்களுக்கு கேட்போம் ட்ரெய்லரை பத்தி அவங்களோட ஒப்பீனியன் எல்லாத்தையும் பேசிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஒப்பீனியன் ஃபுல் அண்ட் ஃபுல் பேசுவோம். அதாவது குறியீடு சார்பா அலசுவோம். பிரகாஷ் ப்ரோ சூப்பரா பேசுனீங்க. எனக்கும் கிட்டத்தட்ட நீங்க சொன்ன அதே தான், சேம் தாட் தான். ரொம்ப டிலே ஆன படம் ஸ்டார்டிங்ல இருந்து. ஸோ இப்போ விஷுவலா பயங்கர ரிச்சா தான் இருக்கு. பழைய படம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, பயங்கர ரிச்சா இருந்தது. ஸோ அதான் நான் ஸ்டார்டிங்லேயே கூட சொன்னேன். ஸோ சேம் தாட் தான். வேற யாராவது ஸ்பீக்கர்ஸ் வேணா உங்களோட கருத்துக்களை சொல்லலாம். இந்தியன் 2 ட்ரெய்லர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நீங்க ஏதாவது கண்டுபிடிச்சிங்க இந்த இடத்துல எப்படி இருக்கு அது மாதிரி இருந்தா. யாருமே ஸ்பீக்கர்ல வரலையா, இல்ல யாரும் ஸ்பீக்கர்ல பேசலையா? பலா ஸ்பீக்கர் கொடுப்பாளா? இப்பதானே ஒருத்தர் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காரு. ஓகே, அது வரைக்கும் பேசுங்க. வேற யாராவது பேசுங்க கேட்போம். கமல் ஸ்பீக்கர்ல உள்ள ஆள் கமல் பேசுங்க. ட்ரெய்லர் பாத்தீங்களா எப்படி இருக்கு?
ட்ரெய்லர் நல்லா இருக்கு ப்ரோ. கமல் நல்லா இப்போ எப்பயும் போலதான் அவரு எல்லாருமே கரெக்டா தான் பண்ணியிருக்காரு போல. ஆனா கதை தான் கொஞ்சம் நம்ம ஏற்கனவே இப்போ சமீபத்தில் நிறைய பேர் இதே மாதிரி அட்லியே நிறைய எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி சங்கர் ஸ்டைல்ல இருக்கு. ஆஹ் இன்னும் நிறைய இது காட்டாம வச்சிருக்காங்க போல ப்ரோ. இன்னும் இந்த பாராபாட்டுலாம் வர்றதெல்லாம் இன்னும் நம்ம காட்டல. ஹலோ ஹலோ ப்ரோ, கேக்குதா? கண்டினியூ பண்ணுங்க. இல்ல கேக்குது, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. பேசும்போது டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு தான் பேசல, நீங்க பேசுங்க. இல்ல இல்ல, எனக்குமே ட்ரெய்லர் விஷுவல்ஸா கிராண்டியரா எல்லாம் ஓகே தான். ஏன்னா 2017 கிட்ட ஆரம்பிச்சது. நம்ம கமல் மேக்கப் அது மட்டும்தான் ஆக்கோடுன்னு தவிர்த்து மற்றபடி ஒரு ட்ரெய்லரா இது வந்து ஒரு ஒரு இம்ப்ரெசிவான ட்ரெய்லர் தான். ஆனா எனக்கு என்னன்னா, இந்த ட்ரெய்லர்லயே கமலோட லுக் 2-3 இடத்துல கொஞ்சம் வேரியேஷனா இருக்கு. இந்த சித்தார்த் கொஞ்சம் எமோஷனலா பேசுற இடத்துல ஒரு மாதிரி டார்க்கா இருக்கு, மற்ற இடங்கள்ல கொஞ்சம் வேரியேஷனா இருக்கு. ஒரே லுக் மெயின்டைன் ஆகலையோ இல்ல அதுல கொஞ்சம் ஏதோ சர்ப்ரைசிங் ஃபேக்டர் இருக்குன்ற ஒரு சின்ன இது இருக்கு. ஓகே, ஒரே மேக்கப் ஒரே லுக்கா இருந்தாலும் இல்ல ஓகே இல்ல அக்செப்ட் பண்ணிக்கலாம். சொல்லுங்க சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க. ஹலோ ஓகே. இல்ல கண்டினியூ பண்ணுங்க. இல்ல கரெக்ட் தான். இல்ல, அதான் எனக்கு கேக்குது கண்டினியூ ட்ரெய்லர் பண்ணுங்க. மேக்கப்ல 2-3 வேரியேஷன் இருக்கிறதா கொஞ்சம் எனக்கு ஆக்வர்டா இருக்கு. அதுவும் இந்த பேர் பாடி ஃபைட்டை நமக்கு ட்ரெய்லர்லயே காமிச்சிருக்க வேணாமோன்னு ஒரு தாட். ரைட், ஓகே. சரி, மத்தவங்களையும் கேட்போம். சொல்லுங்க, வேற யாரு? காளி ப்ரோ சொல்லுங்க. ஸ்பேஸ் ரெக்கார்டிங்ல தான் கேட்டேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு உங்க வியூஸ். அவ்வளவுதான். தேங்க்யூ ப்ரோ. ஓகே, ரொம்ப நன்றி. ஓகே, வேற மத்தவங்க இந்தியன் 2 வேற ஏதாவது ஸ்பெஷல் நீங்க பார்த்து உங்களுக்கு ஏதாவது இம்ப்ரெஸ் ஆன விஷயம் இந்தியன் டூல, இல்ல இதை இப்படி பெட்டரா பண்ணிருக்கலாம் அது மாதிரி ஏதாவது ஃபீல் பண்றீங்களா? இல்ல ட்ரைலரை வச்சு என்னைக்குமே நம்ம பெட்டரா பண்ணிக்கலாம்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ட்ரைலருங்கிறது ஒவ்வொருத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ ஒவ்வொன்று புரியும். நம்ம அது வந்து அதனால அதை நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. எனக்கு நான் சொன்னது ஒரே விஷயம் தான், கெட்டப்பை தவிர்த்து மத்த எல்லாமே எனக்கு ஓரளவுக்கு எனக்கு திருப்தி தான். ஏன்னா படமா பாக்குறப்ப தெரியும். ஏன்னா சங்கர் படம் ட்ரைலரு, இது சங்கர் படம் எப்பவுமே. ஏன்னா நான் பர்சனலா சொல்றேன், இது வந்து இந்த ரிவ்யூர் மைண்ட் ஆஃப் வியூ, இந்த இன்ஃபுளுசர் அதெல்லாம் எல்லாத்தையும் விட்டுருங்க. தனியா ஒரு சினிமா ரசிகரா 2015 அப்புறம் சங்கர் மேல நம்பிக்கையே இல்லை. இந்திய ஐ படத்துக்கு அப்புறம் நம்பிக்கையே இல்லை. அதுக்கப்புறம் இந்த ட்ரெய்லர் பாக்குறப்ப ஓரளவு ஓகே ஆச்சு. அந்த ஐ படத்தையும் 2.0 அவுட்புட்டையும் பார்த்ததுக்கு அப்புறம், கதையை பார்த்ததுக்கு அப்புறம் ரைட், இதுக்கு மேல அவர்கிட்ட நம்பிக்கை இல்லைங்கிற பட்சத்துல இப்போ இந்த ட்ரெய்லர் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, இவர் வந்து கம்பேக் கொடுக்குற அளவுக்கு இருக்கு, எடுத்தாருன்னா பரவாயில்ல. கான்செப்ட் விட்டுருங்க, மேக்கிங் சொல்றேன். அந்த அளவுக்கு பாக்குறப்ப நல்லா தான் இருக்கு எனக்கு. இனிமேல் எப்ப கமல் ஆஃப்டர் கமல் விக்ரம் வந்து விக்ரமுக்கு அப்புறம் வந்து கமலோட படம் தியேட்டர்ல வருது. இப்ப சங்கர் வந்து இத்தனை வருஷம் அவரோட 2015 அப்புறம் ஐ, அதுக்கப்புறம் 2019 2.0, இப்படி இந்த 2 படமும் வந்து பாத்தீங்கன்னா 4 வருஷம் கேப்ல வந்திருக்கு. இப்ப அடுத்த 4 வருஷம் கேப்ல அந்த படம் வருது. இந்த வந்து அவர் வந்து பூர்த்தி பண்ணிக்கிறாரான்னு பார்ப்போம். ஓகேண்ணா, இது ரிலீஸ் ஆச்சுன்னா அடுத்து வந்து கொஞ்ச நாள் கேம் சேஞ்சர் வேற வருது. அதுவும் கிட்டத்தட்ட எல்லாம் ஷூட்டிங்லாம் ரேப் ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். கரெக்டானா? ஆமா ஆமா. இல்ல எனக்கு இதுவே இப்படி எனக்கு என்னன்னா, இது இப்படி இருக்கு. அடுத்து கேம் சேஞ்சர் வந்து பிரஸ் கான்செப்ட், அதாவது இது வந்து பார்ட் 2 சீக்வலுங்கிறாங்க. அப்ப கேம் சேஞ்சர்ல எப்படி இருக்கும் அவர் அந்த பிரம்மாண்டத்தை அதுலயே இப்ப ஏன்னா இதை விட பட்ஜெட் அது கூடங்கிறாங்க. இதுவே 220 கோடி பட்ஜெட்டுங்கிறாங்க. அப்ப கேம் சேஞ்சர் வந்து அதே மாதிரி ராம் சரண் தேஜா வரலாற்றிலே ரொம்ப ட்ரிபிள் ஆர் தாண்டி அதிகமா எடுக்கிற படம் இது. ட்ரிபிள் ஆர் ஒரு ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன், அதனால டிலே ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா இது வந்து கரண்ட்ல நடக்கிற போர்ஷன். இதுவே நமக்கு இவ்வளவு டிலே இருக்கிறப்ப அது எப்படி இருக்கும்? அதே மாதிரி கார்த்திக் சுப்ராஜோட வசனம் கதை அப்படிங்கிறப்ப கதை அவரோட கார்த்திக் சுப்ராஜ் கதை அப்படின்னா, கார்த்திக் சுப்ராஜ் முதல்ல வந்து வெளி டைரக்டர் கதை கொடுத்துருக்காரு. அப்ப அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கு. ஒரு ஆவலா இருக்கு அந்த படம் இந்த ட்ரெய்லரை பார்த்ததுக்கு அப்புறம். நல்ல பாயிண்ட். பாதி பேருக்கு இப்பதான் ஐ மீன் கேதர் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். கார்த்திக் சுப்ராஜ் தான் இந்த படத்தோட ரைட்டர்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. நல்ல பதிவுகள். ஓகே, பிரவீன் ஒருத்தர் பேசணுங்கிறாரு. பிரவீன் சார் ப்ரோ, அதான் ப்ரோ, இந்தியன் 2 ட்ரெய்லர் பார்த்தப்போ நம்மளுக்கே தெரிஞ்சிடும். சங்கரோட ஒரு பிளஸ் இதுல நல்லாவே தெரிஞ்சிச்சு. அவரோட ஒர்க் எல்லாமே தெரிஞ்சிச்சு. நீங்க சொன்ன மாதிரி தான், ட்ரெய்லரை பார்த்து நம்ம எதுவுமே டிசைட் பண்ணக்கூடாது.
ஸ்டோரி எப்படி கொண்டு போறாங்கிறது நம்மளுக்கு தெரியும். பட் ஆனா அதுலயும் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் எலமெண்ட் வச்சிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க அந்த கேப் சொன்னீங்கல்ல, I 2.2 இது எல்லாமே அவரோட ஸ்டோரி பேட்டர்ன் வந்துட்டு யூஸ்வலான ஒரு ஸ்டோரி பேட்டர்ன்ல வச்சுட்டு அவரோட ஒரு எலிமெண்ட் ஒன்று ஆட் பண்ணப்போ அந்த படம் வேற மாதிரி கொண்டு போகும். நம்ம எந்திரன்லயே பார்த்திருக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு எந்திரனும் சரி ஐயோ சரி லவ்ங்கிற ஒரு எலமெண்ட்டுக்குள்ள அவர் என்னென்ன பிரம்மாண்டத்தை கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்தாரு. அதே மாதிரிதான் இதுல வந்துட்டு இந்த கரப்ஷனுங்கிற ஒரு இதுக்குள்ள அவர் என்னென்ன கொண்டு வர முடியுமோ கொண்டு வர்றதுக்கு எல்லா முயற்சியும் எடுத்திருக்காரு. அது நல்லாவே ட்ரெய்லர்ல தெரியுது. அங்கங்க யூஸ்வலா உங்களுக்கு தெரியும் இந்த ட்ரோல் கண்டென்ட்ஸ் ஒவ்வொரு படத்துலயும் மாறும், ஒவ்வொரு படத்துல இருந்து எடுப்பாங்க ட்ரோல் கண்டென்ட்ஸ். அந்த மாதிரி எதுவும் மாட்டாம கொண்டு போனாங்கன்னா படம் வேற மாதிரி போயிடும். அதே மாதிரி நீங்க மென்ஷன் பண்ண மாதிரி கேம் சேஞ்சர் வந்துட்டு ஒரு பெரிய கேப், எப்படி சொல்றது, ராம் சரணோட கேரியர்லயே இது ரொம்ப நாள் எடுத்த படமா கேம் சேஞ்சர் இருக்கு. கார்த்திக் சுப்ராஜ் மேல ஒரு நம்பிக்கை, ஏன்னா ஸ்டோரி அவருதுங்கிறனால. பார்ப்போம் அது எப்படி கொண்டு போறாங்கன்னு தெரியல. எனக்கு வந்துட்டு கேம் சேஞ்சரும் சரி இந்தியன் 2வும் சரி மியூசிக்கா தான் கொஞ்சம் ஓகே. சங்கர் வந்து புதுசா ஒருத்தர்கிட்ட யூஸ்வலா அவரோட பேட்டர்ன் இல்லாம ஒரு புது எம்டி கிட்ட போறப்போ, ஏன்னா அவரோட பேட்டர்ன் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் விட்ட ஹாரிஸ், அவங்க 2 பேரும் இல்லாம அனிருத் தமன் அப்படின்னு 2 பேருக்கிட்டையும் போனப்போ எனக்கு கேம் சேஞ்சரோட சிங்கிள் எனக்கு அவ்வளவா கிராஸ்பிங்கா இல்லை. பட் ஆனா அனியோட ஒர்க் எனக்கு இதுல இந்தியன் 2ல பிடிச்சிருந்துச்சு. ட்ரெய்லர்லயும் பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. ஸோ பார்ப்போம் எப்படி அவங்க எடுத்துட்டு போறாங்க, ப்ரமோஷன் வைஸ் எப்படி போகுது அப்படின்னு. ஏன்னா அடுத்தடுத்து பெரிய ப்ரமோஷன் இந்தியன் 2 பிளான் பண்ணியிருக்காங்கிறப்போ கேம் சேஞ்சர் இந்த வருஷத்துல வருமா இல்ல அடுத்த வருஷம் எடுத்து போயிடுவாங்களா என்னன்னே தெரியல. ஏன்னா அதோட ஒர்க்கும் பார்க்கணும்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு கமர்ஷியல் பேக்கேஜா சங்கருக்கு இது ஒரு கம்பேக்னு நான் நினைக்கிறேன். மத்தவங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னா. கண்டிப்பா கண்டிப்பா வெயிட் பண்ணுவோம். ஏன்னா அது இந்த நீங்க சொன்ன 2 பாயிண்ட் வந்து நான் அப்படியே ஏத்துக்குவேன். என்னன்னா வந்து கமல் வந்து கம்பேக் கொடுக்கறது அடுத்த விஷயம். ஆனா சங்கரோட கம்பேக் கொடுக்கறது பேசுறீங்க என்ன விஷயம்னா, தமன் அனிருத் 2 பேத்துக்கூட சங்கர் முதல்ல ஒர்க் பண்றாரு. 2 பேத்துக்கூட அவரோட ரெகுலர் கம்ஃபர்ட் ஜோனோட தாண்டி வந்திருக்காரு. 2 பேருமே அவங்க சங்கர் படத்துக்கு போடுற மாதிரி இல்லாம அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலயே, அதாவது அவங்க ஜோன்லயே மியூசிக் போட்டிருக்க மாதிரி தான் எல்லாரும் பாக்குறாங்க. இப்ப உதாரணமா நீங்க சொன்ன மாதிரி கேம் சேஞ்சர் சாங்கை விட இந்தியன் சாங் நல்லா தான் இருக்கு. அந்த ஆல்பமே என்ன கம்பேர் பண்றப்ப இந்தியனை கம்பேர் பண்ணக்கூடாது, கேம் சேஞ்சர் கம்பேர் பண்றப்ப இந்த ஆல்பம் நல்லா இருக்கு. அனிருத்துக்கு சங்கர் கம்பேர் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த கிளிம்ஸ் வந்தப்ப கூட அந்த அந்த டைம்ல அந்த கம்பேக் இண்டியன் சாங் வந்துட்டு பெருசா அணி ஒர்க் அவுட் ஆகல அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பட் ஃபுல் சாங்கா கேட்கும் போது அந்த கம்பேக் இண்டியன் பாட்டுக்கு வந்து எல்லா ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ வந்துட்டு மேபி சிலர் ஃபுல்ஃபில் ஆகல அனிருத் அப்படின்னு சொல்றவங்க அந்த கிளிம்ஸ் பார்த்துட்டு பாட்டு கேட்டோடனே பிடிச்சி போனவங்க மாதிரி மேபி ஆல்பம் கேட்டு தியேட்டர்ல பார்க்கும்போது விஷுவலா பார்க்கும்போது ஃபுல்ஃபில் ஆகும்னு நினைக்கிறேன். உண்மையான சொல்றேன், பாரா சாங் நல்லா இருக்கு. அந்த ஜெக சாங் தீம் படத்துல கண்டிப்பா இருக்கும். நீங்க இந்த தாத்தா வர்ற சாங்கை விட அந்த ஜெகன் சாங் வருதுப்பாங்க சூப்பரா கண்டிப்பா விசுவல்ஸ்ல ஒர்க் ஆகும். ஏன்னா அந்த அதே மாதிரி இன்னொரு சாங் நடுவில் டைட்டில் ஞாபகம் கேலண்டர் சாங் செம்ம பெப்பி மியூசிக் இருக்கு. நடுவுல வந்து உண்மையாலே சொல்றேன், நிறைய பேருக்கு சாங் வந்து பிடிக்கலன்னு சொல்லி நிறைய பேர் நான் ரிவ்யூ பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போது எனக்கு இந்த ஆல்பத்துல எனக்கு பிடிச்ச நல்ல மியூசிக் வந்து அந்த கேலண்டர் சாங் தான். அநேகமா எஜ்ஜே சூர்யாவுக்கு வரும்னு நினைக்கிறேன் அந்த பாட்டு விஷுவல். எனக்கு தெரியல, அது எஜ்ஜே சூர்யாவுக்கு தான் அந்த பாட்டு விஷுவல் வரும் போல இருக்கு. செம்ம ஹை குவாலிட்டி விஷுவல்ல அந்த பாட்டை எதிர்பார்க்கலாம். அதான் ப்ரோ, பாரா நீங்க அதை விடவே என்ன எதிர்பார்க்கலாம். ஏன்னா சும்மா இல்ல, பாரா வாஸ் எக்ஸ்ட்ராடினரி. அது வந்து லிட்டரலி எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஏஆர் ரஹ்மான் மாதிரியே போட்டிருக்காரு. ஏஆர் ரஹ்மான் நீங்க கம்பேர் பண்ணாதீங்க, அவரோட ஒர்க் அது, இவரோட ஒர்க் இது. ஆனா பட் நீங்க கம்பேர் பண்ற அளவுக்கு நான் சொல்றப்போ நான் வரேன் அப்படின்னா பாரா வாஸ் எக்ஸ்ட்ராடினரி இந்த ஆல்பம்லயே. அதே மாதிரி கேலண்டர் சாங் வந்துட்டு எதிர்பார்க்காம ஒரு எலமெண்ட் உள்ள உழுகும்ல, அந்த மாதிரி தான் கேலண்டர் சாங். ஓகே, ஒரு பெப்பியான ஒரு ட்ராக் இருக்க போகுதுங்கிறது கிளிம்ஸ்ல பார்த்தப்போவே தெரிஞ்சிச்சு. கிளிம்ஸ்ல பார்த்தப்போ ஒரு பெப்பியான ட்ராக் இருக்கு. அதுக்கு அந்த சாங்குக்கே பயங்கரமா ஒர்க் பண்ணிருக்காங்க. அதுல சினிமாட்டோகிராஃபி சூப்பரா இருந்துச்சு. அது சின்ன அந்த பிட்லயே தெரிஞ்சிச்சு. ஸோ அப்படிங்கிறப்போ ஓகே, அந்த சாங் இந்த சாங் ஒரு பெப்பி ட்ராக் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஆனா கேலண்டர் சாங் லைக் அவர் சொன்ன மாதிரி பயங்கரமா இருந்துச்சு. லைக் எல்லாரும் முதல்ல தாத்தா வர ட்ரோல் பண்ணாங்க, இப்போ அது ட்ரெண்டிங் பீக்ல இருக்கு. ஸோ எப்படி அதை எங்கெங்க பிளேஸ் பண்ணுவாங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. ஏன்னா இப்பெல்லாம் வந்துட்டு ஒரு சாங் பேஸ்ட் மூவிஸ் எல்லாம் நம்ம கமர்ஷியலான மூவிஸ் பார்த்தே ரொம்ப நாள் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ப்ரீவியஸா நிறைய படங்கள் இருக்கு, சிச்சுவேஷன்ல ஒரு சாங் வந்து அதுக்கு ஒரு செட் வச்சு டான்ஸ். வாரிசு எனக்கு தெரிஞ்சு வாரிசுக்கு அப்புறம் நான் ஒன்றும் பெருசா அந்த மாதிரி ஒரு படம் பார்க்கல. ஒரு சாங் பேக்டா ஒரு சாங் ஒரு படம் கமர்ஷியல் பேக்கேஜா அப்படிங்கிறப்போ இது சங்கர் எப்படி பேக் பண்ணிருக்காருங்கிறது தெரியல. அந்த பேக் வந்துட்டு சூப்பரா எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அதே மாதிரி கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் உள்ள படங்கள் நம்ம நிறைய எதிர்பார்க்கலாம்.
பிரகாஷ் ப்ரோ ப்ரோ சொல்லுங்க பிரதர். ப்ரோ இது எஸ்ஜே சூர்யாவோட availability கம்மியா காமிச்ச மாதிரி இருக்கு. எப்படி ஃபீல் பண்றீங்க? இல்ல படத்துலயே அவரோட சீன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஏன்னா அவர் கடைசி நேரத்துல கமிட் ஆனார் படத்துக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த இந்தியன் 2 அனௌன்ஸ் பண்ணப்ப 2017 அனௌன்ஸ் பண்ணப்ப வில்லன் அவங்க அனௌன்ஸ் பண்ணவே இல்லை, யாருன்னே தெரியாம இருந்துச்சு. 2018 19 டைம்லாம் பாபி சிமா ஓரளவுக்கு பாபி சிமா தான் மெயின் வில்லன் அனௌன்ஸ் பண்ண மாதிரி தெரிஞ்சிச்சு. அப்புறம் வந்து அவரு இல்ல இன்னொருத்தர் மெயின் வில்லன் வராருன்னாங்க, ஹிந்தி ஆக்டர் யாரோ ஒருத்தவங்க வராங்கன்னாங்க. அப்புறம் அதுவும் இல்ல, அதுக்கப்புறம் கட்ட கடைசியா தான் எஜே சூர்யா நமக்கு அது நியூஸ்ல வந்துச்சு. அது வாரிசு டைம்னு நினைக்கிறேன். வாரிசு டைம் தான் வந்து எஜே சூர்யா வந்து அதுக்கு கெஸ்ட் ரோல் பண்றாரு வாரிசுல. அதே மாதிரி இந்தியன் டூலையும் கெஸ்ட் ரோல் பண்றாரு, இந்தியன் டூலையும் கெஸ்ட் ரோல் பண்றாருன்னாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு மெயின் வில்லனே எஜே சூர்யா தான் அப்படின்னு. கடைசி நேரத்துல இப்படி ஒரு கடைசி நேரத்துல வந்து இது மாதிரி ஒரு ரோலை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி உள்ள இழுத்துருக்காங்க. ஒருவேளை கேம் சேஞ்சர்ல கமிட்டா இல்ல அதான் கேம் சேஞ்சர்ல கமிட் ஆனதுனால அப்படியே இதுல யூஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்ல இருக்கலாம், அது தெரியல. ஆனா வந்து அவரோட ஸ்கிரீன் டைம் கம்மியா தான் இருக்கும். ஆனா என்னன்னா இந்த ஹிந்தியில ஒரு பெரிய ஒரு ரவுடி மாதிரி ஒருத்தர் சொல்லுவாங்க, அது ரொம்ப ஒரு கேரக்டர் சொல்லுவாங்க, அவரை இன்ஸ்பிரேஷனா வச்சு எடுத்துக்கிறாங்க போல இருக்கு எஜே சூர்யா கேரக்டரை. சொல்ல போனா கந்தசாமியில வந்து இவன் வருவான்ல ரவி, அந்த பஸ்ல ஆடுவான டான்ஸ், அவன மாதிரி ஒரு கேரக்டர் போல இருக்கு. அவன மாதிரி ஒரு அஜால் குஜால் கேரக்டர் போல இருக்கு. அவன் கேரக்டருக்கே விசுவல்ஸ் அள்ளி தெளிச்சிருப்பாங்க போல இருக்கு. அதாவது ரசனையை பூரா அங்க கொட்டிருப்பாங்க போல இருக்கு எஜே சூர்யா போர்ஷன்ல. அவர்தான் மெயின் வில்லன். மத்தபடி அதான் நம்ம ரசனை, அந்த சினிமாட்டிக் ரசனை, அந்த ஆங்கிள், அப்புறமேட்டு இந்த கேர்ள்ஸ் அள்ளி தெளிக்கிறதுன்னு முத கொண்டு எல்லாமே வந்து எஜே சூர்யா போர்ஷன்ல தான் இருக்கு. அதான் ப்ரோ அந்த கிளிம்ஸ்ல வந்து ஒரு போர்ஷன். அதான் ப்ரோ எம் குமரன் படத்துல மொத்த அழகை கொண்டு போய் அங்க வச்சேங்கிற மாதிரி தான் மொத்த செலவும் எனக்கு தெரிஞ்சு அங்கதான் எஸ்ஜே சூர்யாவுக்கு தான் பயங்கரமா செலவு பண்ணிருப்பாங்க போல. ஏன்னா யாச்சிட்டு அது அப்புறம் அந்த தனியா கார்ல ஒரு வீட்டுக்குள்ள எல்லாம் வருது. இல்ல அதுல இருக்கும் ப்ரோ, ஒரு நெகட்டிவ் கேரக்டருக்கு இவ்வளவு பெருசா பிரம்மாண்டமா பண்ணி விஷுவலைசிங்காவே பெருசா காட்டுறாங்க. லைக் பணக்காரனா காட்டணும், அப்படி காட்டுறப்போ என்னென்னலாம் காட்ட முடியும்? கோல்டுல ரோல்ஸ் ராய்ஸ் கலர் கார்லாம் எல்லாம் திங்கிங்கா பயங்கரமா இருக்கு. எக்ஸிகியூஷனும் ஓகே தான், ரீச் ஆகுமாங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இன்னும் இருக்கு. ஏன்னா பிகாஸ் ஐயும் சரி 2.0 சரி எக்ஸிகியூஷனா ரெண்டு படமுமே பயங்கரம். அது ரீச் ஆனப்போ சங்கர் எதிர்பார்த்த அளவு ரீச் ஆகலன்னு சங்கரே சொன்னாரு. பட் ஸ்டில் பார்ப்போம் எப்படி மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஏன்னா இனி இந்த ஒரு 2 நாள்ல அடுத்து கல்கி வருது. நான் ஏன் அது இங்க சொல்றேன் அப்படின்னா, கல்கியும் அதே பேட்டர்ன் தான், எக்ஸிகியூஷனா ஓகே, அங்க உங்களுக்கு வந்துட்டு மக்கள் எடுத்துக்கிற விதம் இருக்குல்ல. ஏன்னா லாஸ்ட் வீக் பிரகாஷ் ப்ரோ வந்து அவரோட இதுல ஸ்பேஸ்ல சொன்ன மாதிரி தானே, நம்மளுக்கு ஓகே நம்மளுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது தெரிஞ்சாலும் ரிசீவிங்னு ஒண்ணு இருக்குதுல்ல. இப்படிதான். ஏன்னா பிரபாஸோட அதுக்கு முன் இவரு பாகுபலி 1 and 2 பண்ணதுக்கு அதுக்கப்புறம் எல்லா படமுமே கொஸ்டினைஸ் பண்ணாங்கல்ல. அதே மாதிரிதான் சங்கருக்கு வந்துட்டு ஐ 2.0 பண்ணியும் கூட எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு போலங்கிறது சங்கருக்கு தெரிஞ்சாலும் இதுல அவர் இன்னும் எக்ஸ்ட்ராவா ஒர்க் பண்ணிருக்காருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எப்படி மக்கள் எப்படி ரிசீவ் பண்ணிக்க போறாங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் கடைசியில எல்லா படத்துக்கும். யாருப்பா அது ஸ்பீக்கர்ல? அதானா தெரியல. பலா என்ன பலா அதானா யாருன்னு தெரியல. திடீர்னு வந்து பேய் படம் மாதிரி காண்டு. அவரு நல்லா பேசிட்டு இருந்தாரு. ப்ளீஸ் டோன்ட் இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏதாவது பேசணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்பீக்கர் வந்து பேசுங்க. இது மாதிரிலாம் பண்ணாதீங்க ப்ளீஸ். இல்ல நமக்கு இதை ஜாலியா தான் எடுத்துக்கிறோம். ஆனா ஒண்ணு ஓகேங்களா, யாரா இருந்தாலும் வந்து ஜாலியா பேசலாம் பரவாயில்ல. கத்திட்டு போனா நம்ம திடீர்னு ஹெட்செட்ல போட்டு கேட்கறோம், நம்ம காது என்ன வரும். பிரகாஷ் ப்ரோ எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு உங்ககிட்ட. நீங்க ஏன்னா இந்தியன் 3யும் வரப்போகுது, இந்தியன் 2 கிளிப் ஹேங்கர் இந்தியன் 3 வந்துட்டு தூக்கி விடுமா? உங்களுக்கு எப்படி தோணுது? எனக்கு தெரிஞ்சு இல்ல சீரியஸ் எனக்கு தோன்றது என்னன்னா, இந்தியன் 2 பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பெட்ரோல் பண்ணலாம் என்னாலும் பண்ணலாம். ஆனா முன்னாடி நான் ஒரு நம்பிக்கை வச்சிருக்கேன். முன்னாடி இந்த படத்து மேல 2017 படத்துல நானே வந்து நெகட்டிவ் கூட பேசியிருப்பேன், இந்த படம் பேக்கா பாவமா இல்லையான்னு. ஆனா போக கிராஜுவலா கொஞ்சம் ஹைப் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. ரிலீஸ் டைம்ல இன்னும் கொஞ்சம் ஹைப் ஏறி படம் ரிலீஸ் அன்னைக்கு திடீர்னு கொஞ்சம் பூஸ்டப் கூட ஆகலாம், படம் நல்லா பாசிட்டிவ் ரிப்போர்ட் கூட வரலாம். ஓகேங்களா, அதான் வந்து பார்ப்போம். எனக்கு நம்பிக்கை இருக்கு கடைசியில ஒரு சங்கருக்கு ஒரு நல்ல கம்பேக் வரும்னு.
கண்டிப்பா ரிலீஸ் தான் இல்ல ஆகும். ப்ரோ ரிலீஸ் ஆகும். நான் என்ன கேக்குறேன்னா, எப்படியும் 3க்கு ஒரு லீடு வைப்பாங்கல்ல 2ல 2ஓட அது எண்டிங்ல அந்த அது அந்த லீட் காஜல் அகர்வால் வச்சு வைப்பாங்க. ஏன்னா காஜல் அகர்வாலோட இதே காமிக்கல ட்ரெய்லர்ல. சோ அந்த அவங்களோட ரோல் இல்ல இல்ல செம சஸ்பென்ஸா இருக்கும். காஜல் அகர்வாலோட லீடு தான் அப்படியே இந்தியன் 3க்கு போகும். அவங்களோட அதான் ரோல் அப்படிதான் அது நான் எக்ஸ்பெக்ட் இல்ல பண்றேன். அநேகமா இந்தியன் 2 செகண்ட் ஹாஃப் இருக்குல்ல, இந்தியன் 2வே சொல்றேன். இந்தியன் 2 செகண்ட் ஹாஃபே அவங்க ட்ரைலர்ல சொல்லலன்னு தான் ஆமா நான் ப்ரோ. நினைக்கிறேன். ஏன்னா இந்த வந்து இந்தியன் 2 செகண்ட் ஹாஃபே சொல்லாம சஸ்பென்ஸ் ஃபேக்டரா வச்சிருக்காங்க. அநேகமா ரிலீஸ் டைம்ல ஒரு ரிலீஸ் ட்ரைலர் கூட வரலாம். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கூட வரலாம். ஏன்னா மெயின் ஹைப் அந்த நேரத்துல அப்புறம் ஏத்திக்கிறாங்க. இன்னொன்னு பாத்தீங்களா, அந்த பீரியாடிக் போர்ஷன். பீரியடிக் போர்ஷன் எதுவுமே அவங்க காமிக்கல இதுல. இந்தியன் 2 செகண்ட் ஹாஃபோட, அதான் எனக்கு தெரிஞ்சு இந்தியன் ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு 30 நிமிஷம் 25 நிமிஷம் கிட்ட சித்தார்த் போர்ஷன் மட்டும் வந்து அந்த 25 நிமிஷத்துக்கு மேல ஒரு கமல்ஹாசனோட இன்ட்ரோ மட்டும் கொடுத்து 30-40 நிமிஷத்துல அவரோட கேரக்டரே பில்டப் பயங்கரமா வந்து அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல தான் அவரோட பலம், அவரோட மிகப்பெரிய பலம் எல்லாத்தையும் எங்களுக்கு பிளாஷ்பேக்ல சொல்லி அப்பதான் சேனாபதி கேரக்டர் பிளாஷ்பேக்கே போய் அந்த பீரியட் போர்ஷன்லாம் வந்து செகண்ட் ஹாஃபுக்கு செகண்ட் பார்ட்டுக்கே ஒரு லீடு கொடுப்பாங்கன்னு ஒரு ஹைப் ஏத்தி முடிப்பாங்கன்னு தோணுது. இல்ல அதான் ப்ரோ நான் என்ன ஏன்னா உங்களுக்கு கேக்குறேன்னா, வந்து பீரியட் போர்ஷன் காமிக்கல. அதான் இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இந்த ஹைப் இருக்குல்ல, ஹைப் பேக் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குது. பிகாஸ் நம்ம வந்துட்டு நிறைய படங்கள்ல பார்த்தோம். எல்லா படமுமே முக்காவாசி அந்த சீக்வல் எடுக்க வேண்டிய படங்கள் எல்லாருமே, ஃபார் எக்ஸாம்பிள் விக்ரம்ல இருந்து தான் எனக்கு தெரிஞ்சு ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த கிளிஃப் ஹேங்கர் விக்ரம்ல வச்சது, அதுக்கப்புறத்துல இருந்து நிறைய பேர் வந்துட்டு பாகுபலி 1 and 2க்கு வச்ச கிளிஃப் ஹேங்கரும் சரி, பொன்னியின் செல்வன் 1ஓட கிளிஃப் ஹேங்கர் கடைசியில ஐஸ்வர்யா ராய் வந்துட்டு காட்டும் போது சரி, எல்லாருக்குமே ஒரு கூஸ் பம்ப்ஸ் இருந்துச்சு. எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷனை தூக்கி விட்டுச்சு. அந்த மாதிரி ஒரு கிளிஃப் ஹேங்கர் கிளைமேக்ஸ்க்கு அப்புறம் ஒன்று வச்சு விட்டாங்க அப்படின்னா இந்தியன் 3க்கான எக்ஸ்பெக்டேஷன் வேற மாதிரி போயிடும். அது எப்படி பண்ண போறாங்க, லைக் ஆண்டான் ப்ரோ சொன்ன மாதிரி காஜல் அகர்வாலோட போர்ஷன்ஸ் வச்சு அது ஒரு கிளிம்ஸ் மாதிரி காட்டி இது பண்ணுவாங்களா? ஏன்னா கல்கில வந்துட்டு ட்ரெய்லரே ஆட் பண்ணுவாங்கங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்த பார்ட்டோட ட்ரெய்லர் ஆட் பண்ணுவாங்கங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு அது கரெக்டா தெரியல. பட் ஆனா ஏன்னா காஜல் அகர்வாலோட ரோலே ரொம்ப டிஃப்ரெண்ட், வயசான கெட்டப். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு இன்னும் சர்ப்ரைஸா தானே இருக்கு. அதை அது காமிக்கும் போது ஒரு பெரிய சஸ்பென்ஸா இருக்கும். ஓ, இந்தியன் 3ல இன்னும் நிறைய இருக்கு. அப்புறம் நான் என்ன நினைக்கிறேன்னா, பீரியாடிக் போர்ஷனே இந்தியன் 2ல வராதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே இந்தியன் 3ல தான் வரும். அப்புறம் இவங்க எல்லாமே எடுத்தது வந்து 2019ல எடுத்த சீன்ஸ் தான் இந்தியன் 2ல வரும். விக்ரமுக்கு அப்புறம் தான் மேஜர், அது எல்லாமே இந்தியன் 3ல தான் வரும். அப்படித்தான் நான் எதிர்பார்க்கிறேன். இல்ல ப்ரோ, அதான் எனக்கு என்னன்னா, லைக் நீங்க சொல்ற மாதிரி தான் அந்த டைம் பீரியட்ஸ் வச்சு கலாய்க்க வந்துட்டாங்கன்னா தான் கொஞ்சம் கஷ்டமோன்னு தோணுது. டைம் பீரியட்ஸ்னா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்தியன்ல வந்துட்டு இந்தியன் தாத்தாக்கு வயசு அவ்வளவு, இப்ப வரும்போது அவருக்கு இவ்வளவு வயசு, அதை நம்ம அந்த ஒரு எலமெண்ட்டை நம்ம பார்க்காம இருந்தோம்னாலே படம் போயிருமோ இந்த சென்ஸ் படம் ஹிட்டா பயங்கரமா போயிருமோ, லைக் இட் ரீச் ஹைட்ஸ்ங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு எல்லாம் எப்படி தோணுது? அந்த டைம் பீரியட் கேப் சொல்றேன். ஸ்கிரீன் பிளே மேட்டருங்க. அவ்வளவுதான், சிம்பிளா முடிச்சிட்டேன். ஸ்கிரீன் பிளே மேட்டர்ஸ் கரெக்டா ப்ரோ. ஆல்ரெடி கிரிஞ்சிங்கிற மேட்டர் தாண்டி, ஏன்னா இப்போ உள்ளவங்க கிரிஞ்சின்னு அசால்ட்டா ஒரு ஆள் சொல்லிடுவாங்க. இந்த 3 விஷயத்தையும் தவிர்த்துட்டு 3 விஷயம் நம்ம கண்ணில் படலன்னு வச்சுங்க, எதுவுமே குறையா தெரியாது. நீங்க வயசை பார்க்க போறது கிடையாது. காஜல் ஒரு வயசான கெட்டப்னு நீங்க சொன்னீங்க, அதெல்லாம் கிடையாது. காஜல் அவர்களுக்கு யங் போர்ஷன்லாம் இருக்கும். ஏன்னா அவங்க அந்த அப்பயே எடுக்கும் போதே வந்து யங் கமலுக்கு ஒரு எனக்கு யங் கமலே அவங்க காமிக்கலன்னா, கமலோட வயசு கம்மியான கெட்டப்பே ஒன்று இருக்கு படத்துல, இளமையான போர்ஷன், அதுவே அவங்க காமிக்கலன்னா அதெல்லாம் இருக்கு. அவங்களுக்கான ஜோடி காம்பினேஷன் சீன்ஸ்லாம் இருக்குன்னாங்க. பார்ப்போம். அது இந்த நமக்கு ஸ்கிரீன் பிளே தான் மேட்ரு எதா இருந்தாலுமே. அதான் இந்த வயசு இதெல்லாம் லாஜிக்கெல்லாம் அப்ப பார்க்க மாட்டோம். அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே இந்தியன் 3ல தான் வரும். காஜல் டோட்டல் போர்ஷன்ஸுமே இந்தியன் 3ல தான் வரும். இப்ப அந்த ஆக்சிடென்ட்லாம் நடந்தது இல்ல, அதை சங்கர் சொல்லிட்டாரு. ஈவென்ட்ல சொல்லிட்டாரு. காஜல் போர்ஷன் 2020ல வந்து இந்தியன் 3ல தான் வரும்ட்டாரு. ஒரு ஆக்சிடென்ட்லாம் நடந்துச்சு இல்ல, அது எல்லாமே இந்தியன் 3ல தான் வரும். சோ எனக்கு தெரிஞ்சு இந்தியன் 2 வந்து சும்மா பில்டப் மாதிரி பார்ட் 3க்கு லீடு கொடுக்கும். ஒரு இன்கம்ப்ளீட் மாதிரி தான் இருக்கும். 3ல தான் மெயின் ஸ்டோரி இருக்கும். அப்படிதான் நான் நினைக்கிறேன். இந்தியன் 2 ரன் டைம் என்ன ப்ரோ? 2 hours 45 minutes 2 hours 50 minutes. 2 hours 50 minutes. அதான் சங்கரோட படம் எல்லா 3 மணி நேரமும் எதுவும் போர் அடிச்சது இல்லை எனக்கு இது வரைக்கும். ஈவன் எனக்கு கூட எனக்கு வந்து போர் அடிச்ச மாதிரியோ எங்கேயோ விட்டு போன மாதிரியோ எனக்கு தெரியல. 3 மணி நேரமும் சீட்டடா தான் இருந்தேன் நான் சங்கரோட எல்லா படம் பார்த்த வரைக்கும். எனக்கு 2.0 வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணல. என்ன நான் மேபி நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட உள்ள போயிட்டேனோ என்னமோ. அதுக்கப்புறத்துல இருந்து நான் எல்லா படத்துக்கும் எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிட்டேன், அது ஒரு விஷயம். பட் ஸ்டில் 2.0 வந்துட்டு எனக்கு அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோட உள்ள போயிட்டேனோ என்னமோ, எனக்கு அது சாட்டிஸ்ஃபை பண்ணல. பட் ஆனா வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஓகே, நல்லா இருக்கு அப்படின்னு இருந்துச்சு. எந்திரனுமே வந்துட்டு லைக் அந்த 2 hours 45 minutes வந்துட்டு ஸ்டடியா கட் டவுன் பண்ண முடியும்னா சங்கரால அது முடியும். இந்தியன் 2லயும் அது பண்ணுவாருன்னு நம்புவோம்.
நான் மட்டும் தான் பேசிட்டு இருக்கேனா? இல்லைங்க பிரதர், நீங்க பேசுறீங்க, கேட்டுட்டு கேட்டுட்டு இருக்கீங்களா? இருக்கோம். இல்ல அதான் இன்டர்வியூட் ஆக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, பீரியாடிக் போர்ஷன் இருக்குல்ல, இந்தியன் 1ல ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி வருது. ஸோ இந்தியன் 2, 3ல எப்படி அந்த பீரியாடிக் போர்ஷனை கொண்டு வருவாங்க, அதுல எப்படி காஜல் அகர்வாலை கொண்டு வருவாங்க, அதெல்லாம் ஒரு ஒரு இதா இருக்கு, கொஸ்டின் மார்க்கா இருக்கு. பீரியாடிக் அது போர்ஷன் ஒண்ணு எப்படி? இருக்கு. இல்லைங்க, அவங்க அதுக்கும் முன்னாடி போறாங்க போல இருக்குங்க. அதாவது இந்தியன் 1 படத்துல பார்த்தீங்கன்னா 1947 போர்ஷன் வரும் உங்களுக்கு. இவங்க அதுக்கும் முன்னாடி 20, 27 அந்த பீரியட்ல போறாங்க போல இருக்கு. ப்ரோ அதே மாதிரி சுகன்யா கேரக்டர் கண்டினியூ ஆகாதுன்னு இன்னைக்கு சங்கர் சொல்லியிருக்காரு. ஆமாங்க, அந்த கேரக்டர் படத்துக்கு தேவைப்படல, தேவைப்படல. நம்ம கதைக்கு தேவையில்லாம கொண்டு வர வேணாம்னு சொல்லிட்டாரு அவரு. அப்போ ஒருவேளை ரீசனபிளா இருக்கலாம், அது படம் பார்க்கும்போது தான் நமக்கு அப்போ தெரியும். ஏன்னா இவர் வந்து ஃபாரின் போய் செட்டில் ஆகிறதான மாதிரி காமிக்கிறாங்க. அதான் அப்போ காஜல் இவர் அங்க பாருங்க. அதான் காஜல் என்ன பண்ண போறாங்கங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குல்ல. ஏன்னா ரீப்ளேஸ் பண்ணுவாங்களான்னு நம்ம யோசிச்சோம். ஓகே, சுகன்யா கேரக்டரை மேபி காஜல் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சோம். ஆனா அது இல்ல அப்படிங்கிறப்போ இல்ல அவங்க சுகன்யா கேரக்டர் இல்லையா, இப்போ சுகன்யா கேரக்டர் ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இல்ல. இவங்க அதுக்கு முன்னாடி ஒரு கேரக்டர் மாதிரி சொன்னாங்க. அதாவது ஸ்டார்டிங்ல வந்த ரூமர் இது என்னன்னு தெரியாது, சேனாபதியோட அப்பா கேரக்டர் மாதிரி சொன்னாங்க. நம்ம சேனாபதி வந்து ஒரு சுதந்திர போராட்டமா இருக்கான், ஒரு சுதந்திர போராட்ட வீரனா இருக்கான், ஒரு நாட்டுன்னு போடுறான். அப்ப நாடுன்னு போராடுறவனோட பையன் சந்துரு வந்து ஒரு கரெக்டடா இருக்கான். அப்ப சேனாபதியோட வளர்ப்பு வந்து இவன் இவ்வளவு நல்லவனா இருந்து இவ்வளவு நல்ல ஆசையா குழந்தை ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்து அந்த குழந்தைய பார்த்து வளர்ந்து அவன் வந்து கரெக்டடா இருக்கான். அப்ப சேனாபதியோட அப்பா எப்படி இருந்திருப்பாரு, சேனாபதி இவ்வளவு வீரமா இருந்திருக்கிறாரு அப்படின்னா சேனாபதியோட அப்பா எப்படி இருந்திருப்பாரு, ஒருவேளை அந்த ஒரு கமல் போர்ஷன், அதுக்கு காஜல் ஜோடி அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுதான் ஸ்டார்டிங் டைம்ல ரூமர் வந்துச்சு. இது கதைன்னு சொல்லல, கதைன்னு நான் சொல்ல வரல. ஸ்டார்டிங் டைம்ல ஒரு நியூஸ் வந்துச்சு ரூமரா. ஒருவேளை அப்படி எடுத்துக்கலாம், ஒரு 2018 போட்டு கமல் அப்ப ஒரு இது எடுத்துக்கலாம், அவரோட அப்பா கேரக்டர் காமிச்சு எடுத்துருக்கலாம், எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், நமக்கு தெரியல. அது நான் கூட அந்த பாரா சாங்கே வந்துட்டு சேனாபதியோட அவங்க அப்பாவுக்கு அந்த அவர் வந்துட்டு எப்படி பேட்ரியட்டிசம் பத்தி சொல்லும் போது இல்ல இது பண்ற இல்ல மாதிரி நான் அந்த மாதிரி இல்ல. கேள்விப்பட்டேன். அப்படி நான் வரல. ஏன்னா வந்து அவரோட கமலோட யங் போர்ஷன்ல தான் வச்சிருக்காங்க பாரா சாங்கு. இதுக்கு சேனாபதிக்கே தான் இருக்கும், ஏன்னா சேனாபதி ரிட்டர்ன்ஸ் தானே சாங்கே வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி எதை வேணா இருந்திருக்கலாம். இது சேனாபதிக்கு தான் சாங்கு. நான் அந்த ஸ்டார்டிங் அந்த ரூமரை சொன்னேன். அதே மாதிரி எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஐ படத்துல அவரு சில எலமெண்ட்ஸ் எல்லாம் மறுபடியும் இந்தியன் 2ல ரிப்பீட் ஆன மாதிரி இருந்துச்சு. அந்த ஷர்ட்லெஸ் ஃபைட்டு சாங், அந்த கேலண்டர் சாங் பிளேஸ்மெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து அந்த ஐ படத்தோட அந்த சாயல் அப்படியே ரிப்பீட் ஆன மாதிரி இருந்தாலும் நீங்க சொல்றதுதான் கடைசியில ஸ்கிரீன் பிளே மேட்டர். நீங்க கமல் சங்கரோட முதல் படம் என்ன சொல்லுங்க? ஜென்டில்மேன் சொல்றீங்களா? ஜென்டில்மேன்ல இருந்து இப்ப கடைசி படம் இப்ப இந்தியன் 2 ட்ரெய்லர்ல இதுல எல்லாத்துலயும் காமனா இருக்க ஒரு விஷயம், நண்பன் ரீமேக்கை தவிர்த்து ஒரே விஷயம் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த கிளாமர் போர்ஷன் சொல்றீங்களா? பிரம்மாண்டம் ப்ரோ. இல்ல, லஞ்சம் ஊழல் ஒழிப்பு, லஞ்சம் ஊழல் ஒழிப்பு. அப்படி வரீங்க. ஓகேங்களா? அது வந்து நீ சங்கர் ஸ்டார்டிங் ஜென்டில்மேன் வந்து அவர் கொள்ளை படமா இருக்கும், ஒரு சைட் ஸ்டில்லர் தான். ஆனா அதுல மூல காரணம் என்ன, லஞ்சம். லஞ்சம் வாங்குறதுக்காக தான். அடுத்து இந்தியனா இருக்கட்டும், இப்படி எல்லாத்துலயும் லஞ்சம் 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 லஞ்சம். அது கமல் சங்கரோட ட்ரேட்மார்க். அதோட அது சங்கர், அதனால சங்கர் படத்தை இருக்கு, சங்கரை காப்பி அடிச்சாருன்னு சொல்ல முடியாது இல்ல. அது மாதிரி அவரோட சீன்ஸ் ஐ% உங்களுக்கு ரிப்பீட்டடா தெரியுது, எல்லாத்துக்கும் தெரியுது. உங்களுக்கு இல்ல, எனக்கும் தான். அது ரீசன் இதுதான், ஏன்னா சங்கரோட ட்ரேட்மார்க் இது. நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா ஒரு 4 பாயிண்ட், 4 டெம்ப்ளேட் தான். லஞ்சம் ஊழல் ஒழிப்பு, அதுக்கப்புறம் சிபிஐ என்கொயரி. ரயில்வே ஸ்டேஷன்ல யாரும் இருக்கீங்கப்பா, ஸ்பீக்கர் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்க மைக்க. ரைட், ஓகே, ஆஃப் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அது மாதிரி அது டெம்ப்ளேட் தான். சிபிஐ வந்து ஒரு கேஸ் வந்து லஞ்சம் நடக்கும், லஞ்ச ஊழல் நடக்கும், அது தொடர்ச்சியா சம்பந்தமா தொடர் கொலைகள் நடக்கும். அதை போலீஸால கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் சிபிஐ வரும். சிபிஐ கண்டுபிடிக்கிற ரூட்ல ஒரு போய் அதுக்கப்புறம் சிபிஐ கண்டுபிடிச்சிடும். அதுக்கப்புறம் சிபிஐல ஒரு கருப்பாடு, அவனுக்கும் ஹீரோக்குமான பாயிண்ட் ஆஃப் வியூ தான் ஓடும், சண்டையில ஓடும், கேட்டன் மவுஸ் கேம்ல தான் ஓடும். இது ரெகுலர் டெம்ப்ளேட் தான், எல்லாத்துக்கும் எல்லா டேரக்டருக்கும் உள்ளது. அதனால உங்களுக்கு ரிப்பீட்டடா சீன்ஸ் விஷுவல் ரிப்பீட்டடா தெரியலாம். அது படத்துல நமக்கு எப்படி ஸ்கிரீன் பிளே இருக்குங்கிறத மேட்ரு. கரெக்ட் தான் ப்ரோ. அதே சமயம் பாபி சிம்மா வந்துட்டு லைக் ஒரு ஸ்டெல்லர் ரோல் போல ரொம்ப நாள் கழிச்சு பேட்டைக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்சு இதுலயும் கொஞ்சம் பெரிய ரோல் இருக்குமா இருக்கு. நிறைய ஸ்கிரீன் டைம் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அவரை வச்சு நிறைய போர்ஷன் எடுத்தாங்க. சித்தார்த், பாபி சிம்மா, பிரியா பவானி சங்கர், இவங்க ஜெகன், இந்த விஜய் டிவி ஜெகன், இவங்க எல்லாம் படத்துல நிறைய ஸ்கிரீன் டைம் இருக்கும் அவங்களுக்கு எல்லாம். ஏன்னா கமலே இல்லாத டைம்ல அவங்க அதிக ஷூட்டிங் அவங்கள வச்சு எடுத்தாங்க. ஆமா ப்ரோ. அதே மாதிரி வந்துருப்பாரு, அப்பெல்லாம் அந்த மாநாடு போயிருவாரு, மீட்டிங் போயிருவாரு, அப்படிங்கிற சமயத்துல அவரை வச்சு எடுத்தாங்க. அப்ப அவங்க எடுத்த போர்ஷன் எல்லாம் வந்து இப்ப ஒரே பாட்டு படமா இருந்தா கண்டிப்பா போர்ஷன் தூக்கி இருப்பாங்க. இப்ப 2 பாட்டு எடுக்கிறாங்க பட்சத்துல வேஸ்ட் பண்ண வேணாம்,
ஸ்கிரீன் டைம்ல நல்லா மொக்கையா போடாம இருந்துச்சுன்னா கண்டிப்பா இப்ப படத்துல வந்து சேர்த்துக்கலாம்னு நினைச்சு கண்டிப்பா அதெல்லாம் வச்சிருப்பாங்க. அப்படி பார்த்தா பாபி சிம்மாக்கு நிறைய ஸ்கிரீன் டைம் இருக்கும். அதான் லேட் விவேக் சார், மனோபாலா சார் இவங்களது வாய்ஸ் எல்லாம் ஏஐ யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்கள நெட் ஸ்கிரீன்ல பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். நெடுமுடி வேணும். நெடுமுடி வேணும் சார். அதான் எனக்கு ஆனா ஒண்ணே ஒண்ணு, ஆனா ஒரு படம் இந்தியன் 2ல ஒரே ஒரு இது வரலாற்று சம்பவம், கமலும் விவேக்கும் சேர்ந்து நடிச்சதே இல்ல. அந்த ஒரு படம் சேர்ந்து நடிச்சு அவங்க அந்த சீனை தூக்கிடுவாங்களோன்னு இருந்துச்சு. கடைசியில அதுவும் தூக்காம கமலும் விவேக் சேர்ந்து நடிச்சு ஒரு படம் வந்துருது. அவ்வளவுதான். அதே மாதிரி இது என்னது, எனக்கு என்னமோ நெடுமுடி வேணுவோட அந்த இந்தியன் உள்ள ஒரு கேரக்டர் இருக்கும், லைக் தேடி போற கேரக்டர் ஃபுல்லாமே பாபி சிம்மா டேக் ஆன் பண்ணிட்டு எப்படி போறாருங்கிற மாதிரி இருக்கு ட்ரெய்லரோட. ஆமா, அது ட்ரெய்லர்ல காமிச்சிட்டாங்களே. ட்ரெய்லர்லயே பாத்தீங்கன்னா ஒரு ரிட்டையர்ட் ஆஃபீஸர் ஆயிட்டாரு. இப்ப ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ட்ட கரண்ட்ல உள்ள ஆஃபீஸர் போய் அவர்கிட்ட போய் இன்புட் வாங்கிக்கிறாரு. இந்தியன் தாத்தாவை பத்தி நீங்க இன்புட் கொடுங்கன்னு சொல்லி ஃபைல வாங்கிக்கிறாரு. ஆனா அவ்வளவுதான். கடைசியில அது பாத்தீங்கன்னா அப்ப ட்ரெய்லர்ல நெடுமுடி வேணுக்கும் கமல்ஹாசனுக்குமே ஒரு ஃபேஸ் ஆஃப் இருக்கே, அது என்ன இப்படி? ஆமா, அது வந்து வீடு அது எப்படி கிட்டக்குற தொட்டக்குற மாதிரி தான். ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸருக்கு அவரை பத்தி கேஸ் ரிட்டர்ன், அவரு தோத்த ஒரே கேஸ் இதுதான். அப்ப அவரு கரண்ட்ல ரிட்டையர் ஆனாலும் போலீஸ் தான். கரெக்ட் தான். அதனால அவரோட இன்புட் லைவா தர வராரு. அந்த ஃபேஸ் ஆஃப் எப்படி இருக்குங்கிற ஒரு எனக்கு அதுல ஒரு எக்ஸைட். அப்ப வந்து அந்த டைம்ல வந்து நாசர் வந்து டப்பிங் பேசியிருந்தாரு நெடுமுடி கேரக்டருக்கு. இப்ப நாசர் வாய்ஸே கொடுத்தாதான் நல்லா இருக்கும். இப்ப என்ன பண்றாங்கன்னு தெரியல. இல்ல நாசர் கேரக்டர் பண்றாரு போல, பிகாஸ் நாசர் இந்த படத்துல நடிச்ச மாதிரி இல்ல இதுல லைக்காவோட யூடியூப் பேஜ்ல அவர் இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. ஓ இல்ல, அந்த இந்த சீன் இருக்குல்ல, கமல் பேசுவார்ல ஒரு கேமரா முன்னாடி, பின்னாடி கட்டி வச்சிருக்கிறது நாசர் தான். அந்த சீன் நல்லா பாருங்க. ஓ பார்ட் 2லயா? ஆமா ஆமா, பார்ட் 2 இந்த பேசிட்டே கேமரா பார்த்து தெரியல, பாத்துருவோம். நாசர் இல்ல படத்துல, ஆனா ட்ரைலர் பாக்கலையா? அதுல டப்பிங் வந்து இவருக்கு தான் கொடுத்திருக்காரு. அவர் பேர் என்ன, நெடுமுடி வேணும் கொடுத்திருக்காருங்களா? ஆமா, நெடுமுடி வேணும் கொடுத்திருக்காருங்களா? ஆமா, ட்ரைலர் கண்டிப்பா நாசர் படத்துல நடிக்க வாய்ப்பு இல்ல. ஆமா, அவர் இல்ல நாசர் இல்ல. நான் ட்ரைலர் 2வது தடவை பார்க்கல, வீட்ல இருக்கனால பார்க்கல. நமக்கு ஆபீஸ்ல இருந்தா தான் ஃப்ரீயா பார்க்க முடியும். வீட்ல இருந்தா எதுவுமே பார்க்க முடியாது. போன் பேசுறதே பெரிய விஷயம் தான். ஆனா ஒண்ணு, மோஸ்ட் ஆஃப் எல்லா போர்ஷனுமே 2019 அந்த டைம்ல தான் எடுத்திருக்காங்க. எல்லா போர்ஷனுமே அப்பதான் எடுத்திருக்காங்க. பார்ட் 2ல அதுதான் வருது. 2019ல எடுத்த போர்ஷன் தான் வருது. அப்புறம் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிருக்காங்க போல. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாத்தி, ஏன்னா ரொம்ப அவுடேட்டடா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. எனக்கு ஆனா விஷுவல்ஸ் வந்து உண்மையாலே பழசு மாதிரிலாம் தெரியல. விஷுவல்ஸ் வந்து எல்லாமே நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது. ஏன்னா சங்கர் வந்து குவாலிட்டியில வந்து இன்னும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணல. ஏன்னா அவரு அந்த மாதிரி ஒரு டேரக்டர், குவாலிட்டியில வந்து எந்த காம்ப்ரமைஸும் பண்ணல. உண்மையாலுமே இன்னமும் நான் நம்பர் இல்லைன்னா ஸ்க்ரீன் பிளே தான் மேட்ரு. இன்னைக்கு எந்த காலகட்டத்துக்குமே ஸ்க்ரீன் பிளே, படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தா படம் கண்டிப்பா ஹிட். நீங்க அதுக்கப்புறம் எவனுமே வந்து இந்த லாஜிக் மிஸ்டேக்கோ கிரிஞ்சோ இப்படிலாம் எவனுமே பார்க்க மாட்டான். படம் பார்க்கும்போது ஐயா நம்ம 3 மணி நேரம் போர் அடிக்காம படம் போச்சியா, அவ்வளவுதான். அதுதான் மேட்ரு. இன்னைக்கு கருடன் வந்து நீங்க ப்ரெஸ் கான்செப்ட்னு சொல்லுவீங்களா? கிடையவே கிடையாது. ஆனா மேக்கிங் இருக்குல்ல, மேக்கிங் தான் கருடன் உங்களுக்கு தூக்கி கொடுக்குது. மகாராஜா அந்த ஏற்கனவே நம்ம பல படங்களை இதை பார்த்துருப்போம் அந்த கான்செப்ட். ஆனா அந்த எடிட்டிங் பேட்டர்ன் இருக்குல்ல, நமக்கு ப்ரெசென்ட் பண்ண விஷயம், அந்த எடிட்டிங் பேட்டர்ன் தவிர்த்துட்டு அந்த படம் ஆவரேஜ் படம் சொல்லிட்டு போயிருவோம். ஆனா அந்த எடிட்டிங் செம்ம திறமை. டைம் லைன் எப்ப மாறுதுன்னு அந்த எந்த நிமிஷம் நம்ம கண்டுபிடிக்கிறோம்? அந்த ராம்கி சலூன் வரும்போது தான் கண்டுபிடிக்கிறோம். இந்த டைம் அது வரைக்கும் நம்ம கெஸ் பண்ண முடியல. அதை வந்து நமக்கு நீங்க பழக்கப்பட்ட கதையை சொன்னாலும் சரி, இல்ல வந்து ரிப்பீட்டடா பார்த்த கதையை சொன்னாலும் சரி, ப்ரெசென்ட் பண்றப்ப சூப்பரா ப்ரெசென்ட் பண்ணுங்க, டிஃபரெண்டா ப்ரெசென்ட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹிட் அடிக்கும். அவ்வளவுதான், ஆடியன்ஸ் கொண்டாடுவோம். அதேதான் ப்ரோ. அதுக்கப்புறம் படத்துல 6 ஸ்டண்ட் டைரக்டர் இருக்காங்க. அன்பறிவு, ரம்ஜான் புல்லட், அப்புறம் அனலரசு, பீட்டர் ஹெயின், ஸ்டன் சில்வா, தியாகராஜன் 6 ஸ்டண்ட் டைரக்டர் இருக்காங்க. அது போக படத்துல காளிதாஸ் ஜெயராம் வர இருக்காரு போல. கேஸ்ட்ல அவர் பேர் இருக்கு, யூடியூப் அவங்களோட இதுலயே போட்டிருக்காங்க. கேஸ்ட்ல அவர் பேர் இருக்கு. பட் ஆனா என்ன பண்றாங்க, அவர் எங்க வராரு, அது இன்னுமே ஹைடனா தான் இருக்கு. என்ன பண்றாங்கன்னு தெரியல. அவரு சவுத் ஆப்பிரிக்கா போர்ஷன்ல வராரு. சவுத் ஆப்பிரிக்கா ஒரு போர்ஷன் தனியாவே இருக்குது படத்துல. ஆனா அது பார்ட் 2ல வருதா பார்ட் 3ல வருதான்னு தெரியல. இந்தியன் 2 க்ரூல வந்து இவர் இறக்கிருக்காரு போல. சைலண்ட் க்ரூ போல இருக்கு. எல்லாத்தையும் சொல்றாரு. இல்ல, காளிதாஸ் ஜெயராம் வந்து பார்ட் 3ல தான் வருவாருன்னு எனக்கு தோணுது. அவரு ப்ரோ இல்ல ப்ரோ, அது நான் ஏன் சொல்றேன்னா பார்த்து சொல்றேன் ப்ரோ. என்னையெல்லாம் இறக்கல ப்ரோ. ஏன் ப்ரோ ஜாக்கெட் இருக்கீங்க? அதான். அதே சமயம் டைலாக் ரைட்டிங் வேற பாருங்க. இதுல லிஸ்ட் பார்த்தோம்னா நிறைய பேர் ஒர்க் பண்ணிருக்காங்க. டைலாக் ரைட்டிங் வந்துட்டு ஜெயமோகன் எழுதியிருக்காரு, கபிலன் வைரமுத்து எழுதியிருக்காரு. இதுக்கு நல்லாவே பெருசாவே ஒர்க் பண்ணிருக்காங்க. இது கடைசியில நம்ம சொல்றது அதுதான், ஸ்கிரீன் பிளே எங்கேயும் தோயாமல் சென்றால் ப்ரோ சொல்லுங்க. நான் ஒண்ணு சொல்லவா? ட்ரெய்லரை பார்த்த வரைக்கும், ஏன்னா நீங்க காட்சியும் சரி, சீனும் சரி, அதுல எடிட்டிங்கு, கேமரா இதெல்லாம் நீங்க விட்டுருங்க.
ஒண்ணு நீங்க சொல்ற மாதிரி ஸ்கிரீன் பிளே. 2வது எனக்கு என்ன தெரியுமா ரொம்ப தோணுறது ஒரு விஷயம் வந்து, சங்கர் படம் இப்ப இடையில, அதாவது எனக்கு இந்த ஐலேருந்து அப்புறம் 2.0 இதுல என்ன பிரச்சனைன்னா, டயலாக். நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், சங்கருக்குள்ள ரைட் ஹேண்ட் வந்து சுஜாதா. ஓகேவா? சுஜாதா இருக்கிற கரெக்ட். வரைக்கும், அவங்க ரைட்டிங்ல செம்மையா பண்ணுவாங்க. எந்திரன் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், ரைட்டிங்ல அவங்க அடிச்சுக்கவே முடியாது. ஒவ்வொரு வசனமும் அப்படி இருக்கும். ஆனா, நீங்க ஐலேருந்து பார்க்கும்போது, ஐலயும் அவ்வளோ பெரிய ரைட்டிங் எனக்கு ஒண்ணுமே மனசுல நிக்கல. அதே மாரி 2.0லயும். இப்ப இந்த இந்தியன் 2ல என்ன ஒரு பிரச்சனைன்னா, அவங்க இதுக்கு முன்னாடி ஒன்று கிளிம்ஸ் விளையாக்கியிருந்தாங்க. அதுலயும் ஒரு பெருசா ஹைப் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஆனா பாட்டு வந்ததுக்கப்புறம் பாட்டு தூக்கி விட்டுருச்சு. அனிருத் பாட்டு. ஓகேவா? ம். ஆனா, ஒரு படமா நீங்க பார்க்கும்போது, ஏன்னா ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்து போகுதுன்னு வச்சுக்கங்களேன். ஒரு பேன் இந்தியா படம். ஏன்னா சங்கரோட கம்பேக்கோ, இல்ல யாரோட கம்பேக் பார்த்தீங்கன்னாக்கா, சும்மா பாட்டு, இல்ல மேக்கிங்கு இது மட்டும் பத்தாது. என்னைய பொறுத்தவரைக்கும் ஸ்கிரீன் பிளே பிளஸ் இது என்னது டயலாக். இது 2ம் ஒழுங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த படம் நம்ம சொல்லவே தேவையில்ல. அது தன்னாலயே போயிடும். ஆனா எனக்கு தோன்றது என்னன்னாக்கா, இந்த சங்கர் படத்துல இப்ப இந்த ஒரு 2, 3 படத்துல நான் பார்க்கறது ரைட்டிங். அந்த டயலாக்கு, அந்த ரைட்டிங்கு அது சரியா இல்ல. அவரு ஜெயமோகன விட்டுட்டு வேற யாரையாச்சும் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு டயலாக் ரைட்டரோ, இல்ல யாராச்சும் அவரு தேர்ந்து எடுத்தாக்கா கொஞ்சம் நல்லா இருக்கும். இது இல்ல ப்ரோ, இந்த என்னோட தடவ ஒப்பீனியன். அதான் இந்த தடவ கபிலன் வைரமுத்துவையும் ஆட் ஆன் பண்ணியிருக்காரு. ஏன்னா லைக் கபிலன் அவரு ஏட் ஆன் வைரமுத்து பண்ணியிருக்காரு. ஆனா நீங்க ட்ரெய்லர்ல பார்க்கும்போது, ஏன்னா இப்ப கருமம் இல்ல, அது வர்மம் இந்த மாரி டயலாக்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, அவ்ளோ இது இல்ல ப்ரோ. இம்பாக்ட் ஓகேவா? என்ன இல்லன்றீங்க. கரெக்ட் பொறுத்தவரைக்கும். தான். நான் இல்லைன்னே சொல்ல இம்பேக்ட் இல்ல. மாட்டேன். நீங்க இந்தியன் 1 பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், நீங்க இப்போ பார்த்தா கூட இப்ப ரிலீஸ் பண்ணிச்சு. ஒவ்வொரு ம். டயலாக்க நீங்க பார்க்கும்போது அப்படி கூஸ்பம்ப் ஏறும். ஏன்னா அதே மாரி தான் எந்திரன்லயும் சரி, இதுக்கு இல்ல முன்னாடி இல்ல பார்த்தீங்கன்னு சரி. உண்மைதான். அந்த டயலாக்க பொறுத்த வரைக்கும் மேட்டர் ஆ உண்மைதான். ஆனா வெளிநாட்டை பொறுத்த இந்த வரைக்கும் இதுல வந்து அது வெளிநாட்டுல இல்ல. கடமையை மீறுறதுக்கு ஆ லஞ்சம், இந்தியால கடமையை செய்யறதுக்கே அதெல்லாம் லஞ்சம். எப்பேர்ப்பட்ட டயலாக் ஆனா தெரியுமா ப்ரோ? இதெல்லாம் சுஜாதாவோட டச்சிங். அப்ப நம்ம பார்த்து சில்லறை சிதற ஆமா. விடுவோம். இல்ல அது ப்ரோ, இப்போ ஏன்னா பார்த்தா கூட வந்து அது வந்து இப்போ பார்த்தா ஒவ்வொரு கூட அப்படி இருக்கும். சங்கருக்குன்னு இல்லைங்க, சங்கருக்குன்னு இல்ல, சீரியஸாவே எல்லா தமிழ் இயக்குனர்களுமே ஒரு ரைட்டரை வச்சுக்கிறது அது கௌரவ குறைச்சல் கிடையாது. ரைட்டரை வச்சுக்கணும். ஆமா. ஏன்னா மலையாள இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா இப்ப நீங்க கருடன் ஒரு படம் மலையாள கருடன் நினைக்கிறேன். ம்ஹ்ம். அந்த படத்துல 3 பேர் ரைட்டர். படத்துக்கு வந்து 3 பேர் ரைட்டர். கதை ஒருத்தர் இருக்க, திரைக்கதை ஒருத்தர் இருக்க, வசனம் எழுதுறாரு. படம் சுரேஷ் கோபி படத்தை நல்லா போன்னு எவன் கண்டான்? ஆ, சுரேஷ் கோபி ரீசெண்டா நடிச்சு படம் போன்னு எவன் கண்டான்? நம்ம அந்த படம் நல்லா இருந்துச்சு. ஆ. சுரேஷ் கோபி பிஜிமன் நடிச்சு படம் நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டா போச்சு. எனக்கு ஆச்சரியமா தான் இருந்துச்சு. இடத்துல படம் பார்த்தா 3 ரைட்டர் இருக்காங்க. ம். ஒரு படத்தை ரைட்டர் வச்சுக்கிறனால தப்பே கிடையாது. நீங்க சிவா படம் வந்து விவேகம் வந்து டயலாக் சரியில்லைங்க, என்ன இவ்வளவு மொக்கையா இருக்கு, டயலாக் ரைட்டர் வச்சிங்கன்னு சொன்னா விசுவாசத்துல 5 டயலாக் ரைட்டர் ஆமா. வச்சுக்கிட்டேன். ஆமா. விசுவாசம் 5 டயலாக் ரைட்டர் வச்சுட்டேன். 5 டயலாக் ரைட்டர் விசுவாச டயலாக்ஸ் ஃபுல்லா பிளஸ்ஸா மாறிச்சு. ஆமா, ஆமா. நீங்க படம் வந்து நம்ம பழக்கப்பட்ட கதை, ஆனா டைலாக்ஸ் எல்லாம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா போச்சு. நம்ம ஒரு ஒரு வாய்ப்பு வந்து திருத்திக்கணும். அதை அவர் திருத்திக்கிட்டாரு. அது மாதிரி இப்ப கார்த்திக் சுப்புராஜ் கிட்ட கதையை வாங்கிட்டாரு சங்கர். கேம் சேஞ்சருக்கு ம். தெரிஞ்சுக்கிச்சு. வசனம் வந்து கார்த்திக் சுப்புராஜ் பிளஸ் இன்னொரு 4-5 ரைட்டர் வந்து கேம் சேஞ்சருக்கு வசனம் எழுதுறாங்க. தெலுங்குலயுமே இது மாதிரி நமக்கு அது மாதிரி வெரைட்டியா இருக்கு. ரைட்டர் இருந்தாதான் நமக்கு வந்து வெரைட்டி கிடைக்கும். நமக்கு வந்து ப்ரோ, நிறைய இன்புட்ஸ் அவ்வளவு என்ன கிடைக்கும். ப்ரோ, நம்ம விக்ரம் வேதாக்கு டைலாக் ரைட்டர் வந்து மணிகண்டன். ஆமா. டைலாக் ஆமா 5 பேர் அப்படி மணிகண்டன். இருந்துச்சு. அதுலயே 5 பேர் மணிகண்டன். டைலாக் அப்படி இருந்துச்சு. அதான் சொல்றேன். இந்த மாரி ஏன்னா யங் பீப்பிள்ஸ் ஏன்னா நெறைய பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் வேலைய வாங்கி ஏன்னா இப்ப இருக்கிற இந்த ஜெனரேஷனுக்கும், இல்ல இந்த முந்திய பார்த்தவங்களுக்கும் கொஞ்சம் கனெக்ட் ஆகுற மாரி வச்சாங்கன்னு வச்சுக்கங்களேன், ஒரு 4, 5 டயலாக் நல்ல இம்பாக்ட்ஃபுல்லான டயலாக் இந்த ட்ரெய்லர்லயே விட்டுருந்தான் வச்சுக்கங்களேன், இன்னும் கொஞ்சம் ரீச் நல்லா அதிகமா இருக்கும். இல்ல ப்ரோ, இன்னும் கொஞ்சம் வேற அதான் லெவல்ல கடைசியில போயிருக்கும். இல்ல ஆனா கடைசியில எப்படின்னா ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் என்ன தெரியுதுன்னா, இப்ப சங்கரோட மேக்கிங் எப்பவுமே பிரம்மாண்டம். அவரோட அந்த ம். ட்ரெண்ட் வாக்கு அது வருது. மியூசிக் டிபார்ட்மெண்ட், அணி அது ப்ரோ நம்ம இல்ல சொல்லவே ப்ரோ, தேவையில்ல. இப்ப வந்து இதெல்லாம் ட்ரெய்லர் ஓகே. ரொம்ப இதெல்லாம் ஓகே. அதிகமா கட் பண்ணிட்டு பாசிட்டிவா ரிவ்யூ வந்து இது வந்துரும். அதுக்கப்புறம் படத்துல போய் பார்த்தா டவுன் இதே சொல்லுவாங்க, குறை சொல்லுவாங்க. ஆ ஆனா இல்ல நமக்கு அதான் அப்படிதான் இருக்கு. ஸ்டாருக்கு அதான் பண்ணாங்க ஆக்சுவலி. அதனாலதான் அது படத்தையே ஆமா ப்ரோ, இதாச்சு. அது உண்மைதான். இல்ல ஆனா கடைசிக்கு எப்படின்னா, யுவனுக்கு நாமுத்துக்குமார் இல்லாத மாதிரி சங்கருக்கு சுஜாதா இல்ல. ஆமா, ஆமா, ஆமா. அந்த ஒரு பெரிய கேப் இருக்கு. இத எப்படி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா என்கிட்ட ஆனா கேட்டீங்க அப்படின்னா படம் மதன் வரட்டும் ப்ரோ, கார்கியும் சரி. படம் வரட்டும். அதான் அதான் சொல்லி படம் வரட்டு படம் வந்ததுக்கு பார்த்தோம். அப்புறம் பேசுவோம். இல்ல ஆமா. என்கிட்ட கேட்டீங்கன்னா, இல்ல அதான் ப்ரோ, என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா மதன் கார்கியும் சரி, கபிலன் வைரமுத்துவும் சரி, அவங்க ரைட்டிங் நல்லா இருக்கும். அவங்க வேர்டிங்ஸாவும் சரி, அவங்க ரைட்டிங்காவும் சரி டிஃப்ரெண்டா இருக்கும், நல்லா இருக்கும். ஒரு புது வேர்டு எப்படியாச்சும் மேக் பண்ணி அதுக்கு ஒரு மீனிங் கொண்டு வருவாங்க. ஏன்னா
புஷ்பா புஷ்பா டப்பிங் படம்னாலும் அந்த படத்துல டைலாக்ஸ் கொஞ்சம் நின்னுச்சு. ஏன்னா அந்த படத்துக்கு தமிழ் டைலாக் ரைட்டிங் வந்து மதன் கார்கி பண்ணாரு. அந்த படத்துக்கு மட்டும் இல்ல, நிறைய படத்துக்கு தெலுங்குல இருந்து தமிழ்ல டப் பண்ற ஒரு சில படத்துக்கெல்லாம் மதன் கார்கி நிறைய பண்ணியிருக்காரு. அந்த ஒர்க் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனா வந்துட்டு லைக் அவர் சொல்ற மாதிரிதான் யங் பீப்புள்ஸ் கூட சேரணும், அந்த ஸ்டோரி லைன் அப் எப்படி கொண்டு ஆமா போகணுங்கிறது இருக்கு. அதே சங்கர் கண்டிப்பா ஜெயமோகன் மட்டும் நம்பி இருக்க கூடாது. அது மத்த இந்த ரைட்டர்ஸ் தடவை இது பார்த்தா இந்த பண்ணணும். தடவை கபிலன் வைரமுத்து ஆட் பண்ணியிருக்காரு. பட் ஆனா அவரோட என்ன ஒர்க்குங்கிறது நம்மளுக்கு இன்னும் அந்த வெளியே தெரியல. அதான் அந்த ஓக்கா அந்த பிரசன்ஸ் நம்ம இந்த ட்ரெய்லர்ல தெரியல. ஆனா மேபி கதையில வச்சிருக்கலாம், நமக்கு தெரியாது. ஏன்னா ட்ரெய்லர்ல காட்டாம கதையில காட்டினா ஓகே. ஆனா என்னோட ஹோப் என்னன்னா, ஒரு ஹோப் இருக்கு இதுல என்ன ஆகும்னா எஸ்ஜே சூர்யா. ஏன்னா அவரு தான் சரி இந்த படத்தை கொஞ்சம் தூக்கி நிறுத்துவாரு. கமல்ஹாசன் எப்போ மாதிரி, ஏன்னா அதுக்கப்புறம் எஸ்ஜே சூர்யா. இந்த 2 பேர் மேலேயும் கொஞ்சம் ஹோப் இருக்கு. ஆனா எப்படின்னு பார்ப்போம். ஹிந்தில இருந்தெல்லாம் வேற ஆள் இறக்கி இருக்கானுங்க. ஆமா என்ன ஆமா பண்ண குல்சன் குரோவர்லாம் வந்திருக்காரு. என்னதான் பண்ண போறானுங்களோ. ஆனா எனக்கு என்ன அப்படின்னா, ஓகே ஒரு படம் நல்லாவே ஓடிரும், மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்துருமோங்கிற ஒரு பயமும் எனக்கு இருக்குது. ஹோப் அது வரக்கூடாது. ஏன்னா இந்தியன் டூக்கு அப்புறமும் நிறைய படங்கள் நம்ம கையில லைன் அப்ல இருக்கு. டெக்னாலஜி நம்பின படங்களும் நிறைய லைன் அப்ல இருக்கு. எப்படி ஏன்னா இந்த ஒரு படத்தை நம்ம வந்துட்டு டவுன் கிரேட் பண்ற மாதிரி வந்துருச்சு, இல்லாத மாதிரி டாக் வந்துருச்சு அப்படின்னா பின்னாடி வர படங்களுக்கும் லைட்டா அடி வாங்குமோங்கிற ஒரு பயம் இருக்கு. ஆஸ் அ சினிமா லவ்வரா எனக்கு அது இருக்கும் தானே எல்லாருக்குமே. என்னடா இந்தியன் 2K இப்படி சொல்லிட்டாங்களே, இனி அடுத்து நிறைய படம் பின்னாடி வருது, என்னென்ன பண்றாங்களோன்னு தெரியலையே, எப்படி வருமோன்னு தெரியலையேன்னு ஒரு பயம் வந்துடும்ல. அதுதான் ப்ரோ. அது இருக்கு. ஏதோ நாளைக்கு கல்கி வர போகுது. பார்ப்போம். அது கல்கிக்கு வந்துட்டு இந்தியன் 2 பரவாயில்ல, கல்கி எல்லாம் அவனுங்க தனியா உலகமே உருவாக்கி வச்சிருக்கானுங்க. அவனுங்க ஆமா ஊரே அது மட்டும் ஆமா எனக்கு இப்போ சொல்றேன். கல்கில வந்துட்டு எனக்கு என்னமோ பிரபாஸ்க்கு டப்பிங் மட்டும் தமிழ் டப்பிங் ஒரு மாதிரி இருக்குமோங்கிற ஒரு பயம் இருக்கு ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம். பட் ஓகே பாப்போம். நம்மளுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல, எப்பவும் சொல்றதுதான், ஸ்கிரீன் பிளே முக்கியம், எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னு முக்கியம், டைலாக்ஸ் முக்கியம். பாப்போம். இந்த ட்ரைலர் பார்க்கும்போது ரொம்பவே சட்டிலா இருக்கு ப்ரோ. ஹை பாயிண்ட் எதுவுமே இல்லை ட்ரைலர்ல. லைக் எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு அதே மாதிரி தோணுச்சா? இல்ல எனக்கு தோணுச்சு. நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, பிரகாஷ் ப்ரோ நீங்க சொன்ன மாதிரி தான். ஓகே ரிலீஸ் ட்ரெய்லர்னு ஒண்ணு விடுவானுங்க 2 நாளைக்கு முன்னாடியோ இல்ல 3 நாளைக்கு முன்னாடி, அதுல ஏதாவது ஹை பேக்கேஜ் வச்சு அடிச்சு விடுவானுங்கன்னு நினைக்கிறேன் மேபி. இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப ஹைப் ஏறாம இருக்கிறதே பெட்டருங்க. ஏன்னா இந்த படத்துக்குலாம் வந்து மினிமம் ஹைப் நீங்க இருந்தாதான் ப்ரோ அசால்ட்டா ஒரு வாரம் நல்லது. சொல்லிட்டு போயிருவாங்க. இல்ல அதான் அதான் மினிமம் வந்துரும், இருந்தாலும் இப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்துருங்க, இதெல்லாம் வந்துருங்க. படம் ரிலீஸ் வந்தா டைம்ல கூட ஒரு போதும் அவ்வளவுதான். ரிலீஸ் ஆமா டைம்ல வந்தாலே படம் வந்துரும். வந்து அதே மாதிரி படம் நல்லா இருந்தா போதும். ஏன்னா ஓவர் ஹைப் ஏத்திட்டான்னு வச்சுக்கலாம், எல்லா படத்துலயுமே இப்ப அது ஒரு பெரிய நெகட்டிவா போயிருது. இந்த படம் ஆமா 0 ஸ்டார் நெகட்டிவ்ல படமே இருந்துச்சு, அந்த ஸ்டார் போகும்போது படமே திடீர்னு அவ்வளவு பயங்கரமா எரிஞ்சிருக்கீங்க. இருந்துச்சு ட்ரெய்லரு ஸ்டார் படத்துக்கு. ஆனா வந்ததுக்கு செம அப்புறம் செம அப்படியே ஃபுல் பாசிட்டிவ் ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா ஃபுல் பாசிட்டிவ் ட்ரெய்லர் கட்டு. அதுக்கப்புறம் படம் வந்த அன்னைக்கு என்ன சொன்ன வார்த்தை, எல்லாரும் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? டேரக்டர் திட்டல, ஹீரோ திட்டல, யாருமே திட்டல. யாரை திட்டினாங்க? எடிட்டர் திட்டினாங்க. யாரையா அந்த ட்ரெய்லர் எடிட் பண்ணவன், அவனதான் திட்டாங்க. அது மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல. இன்னொரு ஒப்பீனியன் என்னன்னா, ட்ரைலர்ல ஆக்ஷன் நிறைய ஆக்ஷன் போர்ஷன்ஸ்ல வந்துட்டு கமலை யூஸ் பண்ணாம டூப் யூஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. இல்லங்க அதெல்லாம் படம் பார்த்தா தெரியும். நம்ம ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் ட்ரெய்லர்ல எதையுமே பார்க்க முடியாது. ஏதோ நமக்கு என்னன்னா இப்போ வந்து படம் ட்ரெய்லர் நல்லா இருக்கா, ஹைப் ஏத்துச்சா, இந்தியன் 2 ட்ரெய்லர் பத்தி என்ன நினைக்கிறோம், இந்தியன் 1ஓட கம்பேர் பண்றோம், இவ்வளவுதான் விஷயம். இந்த ட்ரெய்லர் வச்சு அவ்வளவுதான் நம்ம பண்ண முடியும். படம் வர அன்னைக்கு தான் நம்ம எல்லாத்தையுமே பேச முடியும். இல்லைன்னா ரிலீஸ் ஏதாவது விட்டான்னு வச்சுக்கோங்க, அதுல ஏதாவது பத்தி பேசலாம். இதுல நமக்கு ரெகுலர் ஸ்டப் தானே படத்துல உள்ள. அவங்க இது வரைக்கும் சங்கர் படத்துல என்ன இருக்கும், கமலோட படத்துல என்ன இருக்கும், இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ட்ரெய்லர் நமக்கு வந்திருக்கு. இல்ல கடைசிக்கு என்கிட்ட கேட்டீங்கன்னா இந்தியன் 1 இந்தியன் 2 கம்பேர் பண்ண வேண்டாம்னு தோணுது, அவ்வளவுதான். அந்த கம்பேரிசன் எப்படி பண்றது அறமாகாது, பண்றது வரும் அறமாகாது. ஆனா அதை தவிர்க்கவே முடியாது. நீங்க ஒரு சீக்குவல் எப்படி கம்பேர் பண்ணாம இருப்பீங்க? ஒரு சீக்குவல் எப்படி கம்பேர் பண்ணாம இருக்க முடியும்? கம்பேரிசன் கண்டிப்பா அது வரும். நடக்கு, கம்பேரிசன் நடக்கும். இப்பயே இந்த ஆல்பத்துக்கு நடக்கலையா? நான் பொறுத்த வரைக்கும் ஒண்ணு என்ன சொல்லுவேன், அனிருத்தோட பீக் டைம் இது, அது ஏஆர்எம்மோட பீக் டைம் 1996. அப்ப அவர் போட்ட அந்த மியூசிக் வந்து அந்த சவுண்ட் எஃபெக்ட் அதெல்லாம் அப்ப அந்த புதுசு, அது அந்த காலகட்டத்துக்கு அது ரொம்ப புதுசு தேவை. இப்ப இந்த காலத்துக்கு இதுதான் தேவை. இந்த காலகட்டத்துக்கு இன்ஸ்டா ரீல்ஸுக்கு தேவையான சாங் தான் போட முடியும். அதுல பார குவாலிட்டி அனிருத் தன்னோட வெரைட்டி காமிச்சாச்சு. ஏப்பா ஏஆர் மணிக்கு நீ ஒரு சாங் கேட்டீங்கப்பா, அது நெருக்கி ஒரு பாட்டு போட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு திருப்தி தானே? இப்ப ஏன் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு பாட்டு போட்டு கொடுத்துறேன், தாத்தா கதற விட போறாரு, அவ்வளவுதான். ரெண்டுமே நான் ஈக்குவல் பண்ணிட்டேன்னு போயிட்டாரு. கம்பேக் இந்தியனுமே நல்லா தான் இருக்கு. என்கிட்ட கேட்டீங்க கம்பேக் இந்தியன் கேலண்டர் சாங் பாரா கேலண்டர் சாங் எல்லாமே இங்க இருங்க, அந்த எல்லாமே நல்லா தான் இருக்கு பாட்டு. இந்த பாட்டு தவிர ஒரு பாட்டு சித்தார்த்த பாட்டை தவிர மத்த எல்லா பாட்டும் நல்லா தான் இருக்கும்.
கரெக்ட். அந்த ஒரு மெலோடி சாங் தான் கொஞ்சம் உட்காரல. இல்ல மத்தபடி நார்மலாவே நமக்கு லவ் சாங் நல்லா தான் உட்கார இருக்கு. மாட்டுது. இல்ல நார்மலாவே லவ் சாங் உட்கார மாட்டுது. அது சித்தார்த்த லவ் சாங் நம்ம சுத்தமா ஒர்க் ஆக மாட்டுது. அவ்வளவுதான் ஆனா என்ன பண்றது. அதான் இன்னைக்கு பிரஸ் மீட்ல வேற அது 7 நிமிஷம் பாட்டுங்க, அது நாங்க கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கோங்கிற மாதிரி அனில் சொல்லியிருக்காப்ல. இன்னும் 2 நிமிஷம் 7 கம்மி பண்ணிருங்கப்பா. இன்னும் 2 நிமிஷம் கம்மி பண்ணிருங்கப்பா. இன்னும் அந்த 2 பாட்டே நிமிஷம் கம்மி முடிஞ்சா பண்ணி. கட் பண்ணிடலாம். இல்ல எனக்கு தெரிஞ்சு அதை கட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு அந்த காஃபி ஷாப்ல உட்காந்து சித்தார்த் ஏதோ ஃபியூரியஸா பேசுற மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த சாங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த காஃபி ஷாப்ல உட்காந்து அவருக்கும் ரகுல் பிரீத்துக்கும் ஒரு சண்டை இல்ல கான்வர்சேஷன் ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சு சங்கர் படத்துல மாண்டேஜ் சாங் ரொம்ப ரேர். ஆமா ஆமா இது மாண்டேஜ் சாங் எடுத்திருக்கிறாரு. அதனால கட் பண்ண வாய்ப்பு இல்ல. படத்தோட தான் போகுது. ஏன்னா பாட்டு வந்து உங்களுக்கு டியூட் சாங் இல்ல, குத்துப்பாட்டு இல்ல, செட்டு சாங் இல்ல, ஒரு மாண்டேஜ் சாங்ங்கிறப்ப பாட்டு கட்டாக போறது கிடையாது. பட் ஏதோ நீ சொல்ற மாதிரி அதுல சீன் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அதான் அந்த சாங்குக்கு அப்புறம் ஒரு பெரிய இம்பாக்டான சீன் மாதிரி தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. லைக் 2 பேரும் ஏன்னா சித்தார்த் ட்ரெய்லர்ல ஒரு ரொம்ப கோவமா பேசுறாரு, இப்படிதான் நடக்குமா இங்க அப்படின்னு. அந்த மாதிரி பேசுறப்போ ஆப்போசிட்ல ரகுல், இவங்க 2 பேர் உள்ள ஒரு பெரிய கான்வர்சேஷன் போறதுக்கு முன்னாடி அந்த லவ் சாங் வரும்னு நினைக்கிறேன். பாப்போம். நம்மளுக்கு இன்னும் லிட்டரலி சுகுமார் பிரதர் கங்குவா தெலுங்கு சைட்ல வந்து நீ சொல்லுது டிசம்பர் ரிலீஸ்ங்கிறாங்க. இல்ல ப்ரோ, அவங்க சொல்லுவாங்க என்ன வேணா, கங்குவா வந்து தீபாவளி தான். டிசம்பர் போயிருச்சு. புஷ்பா டைம்ல பண்ண மாட்டாங்க ப்ரோ. புஷ்பா டிசம்பர் 6, புஷ்பா டிசம்பர் 6, இது வந்து டிசம்பர் 20 கிட்டக்க போகும்போது. அது இருக்கட்டும். இவங்க டிசம்பர் போக மாட்டாங்க. இவங்க வந்து தீபாவளி தான் லாக் பண்றாங்க. ஆல்மோஸ்ட் லாக்டு தான். அது அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல, அவ்வளவுதான் தவிர வந்து அவங்க தீபாவளி தான் வந்து பிளான் பண்றாங்க. இல்ல நான் சொல்றதுதான் உங்களுக்கு தெலுங்கு ஆடியன்ஸ், தெலுங்கு சைடு வர நியூஸ் ஆல்மோஸ்ட் நியூஸ் உண்மையா இருக்கும். அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியன் 2 ட்ரெயிலர் செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லல, அதே மாதிரி இப்ப கங்குவா வந்து டிசம்பர் ரிலீஸ் ஆக வாய்ப்பு தான் சான்ஸ் அதிகம். அப்படியே அந்த தங்காலான்னு என்ன ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல. அதுக்கு முன்னாடி ஜிவிஎம் ஒரு படம் வச்சு சுத்திட்டு இருக்காரு, அது என்ன வச்சுன்னு சொன்னாலும் பரவாயில்ல. எது ஜிவிஎம்மா? இண்டிபெண்டன்ஸ் டேக்கு இது பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இஃப் ஐ அம் நாட் ராங், தங்கலான் இண்டிபெண்டன்ஸ் டேவா? ஆமா ஆகஸ்ட் 15. ஆமா ஆமா அது பிளானிங் அப்பதான் பண்றாங்க. ஆனா ஜூலை இன்னும் டைம் இருக்குல்ல, ஜூலைல அனௌன்ஸ் பண்ணுவாங்க. கங்குவாவும் தீபாவளி தான் வந்து மோஸ்ட்லி பிளான் ப்ரோ. ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா, விடாமுயற்சி எதுவும் வந்ததுன்னா கூட 2 நாள் முன்னாடி பின்னாடி தான் வருமே தவிர தீபாவளி விட்டுட்டு அவங்க ஃபெஸ்டிவல் டைம் தான் ரிலீஸ் பண்ணணும்னு பாக்குறாங்க. இல்ல என் கணிப்பு சரியா இருந்தா டிசம்பர் தான் கங்குவாக்கு ஏத்த டைம். ஏன்னா வந்து டிசம்பர் 20, 21 பிளான் பண்ணாங்கன்னா அந்த ஆஃப் இயர்லி லீவ் ஃபுல்லாத்தையும் அவங்க அள்ளிட்டு போயிடலாம். தனியா சோலோ ரிலீஸ்ல அவங்க எதிர்பார்க்குற மாதிரி 3 வாரம் கேப் இருக்கும். ஆல்மோஸ்ட் 3 வாரங்கள் தாண்டி 4 வாரம் கூட வரும். ஏன்னா பொங்கலுக்கு 15ஆம் தேதி பொங்கலுக்கு அப்ப அந்த 4 வாரம் கேப் வரும். அதனால தெலுங்கு சைடு வர நியூஸ் ஆல்மோஸ்ட் வந்து நம்புற மாதிரி இருக்குங்கிறத நான் அந்த வாட்டி நம்புறேன். அதான் பிரகாஷ் ப்ரோ சொல்ற மாதிரி 20ஆம் தேதி வருது அப்படின்னா கிறிஸ்துமஸ், நியூ இயர், அந்த லீவு அவர் சொல்ற மாதிரி ஹாஃப் இயர்லி லீவு சேர்த்து வச்சு பயங்கரமா போயிடும். அந்த ஒரு 2 வாரம் கிட்டத்தட்ட 15-20 நாள் அந்த ஒரு ரீஓபன் வரைக்கும் போகணும் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு அந்த ஜனவரி 5, 6 அது வரைக்குமே சூப்பரா கலெக்ஷன் அடிச்சிரும் அதுல. சரி, வேற யாராவது ஸ்பீக்கர் வேற யாராவது ராம்னு ஒருத்தர் பேசணும்னு சொல்றாரு. அவர் ராம் பேசுங்க, என்ன சொல்றீங்க இந்தியன் 2 ட்ரெய்லரை பத்தி? ப்ரோ ஹாய் ப்ரோ. நான் சில ஸ்பேஸுக்கு போவேன். பட் இப்போ வந்ததுக்கான காரணம், இந்த படம் எடுக்க போறாங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்மலாம் ஒரு கியூரியஸ்ல பேசுவோம் இல்லையா, இந்த இது பார்ட் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்லாம் பேசும்போது என் தம்பி கிட்ட நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். சரி இந்தியன் பார்ட் வந்தா இப்போ இருக்கிறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து, அதுக்கப்புறம் சடனா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்க படம்னே சொல்லலாம். ரொம்ப நாளா எப்படி சொல்றது, பல வருஷமும் வெயிட் பண்ணிட்டு இருக்க படம். இந்த படம் அனௌன்ஸ் பண்ணதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இந்த மாதிரி ஒரு 2 வந்தா எப்படி இருக்கும்னு. ஸோ அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்ல தான் வந்து இப்போ ஸ்பேஸ் போட்டிருக்கீங்க. எனக்கு சிலதுலாம் எனக்கு டெக்னிக்கலாக ரொம்ப தெரியாது. இந்த ட்ரெய்லர் வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெய்லரோட வரவேற்பு வந்து எப்படி இருக்கும், கிரிட்டிக்ஸ் கிட்ட எப்படி இருக்கும், ஜென்ரல் ஆடியன்ஸ் கிட்ட எப்படி இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு 100% நல்லா தெரியும். ஸோ இப்படி தான் இது இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க கெஸ் பண்ணி தான் விட்டுருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக சில படம் ட்ரெய்லரு டீசர்லாம் கூட பயங்கரமாக இருக்குன்னு நம்ம நினச்சிக்கிட்டு தேட்டரில் போய் உட்காந்து பார்த்தா வேற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு இவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. ஸோ இதை பார்த்துட்டு நான் பெரிய கம்பேரிசனும் பெரிய ட்ராபேக்கும் சொல்கிறதுக்குலாம் நான் வரல. என்னோட ஹோப் ஸ்டில் என்னன்னா படம் ஹிட் ஆகும், நம்ம யாரும் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருப்போம் அப்படின்றது தான் எனக்கு ஹோப் இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்க படம். நான் சில பேரெல்லாம் அந்த படத்தில் இருக்கவங்களாம் நான் ரொம்ப நம்புகிறேன்.
ஸோ அதனால வந்து எதிர்பார்த்து வீணாகாதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம கம்பேரிசன் பண்ண வேணாம்னாலும் கமலோட க்ளோஸ்அப் ஷாட்லாம் நிறைய காமிச்சிட்டாங்க. இந்த கெட்டப்ஸ்லாம் மோஸ்ட்லி ரிவீல் பண்ண மாதிரி தான் தெரியுது. எனக்கு அந்த மேக்கப்பை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா, டெக்னிக்கலாக உங்களுக்கு தெரியும்னா, யாருக்குன்னா தெரியும்னா அதை பற்றி பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு இப்படி சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். அந்த விஜய் சேதுபதியோட சீதக்காதிக்கு அவர் மெனக்கெட்ட அந்த அளவுக்கு தான் எனக்கு இந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோன்னு தெரியுது. ஆனால் ஒரு ஓல்ட் படமாக பார்த்தா இன்னும் நல்லா இருக்கணும்னு என் எதிர்பார்ப்பு இருக்கு. பட் மேக்கப்க்கு அந்த அளவுக்கு இங்கே மெனக்கெட்டு இருக்காங்களா? ஏன்னா நமக்கு இனிஷியலாக இந்த அனௌன்ஸ்மெண்ட் விடும்போதே ஒரு கெட்டப் நமக்கு காட்டும் போதே நமக்கு நிறைய பேர் அதை பற்றி விமர்சனம் பண்ணாங்க. என்ன இப்படி இருக்கு இப்படி இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து பல கெட்டப்ஸ் வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று வேற வேற மாதிரி இருக்கு. மேபி அந்த தாத்தாவாக வரவரே பல கெட்டப்ஸில் வர மாதிரி இருக்கலாம். பட் அதுக்காக மெனக்கெட்டது கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி விஷுவலாக தோணுது. மேபி ஐம் ராங். அதை பற்றி நீங்கள் எதனா டிஸ்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் பிக்சரைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எந்திரன் 2ஓட சிமிலாரிட்டி தெரியுது. மேபி அதுக்கப்புறம் அவரோட பிக்சரைசேஷன்லாம் இந்த மாதிரி மாறிடுச்சான்னு தெரியல சங்கருக்கு. எனக்கு அந்த மாதிரி தோணுது. லைக் அவர் செட்டு யாருக்கும் பப்ளிக்லாம் எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அவங்க யூனிட் மட்டும் வச்சு எடுக்கணுன்றதுக்காக செட்டு சம் சிஜிலாம் வச்சு பண்ணுறதுனால அதோட சிமிலாரிட்டி தெரியற மாதிரியே இருக்கு. ஒரு பிரம்மாண்டத்திலேயே ஒரு கிளாஸ் மட்டும் தனியா தெரியற மாதிரி இருக்கு. லைக் சிவாஜி, அதுக்கு முன்னாடி அன்னியன், அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல இல்லாம இந்த எந்திரன் 2 அப்புறம் இப்ப வந்திருக்க இந்த ட்ரெய்லரும் அவரோட பிக்சரைசேஷன்ல ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் இருக்கா மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இதுதான் என் பாயிண்ட்ஸ். இதை பத்தி யாருன்னா தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க. தேங்க்யூ. பிரகாஷ் ப்ரோ ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். இப்போ இவர் சொன்னதுக்கு நான் வந்து என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து சொல்லாங்களா? சொல்லுங்க ப்ரோ, தாராளமா சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இந்த ராம் பிரதர் தான் இந்தியன் டூக்கு ஐடியா கொடுத்துருக்காரு. அதை மட்டும் சொல்லிடுறேன். ராம் பிரதர் வந்து யோசிச்சு அவரோட சிந்தனைகள் வந்து பலமாகி அந்த பலம் வந்து சங்கருக்கு உதிச்சு இந்தியன் 2 எடுக்க வச்சு விட்டாரு. அந்த இப்ப இதுக்கு ஆமா இதுக்கான பதில இப்ப விஜய் கார்த்திக் சொல்றேன். சொல்லுங்க பிரதர். தேங்க்யூ. ஈவன் அந்த ராம் சொன்னதுதான் ப்ரோ எனக்கு ஃபீல் ஆச்சு. லைக் 2.0ல இருந்து இந்த ஈவன் ஐல இருந்து கூட சங்கரோட பிக்சரைசேஷன் வந்துட்டு இந்த மாதிரி மாறிடுச்சு. அது வந்து ப்ரோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா வந்து இப்போ இவரை சங்கர் எடுத்தீங்கன்னா வந்து ஒரு 2 டிஃப்ரெண்ட் டைம் லைனா எடுக்கலாம்னு நினைக்கிறேன். அவரோட அந்த ஒரு சீன் மேக்கிங்கா இருக்கட்டும், அவரோட அந்த பிலிம் மேக்கிங் வந்து 2 விதமா நம்ம பிரிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப நீங்க பழைய படம் எடுத்தீங்கன்னா லைக் அன்னியன், அப்புறமா வந்து அதான் சிவாஜி, அன்னியன், சிவாஜி, இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து நீங்க எடுத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல வந்து மக்கள் அந்த காலகட்டத்துல இருந்த ஆடியன்ஸ் வந்து கம்ப்ளீட்டா வேற. அதே மாதிரி இப்போ இருக்கிற ஆடியன்ஸ் வந்து கம்ப்ளீட்டா வேற. ஓகேங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பயங்கர டெக்னிக்கலா பயங்கரமா பாக்குறதா இருந்தாலுமே லைக் வந்து என்ன ஒரு எஃபர்ட் பண்ணாலுமே வந்து அதை வந்து குறை சொல்றதுலதான் வந்து குறை சொல்றதுக்கும் குறை கண்டுபிடிக்கிறதுக்குமே வந்து ஆளுங்களுக்கு டைம் கரெக்டா இருக்கே தவிர அது வந்து எஃபர்ட் அவன் அந்த டேரக்டரா இருக்கட்டும் வந்து அதுக்குள்ள வேலை செஞ்ச எல்லா டெக்னீஷியனும் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. லைக் வந்து ஆடியன்ஸுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு பிலிம் வரணும்னு சொல்லிட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. பட் இருந்தாலுமே வந்து அதை எல்லாத்தையுமே அவங்க பட்ட கஷ்டத்துக்கு பதிலா அதை எதுவுமே நல்லது சொல்லாம எப்படி வந்து குறை கண்டுபிடிக்கலாம், எதுல வந்து நம்ம எது தப்பு கண்டுபிடிக்கலாம்னு வந்து அந்த ஒரு மென்டாலிட்டி வந்து இப்ப இருக்கிற வந்து ஆடியன்ஸுக்கு வந்து வந்ததால லைக் எனக்கு தெரிஞ்சு சங்கருமே வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் யோசிச்சுதான் வந்து அவரோட அந்த ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும், அந்த ஒரு மேக்கிங்கா இருக்கட்டும், ஒரு சின்ன டிஃபரன்ஸ் எடுத்து வந்திருக்கிறதா நான் வந்து லைக் பாக்குறேன். ஏன்னா இப்ப இருக்கிறவங்களுக்கு பொறுமைங்கிறது 2வது விஷயம். இது ஒரு 3 hours ஃபிலிம் ஒரு 315 வந்து இந்த மாதிரி இருக்கு, இவ்வளவு பெரிய படம்ங்கிறது அது வேற விஷயம். பட் எல்லா விதமான ஆடியன்ஸுமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணுங்கிறதுல அது வந்து ரொம்ப முக்கியமா ஒரு ஃபேக்டரா மாறி இருக்கு. ஏன்னா இப்ப இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து என்னன்னே தெரியல. என்ன படம் ஒரு சாதாரண ஒரு படம் இருக்கு, ஆனா அது வந்து அவங்களுக்கு அவங்களோட இதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சான்னு மட்டும்தான் பாக்குறாங்களே தவிர லைக் டெக்னிக்கலா அவ்வளோ மக்கள் வந்து பாக்குறாங்களாங்கிறது தெரியல. லைக் வந்து அந்த படத்தோட கான்டெக்ஸ்டா இருக்கட்டும், இது எந்த டீசரா இருந்தாலும் எந்த ட்ரெய்லரா இருந்தாலும் சரி, சாதாரண சும்மா வெட்டு குத்து கன்னு அது மட்டும் இருந்தா அது மட்டும் நல்லா பயங்கரமா புகழ்ந்து பேசிடுறாங்க. பட் ஆனா இந்த மாதிரி கமர்ஷியல் பிலிம் நம்ம எடுத்தோம்னா வந்து அது நிறைய பேர் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி உள்ள என்ன கருத்து இருக்குன்னே தெரியாம அதுக்குள்ள மேலோட்டமா எக்கச்சக்க கருத்து வந்துடும். இப்ப எக்ஸாம்பிள் நம்ம இப்ப இந்தியன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாட்டு வந்தது, ஆடியோ லான்ச்ல எல்லா பாட்டுமே ரிலீஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பாரா பாட்டு வந்தது. பாரா பாட்டு வந்திருந்தப்போ
இதெல்லாம் எல்லாம் கூஸ் பம்ப்ஸ் தருது. ஆனா ஏஆர் ரஹ்மான் இது பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். உண்மையா சொல்றேன், ஆஸ் அ மியூசிஷியன் நான் வந்து ஒரு சிங்கரு, நான் வந்து ப்ரொஃபஷனல் சிங்கரு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல யார் வந்து நல்லா, இப்ப நீங்க வந்து அனிருத்தோட பிலிமோகிராஃபியும் எடுத்து பாருங்க, ரீசெண்ட் டைம்ஸ்ல ஏஆர் ரஹ்மான் எடுத்து பாருங்க. ஏஆர் ரஹ்மான் பெஸ்ட் தான். பட் இப்போ வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரோட இஷ்டத்துக்கு அவர் யார் பேச்சும் கேட்காம எந்த ஒரு ஆடியன்ஸையுமே டார்கெட் பண்ணாம அவரோட இஷ்டத்துக்கு போடுறாரு. ஆஸ் வெல் அஸ் அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் போடுறாரு. பட் இதே நீங்க வந்து அனிருத் எடுத்து பாத்தீங்கன்னா, அவரோட பாட்டு எல்லாருக்குமே பிடிக்குது. இப்ப இருக்கிறவங்களுக்கு அனிருத் தான் பிடிக்குது. இப்ப இதே வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஹாரிஸ் ஜெயராஜ், இம்மான் இருந்தாரு, அப்புறம் ஏஆர் ரஹ்மான் இருந்தாரு, இளையராஜா இருந்தாரு. சோ இவங்க 4 பேரோட எப்படி சொல்றது, அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏத்த அந்த ஒரு பீரியட்ல அவங்க பீக்ல இருந்தாங்க. இப்போ இப்ப இருக்கிற யங் ஜெனரேஷன் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா பயங்கரமா குத்து பாட்டு வேணும். அப்புறம் வந்து அது மெலடி பாட்டா இருந்தா கூட அது நல்லா வைபியா இருக்கணும்னு பாக்குறாங்க. சோ அப்படி இருக்கிறவங்களுக்கு ஏஆர் ரஹ்மானால பாட்டு கொடுக்க முடியல. இப்ப ரீசெண்டா கடைசியா மல்லிப்பூ கொடுத்தாரு. ஆனா அது இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அனிருத் அளவுக்கு ரீச் வரல. இப்போ வந்து இவரு நம்ம பிரகாஷ் ப்ரோ சொன்ன மாதிரி அனியோட அவர் என்ன பாட்டு போட்டாலும் அது ஹிட் ஆகும். ஏன்னா அது சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து காப்பி பண்றாரு, காப்பி அடிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அது பேர் காப்பி கிடையாது. அது பேர் வந்து பாத்தீங்கன்னா சாம்பிளிங். சோ வந்து அந்த சாம்பிளிங்கிறத இவர் நல்லா யூஸ் பண்றாரே ஒழிய இவர் எங்கிருந்தும் காப்பி அடிக்கல. ஆனா வந்து இப்போ முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா லைட்டா நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், யாரும் கோச்சுக்காதீங்க. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வந்து இளையராஜா சார் அவரோட பாட்டுலாம் பாத்தீங்கன்னா எல்லாமே லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். அப்போ என்ன பண்ணுவாருன்னா இந்த ஆர்டிபிஷியல் டோன்லாம் யூஸ் பண்ண மாட்டாரு, எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறமா தான் வந்து அவரும் சிலதெல்லாம் வந்து அப்படி இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரே ஒழிய அவர்லாம் ஆர்டிபிஷியல் அவ்வளவு யூஸ் பண்ணதே இல்லை. ஆனா அனிருத் என்ன பண்றாருன்னா, ஆர்டிபிஷியலை எப்படி யூஸ் பண்ணணும், எவ்வளவு சூப்பரா யூஸ் பண்ண முடியுமோ அதை பண்றாரு. ஆனா மக்களுக்கு அது காப்பின்ற ஒரு வார்த்தையில அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அவருடைய ஹார்ட் ஒர்க்கை வந்து தகர்த்துறாங்க. அதே மாதிரிதான் இப்ப இந்த மாதிரி இருக்கிற படமும் நீங்க சங்கர் சாரோட இப்ப நீங்க ட்ரெய்லர் பார்த்து சொன்னீங்க அவரோட இதே மாதிரி இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு, அவர் கிராபிக்ஸ் நிறைய பண்றாருங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்ப இருக்கிறவங்க யாருமே வந்து அவரோட பழைய படங்களே முக்கால்வாசி பார்த்திருக்க மாட்டாங்க. சொல்ல போனோம்னா இப்ப இருக்கிறவங்க அவங்களோட இப்ப ரீசெண்டா இருக்கிற படத்தை வச்சு மட்டும்தான் ஜட்ஜ் பண்றாங்களே. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப யார்கிட்டயே கேட்கறேன், எப்ப சங்கர் படம் பாத்திருக்கியாப்பா? 2.0 தானா? அது என்ன படம்னா, அது என்னன்னா படம் எடுக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி சொல்றாங்களே தவிர, எந்திரன் பாத்திருக்கேன் ப்ரோ, அன்னியன் பாத்திருக்கேன் ப்ரோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஆன்சர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றது இந்த ஜெனரேஷன்ல பசங்க கிட்ட ரொம்ப கஷ்டம். அது வந்து பாத்தீங்கன்னா 100ல ஒரு 10% தான் வந்து இந்த மாதிரி பசங்க இருக்காங்க. லைக் வந்து ரொம்ப டெடிகேட்டடா வந்து இப்போ ஒருத்தரை பத்தி பேசணும்னா, இப்போ ஏதாவது கமெண்ட் விடணும்னா நம்ம அதை பத்தி ஒரு R&D போட்டு தான் கமெண்ட் பண்ணணும். எஸ்பெஷலி ஒரு பிலிம் கண்டென்ட் பத்தி, ஒரு ஸ்போர்ட்ஸ் கண்டென்ட் பத்தி பேசும்போது யோசிச்சு பேசணுங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் இல்ல இப்ப இருக்கிறவங்களுக்கு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே குறை சொல்றதுக்கு குறை கண்டுபிடிக்கிற ஒரு ஆடியன்ஸ் இருக்கிறதால தான் மலையாளம் இண்டஸ்ட்ரியில இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பிலிம்ஸ் வந்து நம்ம இங்க கோலிவுட்ல வரமாட்டேங்குதுங்கிறதா நான் பர்சனலா வந்து யோசிக்கிறேன். அதே மாதிரி இங்க ஃபுல்லா கமர்ஷியல் படமும் மசாலா படம் மட்டுமே வருது. எக்ஸ்பெரிமெண்டல் பிலிம்ஸோ இந்த மாதிரி இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ட்ரூ ஸ்டோரி படம் வந்து கோலிவுட்ல வந்து எத்தனை வருஷம் ஆகுதுங்கிறத யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதோ மஞ்சுமல் பாய்ஸ் மட்டும் இல்ல, பிரேமலுலாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இங்க ரெகுலரா நம்ம பாக்குறது, அங்க அவங்களுக்கு புதுசு. பட் ஆனா மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரியான ஒரு படம் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா அறம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அறம் வந்து எத்தனை வருஷம் ஆகுது? சோ அதுதான் வந்து இங்க மேட்ரு. இங்க எக்கச்சக்கமான ஆஸ்பைரிங் டைரக்டர்ஸ் இருக்காங்க, ஐடியாவும் இருக்கு. ஆனால் இங்க இருக்கிற கோலிவுட் ஆடியன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பொறுமை இல்ல. எக்ஸ்பெரிமெண்டல் பிலிம் வந்து எடுத்து அதை பாக்குறதுக்கான ஒரு எப்படி சொல்றது அந்த டைம் இல்ல. அதே மாதிரி அந்த மென்டாலிட்டியே இல்ல நம்ம கிட்ட. நம்மளுக்கு என்ன, தியேட்டர் போறோமா, 4-5 ஃபைட்டு பார்த்தோமா, அவ்வளவுதான். ஒரு ஏதாவது ரொமான்ஸ் சீன் இருந்ததா, பாட்டு இருந்ததா, ஒரு ஃபைட் இருந்ததா, ஹீரோ ஜெயிக்கிறானா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மத்தபடி ஒரு எப்படி சொல்றது ஒரு ஸ்கிரிப்ட் ஓரியன்டா ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஒரு படம் வரணும் அப்படின்னா எல்லா ஆடியன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா தே ஷுட் வேக் அப். அவங்களோட எப்படி சொல்றது மத்த இடத்துலங்கிறது பார்த்துட்டு வந்து டேரக்டர்ஸும் சரி எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட டேரக்டர் தான் வந்து மென்ஷன் பண்றாங்க. டேரக்டரும் இதுலயும் தான் வந்து பிரைஸ் பண்றாங்க, ஆஸ் வெல் அஸ் அவங்கள வந்து மட்டம் தட்டுறாங்க. பட் ஆனா அதுக்குள்ள டிஓபிங்கிறது இங்க எத்தனை பேருக்கு சார் தெரியும்?
டிஓபிங்கிறது இந்த கால பசங்களுக்கு டிஓபினா என்னன்னே தெரியல. கேமராமேன்னே யாருன்னே தெரியலங்க. ரவிவர்மன் ஒருத்தர் இருக்காரு, பிசி ஸ்ரீராம் இருக்காரு, பேரு தெரியும். ஆனா அவங்க எந்த டிபார்ட்மெண்ட்னு தெரியல. நீரவ் ஷான்னு கேட்டா அதுவும் யாரும் தெரியாது. சோ சினிமாட்டோகிராஃபர் இல்லைன்னா அந்த படமே எப்படி சொல்றது, அது ஒரு முதுகெலும்பு இல்லாதது. என்னதான் டைரக்டர் யோசிக்கிறத சினிமாட்டோகிராஃபர் தான் வெளியில எடுத்துட்டு வருது. ஆனா அப்படிப்பட்ட சினிமாட்டோகிராஃபருக்கு இங்க அந்த மதிப்பு இல்ல. நம்மள மாதிரி நம்மளுக்கு யாருக்கெல்லாம் டெக்னிக்கலா படத்தை பார்க்க தெரியுதோ, படத்தை படமா மட்டும் பார்க்காம அதை நல்லா அது எப்படி சொல்றது, நம்ம அது உள்ள எடுத்து நம்ம அதை வந்து ஒரு ஆர்ட்டா பாக்குறவங்களுக்கு மட்டும்தான் சினிமாட்டோகிராஃபர் யாருன்னு தெரியும், எடிட்டர் யாருன்னு தெரியும், அப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆர்ட் டைரக்டர் யாருன்னு தெரியும். தோட்டாதரணிங்கிறவரு எல்லாருக்குமே தெரியுங்க. முன்னாடி ஒரு 10-15 வருஷம் தோட்டாதரணினா யாருன்னு கேட்டா அப்பா என்ன ஒரு ஆர்ட் டைரக்டருங்க. நீரவ் ஷானா யாருன்னு கேட்டா அப்பா என்ன ஒரு கேவி ஆனந்த் யாருன்னு கேட்டா எங்க என்ன மாதிரி ஒரு சினிமாட்டோகிராஃபர் பிளஸ் என்ன டைரக்டர், கோப்படம் தான் வேற மாதிரிங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு இப்போ யாருக்குமே இந்த மாதிரி நம்ம டீட்டெயிலா கேட்ட தெரியாது. டைரக்டர் தெரியுமா? தெரியும். மியூசிக் டைரக்டர் தெரியுமா? தெரியும். அவ்வளவுதான். சோ இந்த நிலைமை மாறணுங்க. நம்ம இவரு மாறி சொல்ற மாதிரி. இதுதான் என்னோட கருத்து. ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சிருங்க. அதாவது சினிமா ரசிகனா உங்களோட மனக்குமரல சொல்லிட்டீங்க. கரெக்ட் தான். ஏன்னா நமக்கு சில நேரம் தோணி இருக்கு, ஏன்னா சினிமா பத்தியே ஒன்றும் தெரிய மாட்டேது, ஆனா சினிமா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி போட்டு அனத்தானு தோணி இருக்கு. இல்லைன்னு சொல்லவே இல்லை. நம்ம குரூப்லயே நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறாரு, சங்கர் பட மூவிஸே தெரியாம பேசுறவர் இருக்கிறாரு, நம்ம ஃப்ரெண்டு தான். அதனால கரெக்ட் தான், நீங்க சொன்ன விஷயம் கரெக்ட் தான். தேங்க்ஸ் ப்ரோ. நம்ம ஃப்ரெண்டு தான். நம்ம ரொம்ப அவரு ஆமா ஆமா சூப்பர் ஆளு அவரு மாதிரி தானே. இவர் சொல்லும் போது எனக்கு அவர் ஞாபகம் தான் வந்துச்சு. பக்கா சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் மனக்கோவில் 2000 சொன்னாரு. நிறைய பேருக்கு உண்மையாவே படத்தை வந்து பார்க்கும்போது நல்லா இல்லைன்னு டேரக்டர் கழுவி விட்டுட்டு போயிடுறாங்க, நல்லா இருந்தா ஒருத்தர் கழுவி விட்டு போயிடுறாங்க. ஆனா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும். சினிமா ரசிகன் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் தெரிஞ்சு வச்சு அதை பாக்குறது தப்பு கிடையாது. கரெக்டா சொல்லிட்டு போயிட்டாரு. ரைட்டு. வேற யார் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். அடுத்து ஸ்பீக்கர்ல உள்ள யாரா சொல்லுங்க ஸ்பெஷல். இப்போ இவர் சொல்றதெல்லாம் ஓடிட்டாரு அவரு. பட் வந்துட்டு சங்கர்னா எனக்கு நமக்கு ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவரோட ஃபிலிம்லாம் வந்துட்டு யூனிக்கா இருக்கும். லைக் ஒரு ஸ்கிரீன் பிளே, மேக்கிங் வைஸ் எல்லாமே வந்துட்டு யூனிக்கா இருக்கும். இப்போ ஒரு ரீசெண்டா இருக்கிற ஃபிலிம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லைக் மற்ற டேரக்டர்ஸும் அதே இதை சேம் பண்ண முடியும். இவர் வந்து ஜஸ்ட் பிரம்மாண்டம் அந்த இதை வச்சுட்டு ஓடிட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது இந்த IA 2.0 லைக் இந்த ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. 2 படம் தான் சரியா இருக்கு. அதுக்குள்ள அதுக்கப்புறம் படமே எடுக்கலையே. இல்ல நான் என்ன சொல்றேன், இல்ல சங்கரோட இதை வந்து இப்ப நம்ம 2015 ஆகி 2019 2.0 பேசுறோம். 2024 இந்தியன் 2 வரட்டும். ரிலீஸ் அன்னைக்கு ஆஹா சங்கர் இப்படி பண்ணிருக்காரு, ஐயோ சங்கரா இப்படி பண்ணிருக்காரு, இந்த ரெண்டையும் அப்ப பேசுவோம். ஆகாவா ஐயோங்கிறது அன்னைக்கு பேசுவோம். ஜஸ்ட் ட்ரெய்லர் தானே. ஓகே ஓகே ப்ரோ. இது இந்தியன் 3 ஷூட்டிங்கும் ஆல்ரெடி முடிச்சிட்டாங்களா? அது எப்போ ரிலீஸ்? ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சிட்டாங்கன்னு தான் சொன்னாங்க அவங்க. அநேகமா எல்லா படம் டோட்டல் கம்ப்ளீட்டா முடிச்சிருப்பாங்க. எடுத்த வரைக்கும் அதுல அவங்க பெட்டர் பார்ட்ஸ் எது பார்ட் 2க்கு எது பெட்டரா இருக்குமோ அந்த சீன்ஸ்லாம் வச்சு சென்சார் வரைக்கும் பண்ணிடுச்சு, எல்லாம் முடிச்சிருச்சு. படம் ரிலீஸ் ஆயிரும். நம்ம பார்ப்போம் அதுல என்ன போர்ஷன் நமக்கு சர்ப்ரைஸா வச்சிருக்காங்க பார்ப்போம். எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, அவரோட பர்சனல் லைஃப் பொலிட்டிக்கல் விஷயத்தை பத்தி இங்க பேசவே இல்லை, பேசவும் வேண்டாம். நான் அவரு வந்து ஒரு சினிமாக்கார் அப்படின்ற ஒரு ஆங்கிள் மட்டும் நம்ம ப்ரைடா வந்து இந்தியன் சினிமாவோட ப்ரைடா பார்த்த விஷயம் இருக்கு. அப்படி பார்க்கும்போது எனக்கு இந்த பிரபாஸோட அந்த படம் இருக்கு இல்லையா கல்கி, அதுல அவருக்கு வந்து ஒரு கேரக்டர் அந்த படத்தை பத்தி இப்போதைக்கு நான் முன்னாடி எதுவும் சொல்ல விரும்பல, ஏன்னா படம் இன்னமும் பார்க்கல. ஆனா அந்த ஒரு கேரக்டர் வச்சு கிரிட்டிசைஸ் பண்றாங்க, அவருக்கு அந்த மாதிரி ஒரு கெட்டப் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒரு பொம்மையை நடிக்க வச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்றானுங்க. எனக்கு என்ன ஒரு ஆதங்கம்னா, அந்த படம் வர அதே கொஞ்ச நாள்ல இதுவும் படமும் வரப்போகுதுன்னா இத பாருங்கடா, எங்க தமிழ்நாட்டுல எங்க உலக நாயகன் அழைக்கப்படுற கமலஹாசனோட ஃபுல் கெப்பாசிட்டி என்னன்னு இந்த படத்தை பார்த்து இது தெரிஞ்சுக்கங்கடா அப்படின்னு இந்தியன் 2 பார்த்து தெரிஞ்சுக்கடான்னு சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆதங்கம். ஏன்னா அதுல வந்து மேபி இவங்க கிரிட்டிக்ஸ்லாம் சொல்ற மாதிரி அதுல ஒரு சும்மா ஏதோ உப்புக்கு சப்பானி மாதிரி ஒரு கேரக்டரே கல்கியில கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க வந்து ஏன் அப்படி பண்ணாங்க,
அப்படிங்கிறதுக்கு இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஐயோ ஏன் அப்படி பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் இல்லையே பண்ணாங்க. பிரதர், இப்ப ஏன் இப்படி பண்ணாங்கன்னு நம்ம இப்ப பேசவே முடியாதுல்ல. ஏன்னா அதை ஏன்னா அந்த பத்தி படமே நம்ம பார்க்கல, கமலோட கேரக்டர் என்ன நமக்கு தெரியாதுல்ல. அதான் அதையும் நம்ம ரிலீஸ் சொல்லிட்டேன் ஆனாலும் ப்ரோ. கல்கி ரிலீஸ் ஆகி இந்த வெள்ளி வியாழக்கிழமை தானே தெரியும், அதான் அதான் வியாழக்கிழமை தானே தெரியும். இப்ப நம்ம அதாவது பாருங்க, ஒருவேளை படத்தை தாங்கி நிக்கிற கேரக்டரா இருந்தா, படத்தை முதுகெலும்பா இருக்க கேரக்டரா இருந்தா, இல்ல நீங்க அதான் சொல்ற ரிலீஸ் அன்னைக்கு நம்ம அதை பத்தி பேசுவோம். இப்போ நம்ம அட் பர்சன்ட் வந்து இந்தியன் டூவோ இல்ல அது மத்த அதோட எக்ஸ்பெக்டேஷனோ இல்ல அதோட பலம் பலவீனங்களை பத்தியே பேசலாம். அதான் அதை நான் சொன்ன வந்தது காரணம் இந்தியன் டூவை பத்தி தான் சொல்றேன். இந்த படம் வந்து அந்த அளவுக்கு இருக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அண்ட் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினார் இல்லையா, நான் அவருக்கு வந்து ஒரு ரிப்ளை கொடுக்கணும்னு இருக்கேன். இது என்னோட கருத்து அவர் சொன்னதுல இருந்து. தமிழ் பீப்புள் வந்து யூனிக் சப்ஜெக்டை வரவேற்காம இல்லை. ரீசெண்டா நிறைய யூனிக் சப்ஜெக்ட் வந்து நிறைய வந்து அவங்க வெல்கம் பண்றாங்க, நிறைய பாக்குறாங்க, அதை அப்ரிஷியேட்டும் பண்றாங்க. ரெகுலரா இல்லாம ஒரு யூனிக்கா வரும்போதுதான். இப்ப விஷயம் என்னன்னா, அந்த டைரக்டர் எடுக்கிற ரிஸ்க்கு ப்ரொடியூசர் அக்செப்ட் பண்ணி படம் வரணும். ஆனா ப்ரொடியூசருங்க அதை வந்து ஒரு பிஸ்னஸா மட்டும் பாக்குறதுனால அந்த யூனிக் சப்ஜெக்ட் இப்போ மலையாளத்தை உதாரணம் பண்ணி இப்போ சொன்னீங்க இல்லையா, அங்க அவங்க அக்செப்ட் பண்ணி அதை எடுக்கிறாங்கன்னா இங்க அதுக்கு ப்ரொடியூசர் தான் அதுக்கு ஒரு புள்ளியார் சொல்லி போட்டு அந்த டைரக்டர் அக்செப்ட் பண்ணணும், அந்த ரிஸ்க் அவங்க எடுக்கணும். அப்படி நல்ல ஸ்கிரிப்ட் அவங்க அக்செப்ட் பண்ணி எடுத்தாங்கன்னா தமிழ் பீப்புள் படத்தை வந்து நல்லா பாக்குறாங்க, நல்லா வந்து செலிப்ரேட் பண்றாங்க. இல்லைங்க பிரதர், இல்ல அதுலயும் இல்ல, அதுல ஒரு சிக்கல் சொல்லிடுறேன். என்னன்னு சொல்லிடுறேன். என்னன்னா, பணம் போடுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்களும் நானும் ஒரு பணம் போடுறோம் அப்படின்னா அந்த பணத்தை எப்படி எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நம்ம ரிஸ்க் எடுத்து பார்ப்போம், யோசிக்க மாட்டோம். ட்ரீம் லெவனே போடுறோம், இன்னைக்கு வந்து கோலி அடிப்பான், ரோஹித் அடிப்பான் அப்படின்னு நம்பி எடுக்கிறோம். இதுல கோலி எடுக்க மாட்டான், நம்ம கோலி இன்னைக்கு இந்த வாட்டி ஃபார்ம்ல இல்ல, நம்ம தூக்கி பார்ப்போம் அப்படின்னு ரிஸ்க் எடுக்க தோணவே தோணாது. ஏன்னா நம்ம 49 ரூபா கட்டுறோம், 49 ரூபாய்க்கு அவன் வச்சுக்குவோம், சேஃப்டிக்கு வச்சுக்குவோம் தோணும். அப்படி பட்சத்துல ஒரு 100 கோடி 50 கோடி போடுற கம்மன் நம்ம 49 ரூபாய்க்கு 1000 யோசிப்போம். கோலி தூக்கலாமா வேணாமா, தூக்கலாமா வேணாமா அரை மணி நேரம் லைன் அப் அந்த இருந்து இந்த அரை மணி நேரம் யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா 100 கோடி ரூபா போடுற இடத்துல அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க. இதே நீங்க மலையாளத்தை நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலான அந்த எப்படி சொல்றது, இந்த புது முயற்சி, இந்த ஆத்மார்த்த முயற்சி, புதுத்தையான வகை முயற்சி ஃபுல்லாவே அந்தந்த ப்ரொடியூசர்ஸ் அந்தந்த நடிகர்களே எடுத்துக்கிறாங்க. இப்ப மம்முட்டி வந்து அவர் இந்த எடுத்த படம் கடந்த 4-5 படமே செம்ம வெரைட்டியான படம். ஆனா எல்லாமே அவரோட ப்ரொடக்ஷன், அவர் படத்தை அவரே ரிஸ்க் எடுக்கிறாரு, அதனால அதுக்கான பலன் அனுபவிக்கிற சூப்பரா பலன் லாபம் கிடைக்குது. பகத் பாசில் அவரோட ப்ரொடக்ஷன்ல தான் ஆவேசம் நடிக்கிறாரு, அவரோட ப்ரொடக்ஷன்ல தான் இந்த படம் தயாரிக்கிறாங்க. என்ன படம், பிரேமலுவா என்ன படம் அது, பிரேமலு அவர் தானே ப்ரொடக்ஷன். ஆமா. அப்ப அடுத்த ஒரு வெரைட்டியா ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அவங்க பணமா தான் அவங்க நம்பி எடுக்கிறாங்க. ப்ரொடியூசர் பணத்துல ரிஸ்க் எடுக்க யோசனை பண்ணுவாங்க. ஏன்னா ப்ரொடியூசர் நம்ம நம்பி வராரு, நமக்கு இத்தனை கோடி சம்பளம் தராருன்னா அது ப்ரொடியூசர் சேஃபான வழி தான் நடிகர் பார்ப்பாங்க. பெரிய நடிகர் நீங்க அஜித் விஜய் எல்லாம் எடுத்துட்டு வச்சுங்க, அவங்களுக்கு புதுசா நடிக்க கூட ஆசை எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு சம்பளமே 125 கோடி தராங்க, 100 கோடி தராங்க அப்படின்னா படத்துக்கு பட்ஜெட் மத்த பட்ஜெட் எல்லாம் சேர்த்து 200 கோடி வந்துடும். 200 கோடி போட்டு நீங்க புது வகையான முயற்சி பண்றேன்னு சொல்லி எடுத்தீங்கன்னா படம் அப்படியே கீழே போயிடும். அப்ப போனா ரிட்டர்ன் பணம் வராதுன்னு அடுத்த படத்துக்கு சும்மா நடிச்சு கொடுக்குற மாதிரி ஆயிரும். என்ஜிக்கு சூர்யா ரிஸ்க் எடுத்தாரு, என்னாச்சு? சூர்யா என்ஜிக்கு ரிஸ்க் எடுத்தாரு செல்வராகவன் கூட சேர்ந்து, என்னாச்சு? அது மாதிரி நமக்கு இப்போ பெரிய ஹீரோ ரிஸ்க் எடுக்கிற போது பல வகை ஆபத்துகள் இருக்கு. அதனாலதான் இங்க உள்ள ஹீரோக்களும் அந்த ரிஸ்க் எடுக்கிறது இல்ல, சேஃபான ரூட்டுக்கு போயிடுறது. இதுதான் ஒரிஜினல். நம்ம பணம் 49 ரூபா 50 ரூபாய்க்கு நம்ம 1000 யோசனை வச்சுக்கிறப்ப மத்தவங்க படம் 100 கோடி 200 கோடி புலங்குற இண்டஸ்ட்ரியில. இப்ப தெலுங்குல வந்து இந்த கல்கி எடுக்கிறாங்கன்னா கல்கி டேரக்டர் மேல அந்த நியூஸ் பீக்கடையார் சொன்னதுக்கு அப்புறம் தெரியும், அவங்க மாமனார் டேரக்டரோட மாமனார் தான் மருமனை நம்பி தன்னோட 50 வருஷத்துல இந்த பெரிய படத்தை பட்ஜெட் இறக்கும்னு சொல்லி இறக்குறாரு. அப்ப அங்க என்ன மருமனை நம்பி இறக்குறாரு. அது மாதிரி இங்கே இறக்குனாதான் உண்டு தவிர. அதான் நீங்களும் நானும் இப்போ ஒரே பாயிண்ட் தான் பேசுறோம், நான் சேம் சைடு தான் பேசிட்டு இருக்கோம். பிராக்டிகல் நடக்கிறது சொன்னீங்களா, நானும் அதுதான் சொல்றேன். ப்ரொடியூசர் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து அவங்க பிசினஸ் தான் பார்ப்பாங்க. நீங்க சொல்ற மாதிரி அந்த ஆர்ட்ல இல்ல நான் சொல்றேன் அவர் வந்து தமிழ் பீப்புள் அக்செப்ட் பண்ணலன்னு சொன்னாங்க, அதை மட்டும் தான் சொல்ல வந்தேன். தமிழ் பீப்புள் அக்செப்ட் பண்றாங்க, அவங்க யூனிக் சப்ஜெக்டை வெல்கம் பண்றாங்க, அப்ரிஷியேட் பண்றாங்க, செலிப்ரேட் பண்றாங்க. நான் அதை மட்டும் தான் சொல்ல வந்தேன். மற்றபடி அவங்க ப்ரொடியூசர் என்ன பண்ணணும், எதை வந்து அது வந்து பிஸ்னஸா பார்த்து பண்றதா இருந்தாலும் அது அவங்க முடிவு தான், அவங்க பெரிய ரிஸ்க் எடுக்க மாட்டாங்கன்றது ப்ராக்டிக்கல். நானும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பீப்புள் பத்தி சொன்னாங்களா, ஆடியன்ஸை பத்தி சொன்னார் இல்லையா, அதுக்கு சொல்றேன். ஆடியன்ஸ்லாம் ரொம்ப மெச்சூர்ட் ஆயிட்டாங்க, நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் வருது, யூனிக் ஸ்கிரிப்ட் வருது, ஒரு ஆர்ட் ஃபிலிம் வருது அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணி பார்க்க தான் செய்யறாங்க. ஸோ இதுல ஆடியன்ஸை பிளேம் பண்ண முடியாதுன்னு சொல்ல வராங்க.
ரைட், ஓகே பிரதர். இந்த பேசாதவங்க பேசுங்க. இந்த ரணகலம் ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு, பேசுங்க. ப்ரோ ஸ்லாட் இல்லைன்னா நான் கீழே போவேன் ப்ரோ. தேங்க்யூ. ஓகே ஓகே பிரதர். இல்ல அதுக்காக சொல்லல. இப்ப பேசுறதும் பேச ஓப்பன் தான். பேச முடியாது இல்லாட்டி பேச ஓப்பன் தான். இல்ல என்ன யாருன்னா இறக்கணும்னா என்ன இறக்குங்க, பிரச்சனை இல்லைன்னு சொல்றாரு. நோ ப்ராப்ளம். அது பாத்துக்கோ, பாலா பாத்துக்கோ. அப்படி ரணகலம் இல்ல ப்ரோ, ஜெனரலா இருக்கு. ஆக்சுவலா இதுல வந்து 2-3 பாயிண்ட்ஸ் இப்போ எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணதுல அவங்க, அதாவது நம்ம வந்து ஆடியன்ஸுக்கான ஸ்பேஸ் அது மாதிரி ஒரு விஷயம் பேசுறோம். அதாவது ஆடியன்ஸ் வந்துட்டு எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு நாலேஜபிளா இருக்கணும் அப்படிங்கறத அது எல்லாம் யோசிக்காத ஆளுங்க அப்படிங்கறதெல்லாம் இங்க யாரும் நிறைய பேர் இருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் நான் சொல்றது என்ன அப்படின்னா, ஆடியன்ஸ் கிட்ட வந்து சேர்றதுக்கு முன்னாடி நடக்கிற விஷயங்களே நிறைய இருக்கு. அதுதான் நீங்க சொன்ன மாதிரி இந்த ப்ரொடியூசரோட பிரச்சனை, அவங்க என்ன அதுக்கப்புறம் எடுத்துக்க போறான் அப்படிங்கறதோட பிரச்சனை அப்படிங்கறதுலாம் இருக்கு. ஸோ இந்த மீடியம் இங்க ப்ராப்ளம். பார்த்திபன்லாம் நிறைய இடத்துல சொன்ன மாதிரி இந்த மீடியமே இங்க ப்ராப்ளமா இருக்கு. ஏன்னா ஆடியன்ஸ்ட வந்து சேர்றதுக்கான மீடியம் வந்துட்டு ஒன்லி தியேட்டர்ஸ், அதுக்கப்புறம் தான் ஓடிடியோ இல்லை ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ அந்த தியேட்டர்ஸ்க்கோ ஓடிடிக்கோ நான் கொண்டு வரதுக்கு முன்னாடியே என்னோட ஸ்ட்ரகிள் வந்து வேற லெவல்ல இருக்கு. ஸோ அப்போ எக்ஸ்பிரிமெண்டல்ஸா முடிஞ்சிச்சா முடியலையா, அது எக்ஸ்பிரிமெண்டலா இல்ல கமர்ஷியலா இல்ல எப்படி பண்ணாங்க, அந்த முயற்சி எங்க இருக்கு, இது எதையுமே தெரிஞ்சுக்கிறதே நான் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்க முடியுது. இது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இது எதுவுமே யாருக்குமே தெரிய போறதே கிடையாது. அது ரிலீஸ் ஆகாமே போயிருச்சு. இன்னும் நிறைய படம் கிடப்புல கிடக்குன்னு சொல்றாங்க. அது மாதிரி ரிலீஸ் ஆகாமே போயிருச்சுன்னா அது யாரு என்னன்னு யாருக்குமே தெரியவே போறது கிடையாது. அந்த எஃபர்ட்டை பத்தி யாரும் பேச போறதே கிடையாது. ஸோ இந்த வர படங்கள்ல இருக்கிற புல்லிங் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை மட்டுமே வச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே அந்த ட்ரெய்லரோ இல்ல அந்த ஒரு நார்மலான விஷயமும் புல்லிங் ஃபேக்டர்ஸா பார்த்துட்டு அது மூலியமா ஆடியன்ஸ் வரணும், அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ஸ்டெப் அப்படிங்கறத தாண்டி இப்போ ஒரு 10 படம் வருது அப்படின்னா அதுல நீங்க புல்லிங் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை யோசிக்கிறது ஓகே. பட் வரதே 2-3 படம் தான் அப்படிங்கிறப்ப அதுலயும் நம்ம புல்லிங் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது நிறைய மிஸ் ஆகுதுன்னு அதில் இருக்க நெகட்டிவ்ஸ் எல்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த டிஸ்கஸ் பண்ணதுனாலே நமக்குள்ளே ஒரு ஃபீல் வந்து இது பார்க்க வேணாம், இதை ரெடியூஸ் பண்ணிடுவோம், இந்த மாதிரி ரிவ்யூஸ் இருக்கு அந்த மாதிரி ரிவ்யூஸ் இருக்கு. ஸோ அது மாதிரி தான் டிசைட் ஆகுது. ஒரு 4 படம் பெரிய படம் வருது, சின்ன படங்கள்லாம் எதுவுமே வரது இல்லை அப்படிங்கிறப்பே அந்த 4 படத்தையும் முழுசா பாக்குறதுக்கே இங்க வந்துட்டு இவ்வளோ ரிவ்யூஸையும் இவ்வளோ ஃபில்டர்ஸையும் கடந்து எல்லாரும் வந்தாங்க அப்படின்னா அது எப்படி போய் அப்புறம் எங்கேருந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்றதுக்கான ஆப்ஷனே நம்ம கொடுக்கல அப்படின்றத நான் பாக்குறேன். கரெக்ட். சூப்பரான பாயிண்ட் தான். ஏன்னா வந்து ட்ரெய்லரை பார்த்துட்டு நெகட்டிவ் பேசி அந்த நெகட்டிவ் செட்லயே பாதி பேத்துக்கு இந்த படம் ரிவ்யூ பார்த்துப்பா, ரிவ்யூ வந்ததுக்கப்புறம் போகலாம், அதுலயே ரிவ்யூ சூப்பரா வந்தா போகலாம், அதுலயே நான் பாக்கலாம்னு சொன்னாங்கன்னா ஸ்கிப் பண்ணி ஓடிடி வரல வெயிட் பண்ணலாங்க. அதான் சொல்றேன், வரதே வந்துட்டு அந்த 100 படத்துல ஒரு 4% படம் தான் வெளியே வருது அப்படின்னா அந்த 40% படத்தை கூட நான் இவ்வளவு ஃபில்டர்ஸ் வச்சுட்டு தான் நான் பார்க்க போவேன் அப்படின்ட்டு தான் நான் முடிவு எடுக்கிறேன். ஸோ அந்த முடிவு எடுக்கிறதுக்கு வந்துட்டு இந்த மீடியம்ஸ் தான் ஒரு காரணமா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த கல்கியும் எடுத்துக்கோங்க இல்ல இந்தியன் 2வும் எடுத்துக்கோங்க, இது மாதிரி இன்னும் புதுசா வரப்போற படங்கள் இவங்க எல்லாமே வந்துட்டு டெக்னாலஜி வைஸா வேற லெவல்ல கொண்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க போடுறப்பே அந்த அட்வர்டைஸ்மெண்டே அது வந்துட்டு ஐமேக்ஸுக்கான கண்டென்ட்டா கொடுக்குறாங்க. ஐமேக்ஸுங்கிறது இங்க எவ்வளவு பேரை ரீச் பண்ணிருக்குன்னு அவங்க பாத்துக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி ப்ரொபகேண்டாவும் நிறைய ஃபில்டர்ஸை வந்துட்டு இங்க இது பண்ணுதோ அப்படின்றதா என்னோட டவுட். நான் நார்மல் நீங்க சொல்ற கரெக்ட் தான், நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான். ஆனா இதே ஒரு விஷயத்த நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும், தமிழ்நாட்டுல போன மாசம் கல்கியோட எக்ஸ்பெக்டேஷனும் போன வாரம் கல்கியோட எக்ஸ்பெக்டேஷன் இன்னைக்கு இருக்க கல்கியோட எக்ஸ்பெக்டேஷன் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா தெரியும். இந்த கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஓப்பனிங்கே வராத படம் பிரபாஸுக்குலாம் மார்க்கெட்ல கடந்த 4 படம் ஃபிளாப் அப்படின்னு சொன்னாங்க போன மாசம். போன வாரம் சொன்னேன் ட்ரெய்லர் வந்து பார்க்கலாம் பரவாயில்ல, இருந்தாலும் பிரபாஸ் நம்ப முடியல. ஆனா இப்ப அவர் புக்கிங் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இல்லையே படம் 5 கோடி ஓப்பன் பண்ணும் போல இருக்கு தமிழ்நாட்டுல, 6 கோடி ஓப்பன் பண்ணும் போல இருக்கு தமிழ்நாட்டுல, அப்படி வந்துட்டாங்க. அப்ப என்ன கிராஜுவலா உங்களுக்கு வந்து ஒரு படத்தோட ஹைப் வந்து ரிலீஸ் நெருங்க அந்த சூழ்நிலையை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஃபுல் ஹைப்ல இருந்த படங்கள்லாம் ரிலீஸ் டைம்ல அப்படியே ஜீரோ ஆயிருக்கு. நீங்க நோட் பண்ணி மகாராஜா படம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்தப்ப நித்திலன் டைரக்ஷன் விஜய் சேதுபதி 50 படம் அப்புறம் ஒரு ஹைப் செம்ம ஹைப் கிரியேட் ஆச்சு. டீசர் வந்தப்போ சூப்பரா இருந்துச்சு. ஆனா அந்த ரிலீஸ்க்கு 2 வாரத்துக்கு முன்னாடி படம் டோட்டலா ஹைப்பே இல்லையே, 5 நாளைக்கு புக்கிங்கே இல்லையே அப்பெல்லாம் வந்துச்சு. ஆனா அந்த பிரஸ் ஷோ போட்டதுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு ஹைப் கடைசி நேரத்துல ஏறிச்சு பாருங்க. அது மாதிரிதான் எப்பவுமே லாஸ்ட் மினிட் ஹைப்புங்கிறது மாறும்.
அதே மாதிரி இவங்க புல்லிங் ஃபேக்டர் இல்லைன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைலர் விட்டு அவங்க ஒரு என்ன ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் இப்போ இந்த ஸ்டெப்ல இருக்கு, அப்போ நம்ம எதை ரிலீஸ் பண்ணி நம்ம ஹைப் ஏற்றணும் அப்படின்னு அந்த ப்ரொடியூசர் கவுன்சில் இருந்தோம் இல்ல அந்த டீம்ல இருந்து இந்தியன் டீம்ல இருந்து ஒரு யோசனை கிரியேட் ஆயிருக்கும் இதோட. ஆனா என்னோட பாயிண்ட் ஆஃப் எப்பவுமே எல்லா படத்துக்குமே கடைசி இந்த ஒரு வாரம் தான் இந்த புல்லிங் ஃபேக்டர். அந்த கடைசி ஒரு வாரத்துல ப்ரோமோ வருதுல, அந்த ப்ரோமோவோ அந்த ஏதோ ஒரு விஷயம் அட்ராக்ட் பண்ணும். நீங்க உண்மையிலே சொல்றேன், நீங்க யார் நம்ம தெரியல, புஷ்பா 1க்கு வந்து ஹைப்பே கிடையாது. நான் புஷ்பா தெலுங்கு படம் நிறைய படம் பார்ப்பேன், எனக்கு சுகுமார் டேரக்ஷன் நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா தமிழ்ல அந்த படத்துக்கு ஒரு 0 ஹைப் இருந்துச்சு. ஆனா எப்ப இந்த சொல்றியா பாட்டு வந்துச்சோ திடீர்னு ஏறிச்சு பீக். அது ஜாக்பாக் மாதிரி அந்த படத்தை வாங்கினவங்க லக்கு மாதிரி அந்த பாட்டுனாலே ஓப்பனிங் வந்துச்சு. அந்த பாட்டுனாலே படம் ரீச் ஆயிடுச்சு, திடீர்னு வந்துச்சு. அது எப்பவுமே எப்ப வேணா வரும் எல்லா படத்துக்குமே. இந்தியன் 2 பொறுத்த வரைக்கும் நீ இன்னும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்தியன் 2 பொறுத்த வரைக்கும் போன வருஷம் பாத்தீங்கன்னா படத்து மேல 0 ஹைப். நீங்க நான் ஓப்பனா சொல்றேன், இது வந்து ஓப்பன் மீடியம்ல ஓப்பனா சொல்றேன், 0 ஹைப். திடீர்னு ஒரு போன மாசம் 2 மாசம் முன்னாடி இந்த போஸ்டர்ஸ் வந்துச்சு, குவாலிட்டியான போஸ்டர்ஸ் வந்துச்சு. மே மாசம் ஏப்ரல் மாசம் போல அப்படியே ஷூட்டிங் முடிய போகுது, என்னது குடியரசு தின வாழ்த்துக்கள் அப்படின்னு அந்த ஒவ்வொரு போஸ்டும் வந்துச்சு. அப்புறம் அந்த ஆடி லான்ச் போஸ்டர் சூப்பரா வந்துச்சு. ஆடி சாங் வந்த அப்புறம் இந்த பாரா சாங் வந்த அப்புறம் திடீர்னு ஹைப் ஏறிச்சு. அப்புறம் தாத்தா வராது கிண்டல் பண்ண ஆரம்பிச்சு குறைஞ்சிச்சு. இப்ப திரும்ப எல்லா செல்போனுக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஏறிச்சு. இப்ப ட்ரெயிலர் வந்த அப்புறம் ட்ரோல் பண்ணாலும் ஆனா அந்த பேச்சு இருந்துகிட்டே இருக்கு. ஒரு படத்துக்கு தேவை பேசு பொருளா இருக்கணும். பேசு பொருளாரு நெகட்டிவா பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் பேசு பொருளாரு, அப்புறமேட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் திடீர்னு இறங்கும். அந்த ஏறுற வேகத்துல படம் பிக்கப் ஆச்சுன்னா அப்படியே ஹிட், அவ்வளவுதான். கரெக்ட். இல்ல ப்ரோ, இன்னொன்னு இப்ப நீங்க சொன்ன அதேதான், அந்த டைம் கேப்னு ஒரு விஷயம் விடுறாங்களே ப்ரோ, அது வந்து எதனால டிலே ஆகுது அப்படிங்கறதெல்லாம் நான் பேச வரல. அதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபினான்சியல் ரீசன்ஸ், வேற மாதிரி டெக்னிக்கல் இஷ்யூஸ், இதெல்லாம் ஓகே. நான் வந்து இதை எப்படி பாக்குறேன்னா, எந்த சினிமாக்குமே, தமிழ் சினிமாக்குன்னு சொல்லல, ஒரு ரொம்ப இயர்லியா சில அப்டேட்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்க பிரச்சனை. அந்த அப்டேட்டே வந்துட்டு நமக்கு தெரிய வரப்பே அங்க படம் ஓரளவுக்கு ரெடி அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த புல்லிங் ஃபேக்டர்ஸ் இன்னும் பயங்கரமாவே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டிலே அப்படிங்கிறது இந்த வேரியேஷன்ஸ்க்கான ரீசன்ஸா மாறுது. இந்த வேரியேஷன்ஸ் வந்துட்டு எங்கேயும் வந்துட்டு புல்லிங் ஃபேக்டரை இம்பாக்ட் பண்ணாம இருக்குமா, எப்படி அதை ஹேண்டில் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு சேலஞ்சஸா மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எந்திரனே வந்துட்டு கமல் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும், ஐயோ வேற மாதிரி இருந்திருக்கும். அதாவது ரஜினி பண்ணது நல்லா இல்லைன்னு சொல்ல, பட் கமல் பண்ணது இன்னும் வேற ஒரு ஃபிளேவர் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். எப்படி சங்கர் வந்து கமலை ஹேண்டில் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறதோட ரிசல்ட்டா இந்தியன் 2 இருக்குமோ அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்ப கமல் ஒருத்தரை மட்டுமே புல்லிங் ஃபேக்டரா பாக்குற மாதிரி ஆகுது. ஸோ அப்ப அங்க வந்துட்டு தான் அங்கதான் இந்த மேக்கப், கமல் மேக்கப் சரியில்லை, இல்ல இது பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிற நெகட்டிவிட்டி எல்லாம் வருதோ அப்படிங்கறத நான் தாத்தா பாக்குறேன். ஸோ அது எல்லாத்துக்குமே இந்த டிலேல இயர்லி அப்டேட் நான் அப்படிதான் பாக்குறேன். ரொம்ப இயர்லியா சில அப்டேட்டை நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால இந்த ப்ராப்ளம்ஸ் வருதோ தவிர்க்க முடியாதுங்க. இல்ல ஒன்னே ஒண்ணு அதெல்லாம் தவிர்க்கவே முடியாது, தவிர்க்க முடியாது. அப்புறம் விஜய் கார்த்திக் பிரதர் பாராட்டும் போது ஓடி போயிட்டீங்க, நல்லா பாராட்டணும்னு நினைச்சே பேசிட்டு இருக்கும்போது ஓடி போயிட்டீங்க. ஓகே ப்ரோ, அவ்வளவுதான் நம்ம பாயிண்ட். ரைட், ஓகே, சூப்பர். வேற யாரும் பேசணும்னு நினைக்கிறீங்களா ஏதாவது விஷயம்? ரெக்வெஸ்ட் கொடுத்து ஸ்பீக்கர் வந்தவங்க யாருமே பேச மாட்டீங்க, ஸ்பீக்கர் வாங்கின உடனே அப்படி ஆஃப் ஆயிடுறீங்க, ஏன்னு தெரியல. ஏன் வந்துட்டு விஜய் நாகம்னு இருக்கா? மோகன் பேசுங்க. மோகன் ஸ்பீக்கர் கொடுத்தாச்சு. சலூன் வந்துட்டான், இருங்க சலூன் கொடுப்போம். சலூன் மேல வாடா. போயிட்டான், வந்த உடனே எஸ்கேப் போயிட்டான். இல்ல அவருக்கு டைமிங் டிஃபரெண்ட் இருக்குல்ல, மணி இப்போ 9 அவர் டைம் டோட்டல் டிஃபரெண்ட் மாதிரி இருக்கும், முக்கியமான இடத்துல இருப்போம். அப்படி சொல்லுங்க, வேற யாரும் பேசுங்க. விஜய் கார்த்திகேயன் பேசி முடிச்சிட்டீங்களா? வேற ஏதாவது விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கா? இன்னும் கேலண்டர் சாங் வரல, லிரிக் வீடியோ. கேலண்டர் சாங் லிரிக் வீடியோ வரல. கண்டிப்பா அது லிரிக் வீடியோ வந்து கண்டிப்பா ஹிட் அடிக்கும். என்ன காரணம், விஷுவல்ஸ்க்காக ஹிட் அடிக்கும், அது லிரிக் நடுவுல வைக்காத. கண்டிப்பா இதுலயே கண்டிப்பா நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு பாட்டு. பாருங்க, இதுலயே அந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை மட்டும் எடுத்து போட்டு இல்லை குவாலிட்டியா இருக்குன்னு சொல்லி எடுத்து போட்டு இருக்காங்க. கேலண்டர் சாங் வந்து நிறைய ஸ்கிரீன்ஷாட் இருக்கும். இந்த அரண்மனை 4 ஒரு பாட்டு இருந்துச்சுல, அந்த மாதிரி தான். ஆமா, அவ்வளவுதான். அந்த ஒரு பாட்டை பாக்க நம்ம சொல்றியா பாட்டு மாதிரியே கூட இந்த கடைசி நேரத்துல இந்தியன் புல்லிங் ஃபேக்டரா மாறலாம் கேலண்டர் சாங். அதுக்காக தான் ரிலீஸ் பண்ணாம இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக மேபி. ஆமா
எப்பவுமே எப்பவுமே அது ஒரு நல்ல விஷயம் தான், கடைசியா ரிலீஸ் பண்றது. பாலா வெயிட் குஷியா பண்ணி இருப்பா ஆமா. அப்படி, எப்படா ரிலீஸ் பண்ணி ஹெச்டி சாங் ரிலீஸ் பண்ணுங்கடாங்கிற அப்படி பாலா. வரட்டும் வெயிட் பண்ணுங்க. சரி ரைட்டு. வேற அடுத்து அவ்வளவுதான் ஸ்பீக்கர்ல கிளிம்ஸ் தான் வருமா, மோகன்ராஜ் ஸ்பீக்கர் நியூ வச்சிருக்காரு, ட்ரைலர் அது கிளிம்ஸ், என்னாச்சு? அடுத்ததான் ப்ரோமோ வருமோ, ப்ரோமோ வரும், ப்ரோமோ மாதிரி. இது இந்தியன் டூங்களா? ஆமா ஆமா. இல்ல அந்த பாட்டு கேலண்டர் சாங் வீடியோ புறமே விடட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ரைட்டு. என்ன சொல்ற மோகன்ராஜ், பேசுறீங்களா இல்ல அடுத்து வேற யாராவது பேசுறீங்களா? ஹலோ ப்ரோ. ப்ரோ ட்ரைலர் நல்லா தான் இருந்துச்சு. இது வரைக்கும் வந்த அந்த ப்ரோமோ மெட்டீரியல் அந்த அளவுக்கு இல்லை, இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு எப்படி ப்ரோ இருந்துச்சு ட்ரைலர்? ஓகே ஓகே பிடிச்சிருச்சா பிரதர். எல்லாம் பேசி முடிச்ச அப்புறம் கேக்குறீங்க. ப்ரோ? எல்லாத்துக்கும் இல்ல ட்ரைலர் நான் ஓகே இப்பதான் வந்து நல்லா இருந்துன்னு சொல்லிட்டோம். ரைட் ரைட். இல்ல இல்ல ட்ரைலர் நாங்க ஏதாவது கரண்ட் ஃபார்முக்கு எதிர்பார்த்த விட ட்ரைலர் நல்லாவே இருக்கு. இந்த ட்ரோல் மெட்டீரியல்லாம் விட்டுருங்க, இந்த ட்ரோல் பண்றவங்க பண்ணிட்டு போறாங்க. எனக்கு ட்ரெய்லர் ஓகே, நல்லா இருக்கு. நம்ம இனிமேல் படத்துல வந்து சங்கர் என்ன நிரூபிக்க போறாருன்னு பாத்துருவோம், அவ்வளவுதான். சங்கர் தான் பிரம்மாண்ட இயக்குனர் நிரூபிக்கிறாரான்னு செக் பண்ணிடுவோம், அவ்வளவுதான். ஓகே சுகுமார் ப்ரோ சொல்லுங்க கேளுங்க, bro. வேற யாரும் பேசுறா வைக்கலுங்க, டக்குனு இல்லைன்னா முடிச்சிருவோம். டிஎம் பாருங்க ப்ரோ, மெயில் ஐடி வரும்னு சொன்னீங்க, வரவே இல்லை. குமார் ப்ரோ இல்ல வைபர் வராரு. வைபர் ராஜா வந்திருக்காரு. கமல் 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 தீவிர ஃபேன் அவரை வைபர் ராஜா கேட்போம். வந்திருக்காரு, குமார் ப்ரோ. அவர்கிட்ட கேட்போம். ஆமா, ஒரு அவர்கிட்ட கமல் கமலோட ரசிகர்கிட்ட ரசிகரா, அவருக்கு கேட்டாதான் இந்தியன் இல்ல ட்ரெயில். இல்ல ஆமா ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு ஆமா, கொஸ்டின் அதே இருக்கு வைபருக்கு. அதே தீவிர ரசிகர்கிட்ட கேட்கும் இல்ல போது இல்ல நம்மளோட நான் வைப் வந்து தெரியும். நான் சொல்லிடுறேன், ஒரு கொஸ்டின் தாத்தா வைப் கேட்டுறேன். வருதோ இல்லையோ, இந்தியன் டு வைப் எப்போ கிரியேட் ஆகுதுன்னு தெரியும். சொல்லுங்க வைபர் ராஜா, நீங்க சொல்லுங்க. ப்ரோ ஒரு ரொம்ப நாள் ஆச்சு இல்ல பேசி. இல்ல உண்மையாவே சொல்றேன், நான் வந்து இந்த அளவுக்குலாம் எதிர்பார்க்கவே இல்லை. இப்ப எனக்கு புரியல ப்ரோ, இதுக்கு மேல என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு தெரியல. சத்தியமா இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்பவே நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர். இததான் வந்து சுகுமார் ப்ரோ ட்வீட்டா போட்டிருந்தாரு. இதுக்கு மேல என்ன எதிர்பார்க்கறீங்க? இதுக்கு மேல என்ன ப்ரோ இல்ல இல்ல, எதிர்பார்க்கறீங்களா இது ட்வீட்டா வந்து போட்டிருந்தேன். எப்படின்னா சங்கர் வந்து ஒரு விஷயத்த வந்து பண்றாருனால இங்க இருக்கிறவங்க வந்து என்ன, இப்ப சமீபமா சொல்றேன், இப்ப அதிகமா வந்து தேவையில்லாத விமர்சனம் வந்து அதிகமா வைக்கிறாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. இல்ல அவர்கிட்ட அதிகமா எதிர்பார்க்கறதால அப்படி பண்றாங்களா அப்படின்னு தெரியல. இல்ல இல்ல எல்லாத்துக்கும் ரீசன் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் தான். ஏன்னா வந்து இப்போ வந்து கரண்ட் ட்ரெண்ட் அப்படி இருக்கு. நீங்க எல்லாத்தையும் வைங்க, ஒரே அடியா ஹைப் ஏத்துவோம், ஒரே அடியா ஹைப்பை காலி பண்ணுவோம். இப்ப இந்த மைண்ட் செட்ல இருக்காங்க. ஒண்ணு வச்சா குடுமி, அடிச்சா மொட்டை, அந்த ஸ்பீட்ல தான் போயிட்டு இருக்காங்க. அதனால படம் தான் எல்லாத்துக்கும் தேவை, படம் ரிசல்ட் தான். படம் வரட்டும், பக்கத்துல பாத்துப்போம். நீங்க ஒரு கமல் ரசிகரா உங்களுக்கு வந்து இதாவது விட்டுருங்க, ட்ரெய்லர்லாம் விட்டுருங்க. கமலோட கெட்டப், கமலோட மேக்கப், இல்லடா அவர் லுக், இந்த பேர் பாடி ஃபைட், இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? ப்ரோ இல்ல இந்த மேக்கப் பத்தி நிறைய பேர் என்ன சொல்றது, அவருக்கு 100 வயசுக்கு மேல இருக்கு, அதனால வந்து அதாவது 96 இந்தியன் கூட கம்பேர் பண்ணும்போது அது வந்து இன்னைக்கு சங்கர் பேசும்போதே சொல்லியிருந்தாப்புல. இப்ப இப்ப இருக்கிற ஒரு மேக்கப் வந்து கொஞ்சம் ரொம்ப அட்வான்ஸா பண்ணும்போது வந்து கொஞ்சம் அந்த வேற மாதிரி தெரியுது, அவ்வளவுதான். அப்போ வந்து கொஞ்சம் ரொம்ப திக்னஸா போட்டு அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் இன்னைக்கு பேசியிருந்தாப்புல. அதனால இவங்க எப்பவுமே வந்து அதே முகத்தை இப்ப காமிக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கறாங்க. இல்ல இல்ல, ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா 1996 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்ப 1995 ஷூட்டிங் பண்ணிருக்கீங்க. கிட்டத்தட்ட 29 வருஷத்துக்கு முன்னாடி ஷூட்டிங் பண்ணப்ப கமலோட அந்த லுக் வந்து அப்படி ஒரு அம்சமா இருந்துச்சு. இப்போ வந்து இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு இல்ல, அப்ப இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்தா வந்து இன்னும் லுக் வந்து மேம்பட்டு இருக்கணும்ல, நம்ம பாக்குறப்ப ரொம்ப என்ஜாய் பண்ணணும்ல, ஏன் நீங்க வந்து டிஃப்ரெண்டா பண்றீங்கன்னு கேக்குறாங்க. ஆனா என்னன்னா சங்கரோட பாயிண்ட் ஆஃப் வியூனா அப்ப வந்து ரொம்ப திக்னஸா நாங்க போட்டிருந்தோம். கமலோட பேச எங்களுக்கு கமல் பேசுன்னு காமிக்க முடியல ஸ்கிரீன்ல. ஆனா இப்ப நம்ம கமல் க்ளோஸ் அப்ல வச்சு கமலோட பேஸ் ரியாக்ஷன் முதற்கொண்டு இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் அப்ல காமிக்கிறேன்னு சொல்லி நம்ம டெக்னாலஜி வளர்ந்தாலும் இப்படி மாத்திக்கணும்னு சொல்லி அவரோட விளக்கம் கொடுத்துருக்காரு. பட் ஆடியன்ஸ் இப்படி புரிஞ்சுக்கிறாங்க, டைரக்டரோட விளக்கம் அப்படி இருக்கு. இதுதான் இங்க மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிறதே. இடம் இதுதான். இல்ல அதான் நம்ம வந்து கம்யூனிகேஷன் அந்த கேப் பழைய சொல்லுவோம்ல, இந்தியன்ல அதுதான். வந்து மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிட்டோம், இதுதான் இந்தியன் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் ஆயிட்டோம். அதுல இருந்து வெளில வர முடியல, அதுதான் விஷயம். நீங்க சொன்ன மாதிரி அது நார்மலா இருக்க ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். என்ன ஆல்மோஸ்ட் 28 வருஷம் கேப்ல வரும்போது இந்த கரண்ட் ட்ரெண்ட் கொடுக்கலன்னா யாரும் பார்க்க மாட்டாங்கல்ல, அதுதான் ஒரு மெயின் ரீசன். ஆனா ஒண்ணு, நமக்கு எப்பவுமே ஒரு விஷயம் இருக்கு, ஸ்கிரீன்ல பாக்குறப்ப 10 நிமிஷம் தான் அந்த குறையெல்லாம் தெரியும். ஆனா அந்த கேரக்டர் நல்லா இருக்குன்னு நம்ம இந்த கேரக்டருக்குள்ள மூழ்கிடும், அந்த கேரக்டரை மறந்துடுவோம், அந்த கெட்டப்பே மறந்துடுவோம். ஸ்கிரீன் எப்படி எடுக்கிறாங்கன்னு தான் மேட்ரு.
ஏன்னா இப்போ ஒருத்தர் உதாரணமா ட்வீட் போட்டிருந்தாரு, இந்த ஆறுசாமி கேரக்டரை வந்து இந்த சாமி 2ல வந்து கொண்டு வந்தாங்க, அது மாதிரி ஆயிடக்கூடாது, சேனாபதி கேரக்டர் அவ்வளவு பவர்ஃபுல்லான கேரக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதே தான் நம்மளும் சொல்றது, சேனாபதி கேரக்டர் அவ்வளவு பவர்ஃபுல்லான கேரக்டர், அது ஸ்கிரீன்ல வந்து அது என்ன மேஜிக் பண்ணுன்னு பார்ப்போம். பிரகாஷ் ப்ரோ, இப்போ சித்தார்த்தோட தாத்தாவா இல்ல சித்தார்த்தோட அப்பாவா, அது என்ன மாதிரி வர்ற மாதிரி இருக்கு? இல்ல எனக்கு தெரிஞ்சு சித்தார்த் வந்து சித்தார்த்த தாத்தா கேரக்டர் மட்டும் கொண்டு வருவாங்க எனக்கு. சித்தார்த்துக்கு வந்து இது ஏன்னா அது ஒரு டைலாக் ஒன்று வருது, சின்ன வயசுல நீதி நேர்மையான்னு வளர்த்தது நீ தானையா அப்படின்னு சொல்ற மாதிரி டைலாக் வரும். இதை வந்து எப்படின்னா பேரனா எடுத்துக்காம சர்வசாதாரண மனுஷனை கூட எடுத்துக்கலாம். யாரும் ஒரு பப்ளிக்கா வந்து இந்தியன் தாத்தாவை ஒரு இன்ஸ்பிரேஷனை வச்சு எடுத்துக்கிட்டு நினைக்கலாம். ஆனா சந்துருக்கு வந்து ஒரு மாசமா இருக்க அந்த சந்துரோட லவர் மாசமா இருக்க மாதிரி வச்சிருந்து அதுக்கு பிறந்த குழந்தை சித்தார்த்த கூட காமிக்கலாம். ஏன்னா ஏஜ் கரெக்டா மேட்ச் ஆகுதுல உங்களுக்கு. 28-30 வருஷம் சித்தார்த்துக்கு 30 வயசுன்னு சொன்னா நம்புற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா லுக் அப்படி தானே இருக்காரு ஆளு. இல்ல பிரகாஷ் ப்ரோ, நான் வந்து இவ்வளவு நேரம் கமெண்ட்ஸா பாத்துட்டு இருந்தேன். நான் ஆக்சுவலி வந்து தெலுங்குலயும் ஹிந்திலயும் ரொம்ப நல்லாவே பாசிட்டிவா தான் பாக்குறாங்க இந்த ட்ரெய்லரை. ஆனா நம்ம தமிழ்ல எதுக்கு இவ்வளோ என்ன சொல்றது, அதாவது நான் என்னை பத்தி சொல்றேன். பொதுவா இவரோட ஃபேன் அப்படின்றதால சொல்ல, நம்ம ஒரு 190 ரூபா கொடுக்குறோம்னா ஒரு நேர்மையா ஒரு 2-3 வருஷம் உழைச்சி ஒருத்தவங்க கொடுக்குறாங்கன்னா அவங்க கிட்ட நம்ம 1000 கேள்வி கேட்கிறோம், 1000 இது பண்றோம். அதாவது அவர் கிராண்டா வைக்கிறதே கேள்வி கேட்கறாங்க, இந்த பணத்தெல்லாம் அவர் இது பண்றாரு அப்படி பண்றாரு இப்படி. இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகப்படியான என்னது அதிகமா அவரை விமர்சனம் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. ஒண்ணு வந்து ட்ரைலர் பார்த்துட்டு படம் பார்த்துட்டு அது உண்மைதான். தெலுங்குல படம் பார்த்துட்டு கூட சொல்லலாம், படம் பார்த்துட்டு கூட இவரு இப்படி பண்ணிட்டாப்ல படம் நல்லா அப்படி கூட சொல்லலாம். பட் பொதுவா இப்ப வந்து சமீபமா அதாவது ஒரு விஷயத்த இந்த ஒரு நேரேட்டிவ் செட் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்கன்ற. நான் மத்த தெலுங்கு உண்மையா சொல்றேன், தெலுங்கு எல்லாருமே வந்து ரொம்ப நல்லாவே பாக்குறாங்க. ஹிந்துஸ்தானி அதுலயும் வந்து ரொம்ப நல்லாவே கொண்டாடுற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதோட சாராம்சம் உங்களுக்கு புரிஞ்சுக்க நான் சொல்லிடுறேன். இல்ல அதோட முக்கியமான ரீசனையும் சொல்லிடுறேன். ஏன்னா வந்து தெலுங்குல அவர் கமலஹாசன் மட்டும்தான். தெலுங்கை பொறுத்த வரைக்கும் கமலஹாசன், ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் கமலஹாசன். ஆனா தமிழை பொறுத்த வரைக்கும் அவரு என்னுடைய தலைவனுக்கு போட்டி நடிகர். இங்க அப்படிதான். நீங்க அஜித் படம் ட்ரெய்லர் வந்துச்சுன்னா விஜய் ரசிகர்கள்ட்ட இருந்தோம், விஜய் படம் ட்ரெய்லர் வந்துச்சுன்னா அஜித் ரசிகர்கள்ட்ட இருந்தோம், கமல் படம் ரஜினி படம் இப்படி எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து எதிரி நடிகர்களோட சேர்ந்துதான் வருது. அங்க அப்படி கிடையாது. இங்க ரசிக சண்டை ஓடுது இல்ல. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? இல்ல எனக்கு கேக்கு திடீர்னு ஏதோ மைக் கட் ஆன மாதிரி தெரிஞ்சு, அதனால மியூட் பண்ணாரு ஹோஸ்ட். ப்ரோ எனக்கு என்ன ஒரு இதுன்னா, சுஜாதா மறைவுக்கு அப்புறம் சங்கர் மேல இருந்த நம்பிக்கை கொஞ்சம் எனக்கு குறைஞ்சிருச்சு சொல்ல போனா. கமலஹாசனா நம்ம எவ்வளவோ நம்பினாலும் சங்கரோட படமான்னு பார்த்தா எனக்கு இந்தியன் 2 மேல ஒரு நம்பிக்கை இல்லதான். இந்தியன் அளவுக்கு இருக்குமானா எனக்கு தெரியல. எனக்கு ட்ரைலர் வந்து இவரோட ரசிகர் அவரோட ரசிகர் இல்லாம ட்ரைலரா பாக்குறப்போ எனக்கு சங்கரோட கதை மாறிடுச்சுன்ற மாதிரிதான் இருக்கு எனக்கு. ப்ரோ இல்ல ஒரே ஒரு விஷயம் ப்ரோ, இல்ல நீங்க எப்பயுமே வந்து அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு பெஞ்ச் மார்க் அதை வந்து தாண்டதுன்றது ஒரு பெரிய விஷயம் ப்ரோ. நீங்க இந்தியன் மாதிரி ஒரு படம் அதே இதுல அது கண்டிப்பா வந்து எந்த பார்ட்டுமே அதை பண்ணாதுன்னு நான் நினைக்கிறேன். அதை அடிச்சு அதை தூக்குற மாதிரியான. இன்னொன்னு வந்து நிறைய பேர் இதை சொல்றாங்க, சுஜாதா போனதுக்கு அப்புறம் சங்கர் அப்படி ஆயிட்டாரு. இது எல்லாமே வந்து ஒரு விஷயத்த ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அதே அப்படி பரவுற மாதிரி தான் எனக்கு தோணுது. இல்ல நீங்க அப்படி பார்க்க வேண்டாம். ஏன்னா படமாவே எடுத்துக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு சிவாஜி அன்னியனுக்கு அப்புறம் அந்த ஒரு 5-6 படம் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சங்கர் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒரு பெரிய வரவேற்பு இல்லை. அதுதான் உண்மை. அது ஒருத்தர் சொல்றதுனால படம் வரதுக்கு முன்னாடி நெகட்டிவ் பேச வேணாம். இல்ல ஈக்குட்டு போட்டோம். படம் வரதுக்கு முன்னாடி நெகட்டிவ் பேச என்ன ஒண்ணு நீங்க இல்ல ஒன்னே ஒண்ணுதான் ஒரு பிரச்சனை என்னன்னா, இங்க வந்து எப்படி சொல்றேன், ஒரு அடிச்சா ஒருத்தர் மொத்தமா போட்டு எல்லாம் சேர்ந்து அடிச்சிருவோம். அது ஏன் எதுன்னு கேட்க மாட்டோம், அது நம்ம இயல்பு தான். அது சங்கரை வந்து எல்லாத்துக்கும் அடிப்போம். அவர் வந்து பழைய படங்கள்ல அவரோட ஒப்பீனியன்ல அடிக்கலாம், இந்தியன்ல வர ஒரு டைலாக்காக அடிக்கலாம், இல்ல என்ன படம் அன்னியன்ல வர ஒரு சின்ன கேரக்டர் செட் நரேட்டிவ் செட்டுக்காக அடிக்கலாம், இல்லைன்னு சொல்லல. பட் வந்து ஒரு படம் எந்தமே தனிப்பட்ட ஒரு நபருக்காக ஒரு படத்தை எதிர்க்க கூடாது. அதனால என் பாயிண்ட் ஆஃப் வியூ தான், ஒரு படம் வரட்டும், படம் நல்லா இருக்கா நல்லா பேசுவோம், டேரக்டருக்காக என்னைக்குமே அடிச்சுக்க வேண்டாம். பிரகாஷ் ப்ரோ, எனக்கு ஒரே ஒரு டவுட் தான், அதை மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க. ஏற்கனவே நான் இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே ஏற்கனவே அந்த ஏஜ்ங்கிறது ஒரு இஷ்யூ மைண்டுக்குள்ள அப்படியே ஓடிட்டு தான் இருக்குது. பட் அது இல்லாம அந்த சர்க்லஸ் சீன் வந்து கொஞ்சம் ஓவருங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏற்கனவே அந்த ஏஜ்ங்கிற ஒரு இஷ்யூ ஓடிட்டு இருக்குது, அது எனக்கு அப்படி தோணுதா? இல்ல கண்டிப்பா இல்ல உங்களுக்கு தோணும், எனக்கு தோணும், ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் தோன்றப்ப டேரக்டருக்கு தோணி இருக்கும்ல இந்த பாயிண்ட்.
அப்ப அது ஏன் அந்த மாதிரி வச்சிருக்கிறாருங்கிறது படத்துல பார்த்தா நமக்கு தெரியும். அதுல ஏதாவது ஏஜ் ஃபேக்டருக்கு ஏதாவது ஒரு காரணம் வச்சிருக்கிறாரா, இல்ல இப்ப அவரு தாய்லாந்தோ எங்கேயோ போற மாதிரி வச்சிருக்காங்க, அங்க ஜப்பானோ ஹாங்காங் என்னென்னமோ காமிக்கிறாங்கல்ல, அப்ப அங்க என்ன அவர் பண்ணாரு அப்படிங்கிற நமக்கு பிளாஷ்பேக் போனா நமக்கு தெரியும், படம் பார்த்தா தானே தெரியும். இல்ல பிரகாஷ் ப்ரோ, இது ஒரு ரெண்டாவது கமர்ஷியல் படம். இதுல எதுக்கு இவ்வளோ என்ன சொல்றது லாஜிக்லாம் எதிர்பார்க்கறாங்கன்னு எனக்கு புரியல. இது ஒரு சூப்பர்மேன் மாதிரி ஒரு படம் தான், நீங்க ஸ்பைடர் மேன் மாதிரி ஒரு படம் தான். இல்ல இவங்க அப்படி பார்க்கல. நீ சீக்குவல்ங்கிறனால முக்கியமான ஒரு படம்ல, தமிழ் சினிமால தவிர்க்க முடியாத ஒரு படத்துல இருந்து ஒரு சீக்குவல் அப்படின்னா அவங்க அந்த 96ல அவரோட வயசு என்ன, இப்ப என்ன வயசு அப்படிங்கிற அப்படி கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்களா? இது நார்மலா லாஜிக்கான கேள்வி கேட்கற மாதிரி தெரியும். இல்ல இன்னொன்னு 2017 அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றதால நீங்க அந்த சில டைலாக்லாம் அப்பயே மேபி படம் நடக்கிறது 2010 கூட நடக்கலாம். ஆமா, கதையே கூட அது வேற விஷயம். அதனால தொடர் படம் பார்த்து சொல்றேன். நான் உதாரணம் ஒரு ட்வீட் சொல்றேன். ஒருத்தர் போட்டிருந்தாரு, சேனாபதி பெத்த பையனுக்கு மீசை குத்த கூடாது, மீசையை எடுத்து ஆள்றா அப்படின்னு போட்டிருந்தார். அப்ப நீ மீசை எடுத்தால இப்ப மீசை வளர கடைசி கிளைமேக்ஸ்ல மீசை வச்சிருப்பாரு, சேனாபதிக்கு சாவே இல்லைன்னு மீசை வச்சிருப்பாரு. ஆனா அப்படின்னா இந்தியன் டூ ஏன் திரும்ப மீசை எடுத்து விட்டாருன்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அதுக்கு நான் சொன்னேன், படத்துல அவருக்கு ஒரு தாடி கிட்டப்ப மிகப்பெரிய தாடி கிட்டப்ப இருக்கு, ட்ரெய்லர் ரிவீல் பண்ணுவாங்க, படத்துலதான் அது காரணம் தெரியும் நமக்கு. ஏன் திருப்பி தாடி வளர்த்துருக்காரு, திரும்ப ஏன் தாடி எடுத்தாருங்க, இதெல்லாம் ஒரு காரணமா வச்சாதான் நமக்கு தெரியும். படம் பார்த்தாதானே தெரியும். படம் பார்க்காம நம்ம எப்படி முடிவு பண்றோம்? படத்துல இப்ப நம்ம ட்ரெய்லர்லயே பார்த்துட்டு இவ்வளவு கெட்டப் பார்த்துருக்கோம். ட்ரெய்லர்லயே கிட்டத்தட்ட ஒரு 7-8 கெட்டப் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப படம் பார்த்த அன்னைக்கு நம்ம படத்தை பத்தி இந்த ரிவ்யூல பேசுவோம்ல, அப்ப உட்காந்து ஸ்பேஸ் போட்டு அப்ப என்னன்னு காரணம் கேட்டு விசாரிப்போம். இதே மாதிரி தீர கலந்து ஆராய்வோம். சரி பிரகாஷ் ப்ரோ, அதுக்குள்ள எக்ஸைட் பண்ண சீன் என்ன இந்த ட்ரெய்லர்ல பார்த்தோம்னா வித்தியாசமா இருந்தது முன்னாடி இருந்த சங்கர் படத்தோட? சொல்லுவேன், எல்லாம் சிரிப்பீங்க. இல்ல சொல்லுவேன், சிரிப்பீங்க, அதனால வேணாம் சொல்லல. சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துக்கு படி பேசிட்டு இருந்தோமே, அந்த சீன் தான் ட்ரெய்லர். இல்ல நீங்க பேசுங்க, கல்கி ஸ்பேஸ் போடலாம் நினைக்கிறேன். இல்ல அதான் சொல்லிட்டேனே எந்த சீன் எக்ஸைட் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டேனே. ஹாய் ப்ரோ. பிரகாஷ் பிரதர், நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சு நான் லிசன் பண்ணல, நான் டிராபிக்ல இருக்கேன். எனக்கு ஆக்சுவலா வைபர் சொன்ன மாதிரி இந்த படத்தை லாஜிக் மிஸ்டேக்கா நான் பார்க்க எனக்கு தோணல. எனக்கு ஒரு கியூரியாசிட்டி தான். என்னன்னா 96ல ஒரு படம் அவருக்கு 96 வயசு, இப்ப 30 வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட 120 வயசு கிட்ட மேல வந்துருச்சு. எப்படி அவர் அதுக்கு என்ன ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு அது லாஜிக் மிஸ்டேக்க தோணல. ஒரு கியூரியாசிட்டி, கண்டிப்பா அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் வச்சிருப்பாப்ல. அது ஒரு கியூரியாசிட்டியா இருக்கு படம், அதுக்கு தான் நான் வெயிட் பண்றேன். அதான் பிரதர். ஓகே, தேங்க்யூ. ஓகே பிரதர், கண்டிப்பா படம் பார்த்தா நமக்கு தெரியும். நானும் இந்த லாஜிக் எல்லாம் பார்க்கல பிரதர், நானும் கேட்கல. பாக்குறவங்களுக்கே சொல்ல விஷயம் தியேட்டர்ல பாத்துக்குவோம் அதெல்லாம். ஏன்னா நமக்கு இந்த ஏஜ் ஃபேக்டர் நம்ம பார்க்க போய் நம்ம சீக்கிரம் எடுக்கிறாங்க ஒரு பார்ட் 2, அவ்வளவுதான். ஏஜ் ஃபேக்டர்லாம் இல்ல நிறைய பேரு அது ஒரு லாஜிக் மிஸ்டேக் இல்லையா இல்ல லாஜிக் மிஸ்டேக் தேவையில்ல, அது ஒரு கியூரியாசிட்டியா பார்க்கலாம், அவ்வளவுதான். அதுக்கு ஒரு ரீசன் இல்ல. பழைய வசந்த பாலன் பேட்டி ஒண்ணு பாத்தீங்கன்னா தெரியும். 1996 படத்துல அந்த இந்தியன் தாத்தாவை அரெஸ்ட் பண்ணி அந்த ரூம்ல வச்சிருக்கும் போது, நெடுமுடி வேணும் வீட்டுல வச்சிருக்கும் போது, அப்போ சீன் வச்சிருப்பாங்களாம். எப்படின்னா இந்த இந்தியன் தாத்தா அந்த சிலிண்டர்கிட்ட போகணும், இங்க இருந்து சிலிண்டர்கிட்ட போகணும், அந்த ரூம்ல ஒரு எஜ்ஜில இருந்து இன்னொரு எஜ்ஜுக்கு போகணும். அப்ப போறப்போ டைவ் அடிச்சு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு சீன் வச்சிருப்பாங்களாம். அப்ப நடிச்சு காமின்னு சொன்னப்போ வசந்த பாலன் நடிச்சு காமிப்பாராம். அப்ப குட்டிக்காரன் நடிச்சு போவாராம் அவரு. அப்ப கமல் சொல்லுவாராம், என் வயசு என்ன இந்த படத்துல ஒரு 70-80 சொல்ற, அப்ப நான் 80 வயசாலும் இப்படி டைவ் அடிச்சு போக முடியுமா, உட்காந்து தவக்கல மாதிரி உட்காந்து தான் போக முடியும் அப்படி ஒரு பர்ஃபெக்ஷன் பார்த்தவர் கமல். அப்ப அவருக்கு தெரியும் தான் வயசுல இந்த கேரக்டர் இப்படிதான் நடக்கும், இப்படிதான் குதிக்கும் அப்படின்னு அவர் அப்பயே பர்ஃபெக்ஷன் பார்த்தாரு. அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஏஜ் ஃபேக்டரை இப்ப அவர் நோட் பண்ணாம இருக்க மாட்டாரு. இந்த படத்துக்கு இந்த கதைக்கு என்னங்கிறத சீன்ல சொல்லுவாங்க, ஸ்கிரீன்ல சொல்லுவாங்க. நம்ம ஸ்கிரீன்ல பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கமலை நம்ம பர்ஃபெக்ஷன்ல மட்டும் நான் மிஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா சின்ன பிள்ளைல இருந்து நம்ம யாரை பார்த்து வளர்ந்துருக்கோம், யாரோட படங்களை பார்த்து வந்திருக்கோம் தெரியும். அப்ப கமலோட ஒரு அதிதீவிர ரசிகரோட பையனா இருந்தப்ப இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்க்கணும். கண்டிப்பா படம் எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கு. ஜூலை 12th வெயிட்டிங் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. கேக்குதா? சூப்பர். வைபர் ராஜா என்னமோ சொல்லியிருந்தார், சொல்றதுக்காக கூப்பிட்டாரு. சொல்லுங்க பிரதர். ப்ரோ கேக்குதா? கேக்குது பிரதர், சொல்லுங்க பிரதர். ப்ரோ ட்ரைலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ எனக்கு. சூப்பர். அடுத்து வேற என்ன உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் பாத்தீங்க? ப்ரோ சங்கர் சார் சொல்லிட்டாப்ல, இப்ப இருக்க 2K கிட்ஸுக்கு இந்த டைம்ல இந்தியன் தாத்தா வந்தா எப்படி இருக்குன்னு ஓப்பனா அதுலயே சொல்லிட்டாரு. இன்னும் ஏன் இந்தியன் ஒண்ணு கூட கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்னா ஒருத்தர் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெய்லர்லயே அவன் சொல்றாங்களே, முன்னாடி ஒருத்தர் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பழைய இந்தியன் ஒண்ணு காமிக்கிறாங்களே.
பிரகாஷ் ப்ரோ டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ப்ரோ கம்பேர் பண்ணல ப்ரோ. இப்ப வந்துட்டு பார்ட் 2 ஒன்று இருக்குன்னா எடுத்தா பார்ட் 1ஓட கம்பேர் பண்றதுதான உலக நியதி. ஓகே ப்ரோ. ஆனா இப்போ அவங்க வந்து 2K கிட்ஸ்காரங்க தான் டார்கெட் பண்றாரு சங்கர் சார். அதை அவர் கரெக்டா பண்ணிட்டாரு. எல்லாமே கரெக்ட் தான் ப்ரோ. நான் எதுவும் அதாவது எதுவும் குரலாம் சொல்லியே. மேபி சப்போஸ் இவங்க சில மிஸ்டேக் சொன்னவங்களுக்கு ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அது பெட்டரா இருக்கும் அப்படின்னு தான் சொல்றோம். எதுவும் பெருசா குரலாம் சொல்லியே. ஒரு 2 நிமிஷம் ட்ரெய்லர் வச்சு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது ப்ரோ. இந்த படம் இப்படிதான் இருக்கும், இது இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நம்ம ஒன்றும் ஜீனியஸ் கிடையாது. ஒரு 2 நிமிஷம் ட்ரெய்லர் வந்துட்டு உனக்கு ட்ரைலர் பிடிச்சிச்சா பாலா? பிடிச்சிருந்துச்சு எனக்கு. வைபர் ராஜா, வைபர் இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ, அது வந்து இப்ப நிறைய பேர் வந்து அவர் மேல இப்போ சங்கருக்கு வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன், அவர் இயக்கத்துல இவ்வளவு எதிர்பார்த்து பண்ற ஒரு விமர்சனம் வைக்கிறதுன்றது வேற. ஆனா நிறைய பேர் ஓகே, நான் என்ன நினைக்கிறேன்னா உண்மையிலே இந்த மாதிரி படம் வந்து ரொம்ப என்ன சொல்றது வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப பாசிட்டிவா பேசப்படும்ன்றது மாதிரி தான் எனக்கு தோணுது. இவங்க வைக்கிற விமர்சனம் மெஜாரிட்டி பீப்புள் பிடிச்சிருக்கு ப்ரோ. வைபர் ஒரே இதுதான் வைபர். உங்க எனக்கு ஒரு கெஸ் இருக்கு, பட் அது கரெக்டா இருக்குமா இல்லையா அப்படின்னு தெரியல. யாரோ ஒருத்தன் வந்து இந்தியன் தாத்தா மாதிரி மாறுவேஷம் போட்டு வர்ற மாதிரி முடிப்பாங்களா? என்னோட வைல்டு கெஸ் தான் இது. பழைய இந்தியன் பேரை வச்சுக்கிட்டு வர்ற மாதிரி. ஒரு யங் கமல் வர்ற மாதிரி யங் கமல் பழைய இந்தியன் தாத்தாவோட ரெஃபரன்ஸ் அவருதான் இது பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி ஆஸ்பெக்ட்ல இது பண்ற மாதிரி. அதுதான் அவர் பிரகாஷ் ப்ரோ சொன்னார்ல, செகண்ட் ஹாஃப் வந்து காட்டாம சஸ்பென்ஸ் மாதிரி வச்சிருக்காங்கன்ற மாதிரி தான் நானும் நினைக்கிறேன். நீங்க இந்த பீரியடுக்கு அந்த பீரியட் போர்ஷன்லாம் வந்து அப்படியே ஒரு என்ன சொல்றது, அதுதான் வந்து இந்தியன் 3க்கு ஒரு விஷயமா இருக்குன்ற மாதிரி. அதான் அந்த இந்தியன் தாத்தாவே இல்லாம இந்தியன் தாத்தாங்கிற பேர்ல யங் கமல் மாதிரி யாராவது ஒருத்தர் ஆக்டிங் கொடுத்து பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. சேனாபதியோட அப்பா மாதிரி, அப்பா அந்த மாதிரியான கதை போகுது. அது நிறைய பேருக்கு அவர் சொன்ன மாதிரி, இப்ப பிரகாஷ் ப்ரோ சொன்ன மாதிரி இன்னொரு ட்ரெய்லர் கூட வரலாம், இல்ல அது வந்து சஸ்பென்ஸாவே டைரக்டாவே படத்துல பாக்குற மாதிரியும் இருக்கலாம். அதனால இது வந்து அதாவது சங்கர் படத்திலே பொதுவாவே வந்து முக்கியமா நிறைய அவர் இது சஸ்பென்ஸ் எல்லாம் ட்ரெய்லர்ல கொண்டு வந்து காட்ட மாட்டாப்ல. அந்த மாதிரி இந்த படமும் வந்து இருக்கு படத்துல. நானும் சில விஷயங்கள் கேள்விப்பட்டேன் ப்ரோ, அதை வச்சு சொல்றேன். அதே மாதிரி இன்னொரு பிளஸ் இந்த படத்துல என்னன்னா, இது தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா பூரா டிராவல் ஆகிற மாதிரி தான் இருக்கு. அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது, படம் ஃபுல்லா இந்தியா பூரா டிராவல் ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அது பேன் இந்தியா லெவல்ல அந்த படம் கண்டிப்பா ஹிட் அடிக்கும் எனக்கு தோணுது பிரதர். இல்ல இதுல ஒரு சேஃப்டி வெர்ஷன் இருக்கு. இல்ல இது ஒரு நல்ல விஷயமும் இருக்கு. ஏன்னா வந்து இப்ப கரண்ட் லெவல்ல நீங்க பேன் இந்தியா லெவல்ல படம் எடுக்கிறீங்க, அதுக்கு ஒரு ரீசன். ரெண்டாவது இப்போ நீங்க தமிழ்நாடு அரசியல் மட்டும் பேசி எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், எடுபடாது. அது கமல் இப்ப இருக்க ஸ்டாண்டுக்கு எடுபடாது சுத்தமா. அது ஒரு நெகட்டிவா கூட மாறிடும். பட் இது வந்து பாத்தீங்கன்னா பல வகையில என்ன முக்கியமா படத்துல வந்து பஞ்சாப்ல நடக்கிறதுக்கான ரீசன் நிறைய சீன்ஸ் வந்து நிறைய இருக்குன்னு சொல்லி சங்கரே சொல்லியிருந்தாரு. ஒரு முக்கியமான வேஷத்துல பஞ்சாபி குஜராத் மென்ஷன் பண்ணி குஜராத் பஞ்சாப் அதான் நிறைய இருக்கு. குஜராத் பஞ்சாப் நிறைய இருக்கு. பஞ்சாபி டைலாக்ஸ் நிறைய இருக்கும் படத்துல கமலுக்கு. ஆனா அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே இந்த படத்துல ட்ரெய்லர்ல காமிக்கிறது என்னோட கெஸ்டிங். ஏன்னா வேதாளம் பட ட்ரெய்லர் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். அப்பெல்லாம் அந்த டைம்ல இந்த எடிட்டர் ரூபன் கட் பண்ற ட்ரெய்லர் எல்லாம் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் எதுவுமே ட்ரெய்லர் கட்ல வரவே வராது. நமக்கு நிறைய சஸ்பென்ஸ் ஃபேக்டர் படத்துல இருக்கும். வேதாளம் ட்ரெய்லர்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் ட்ரெய்லர் கட்ல இருக்கும். நமக்கு செகண்ட் ஹாஃப்ல ஒரு சீன் கூட இருக்காது படத்துல. பாக்குறப்ப தியேட்டர்ல பாக்குறப்ப ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் எல்லாமே. அது மாதிரி இந்தியன் 2ல வந்து பெரும்பாலான காட்சிகள் வந்து அவங்க ட்ரெய்லர்ல வைக்கவே இல்லை. ஏன்னா எடுத்த 2018-19 எடுத்த சீன்ஸை வந்து இந்த ட்ரெய்லர் கட்ல வச்சிருக்காங்க. இன்னும் நிறைய ஃபேக்டர், இந்த புல்லிங் ஃபேக்டர் ஃபுல்லா சர்ப்ரைஸ் ஃபேக்டர் ஃபுல்லா வைக்காம இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பீரியாடிக் போர்ஷன் ஃபுல்லா எதுவுமே நம்ம கண்ணில் காட்டல ட்ரெய்லர்ல. எல்லாம் பார்ட் 3ல தான் வரலாம். ஆனா இப்பயே கூட வரலாம், இந்த பார்ட் 1லயே கூட வரலாங்கிறத என்னுடைய இது. பார்ப்போம். இல்ல ப்ரோ, யங் கமல் இருக்காருல்ல? கண்டிப்பா இருப்பாரு. யங் கெட்டப் கமல் கண்டிப்பா படத்துல இருக்கு. இன்னொன்னு விக்ரம் படத்துக்கு கூட இவர் ட்விட் பண்ணி சங்கர் வந்து இதுதான் உங்களோட உச்சம்னு, அதாவது லோகேஷ கூட சொல்லல இவரு, கமல் அவர் சொல்லல. பட் இந்த படத்துக்கு அவர் சொல்லியிருக்காருன்னா எனக்கு அவரோட வார்த்தைகள்ல கொஞ்சம் ஒரு நம்பிக்கை இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி இந்த பாரா சாங் இதெல்லாம் வந்து ஸ்கிரீன்ல வேற மாதிரி இருக்க போகுதுன்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். அது பார்க்கும்போது நிறைய சஸ்பென்ஸ் இருக்கு படத்துல.
ஏன்னா அவர் மற்ற படத்துக்கெல்லாம் இப்படி எல்லாம் ட்விட் பண்ணி ஒரு வாட்ச் அவருக்கு கொடுத்து இதுதான் உங்களோட உச்சமா இருந்துடக்கூடாது அப்படின்னு நீங்க அப்படிலாம் சொல்றாருன்னா நீங்க நினைச்சு பாருங்க, 2 வருஷம் கோவிட் விட்டா கூட ஒரு 3-4 வருஷம் இல்ல ரொம்ப, அதாவது சங்கரே வந்து அவர் நிரூபிக்கிற இடத்துலதான் 2.0 படத்துக்கு அப்புறம் இந்த படத்துல பண்றாருன்னா ஏதோ ஏனோ தானோ அப்படின்ற மாதிரி ஒரு இத்தனை வருஷம் வேலை பார்த்து பண்ண மாட்டாங்க. அதனால கண்டிப்பா இந்த படம் வந்து பெருசா பேசப்படும்ன்றது, படம் வந்ததுக்கு அப்புறம் பேசப்படும்ன்றது நான் நினைக்கிறேன். அது இப்ப நிறைய பேர் வைக்கிற சில கேள்விகளுக்கும் நிறைய பதில் அதுல கிடைக்கும். பிரகாஷ், அதே போல இன்னொரு டவுட், இதோட பிசினஸ் வந்து எப்படி எல்லாமே அந்த செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட் ஒன்னா முடிச்சிட்டாங்களா, இல்லாட்டி இதுக்கு தனி ரைட்ஸ் அதுக்கு தனி ரைட்ஸ் இருக்கா? இல்லைங்க, இப்போதைக்கு பார்ட் 2 மட்டும் தான் பேசியிருக்காங்க. பிசினஸ் பொறுத்த வரைக்கும் பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் யாருக்குமே கண்ணுக்கு தெரியாத பத்தி பேச மாட்டாங்களே. ரிலீஸ் டேட் எப்போன்னு தெரியாது, அதோட என்ன ரெண்டுத்துக்கு சேர்த்து இந்த வேலை அப்படிலாம் கிடையாது. இல்ல அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பா இந்தியன் 2 மட்டும் தான் தனியா இருக்கும். இப்பயே பத்தி தமிழ்நாடு முதல் கொண்டு போய் இந்தியன் 2 மட்டும் தான் அவங்க வந்து எய்ம் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஓவர்சீஸ் ஃபுல்லாவே லைக்காவோட அந்த ஃபேவரட் கம்பெனி வந்து மூலமா தான் ரிலீஸ் பண்றாங்க. எல்லாமே பெரும்பாலும் டிஸ்ட்ரிபியூஷன் பேசிஸ்ல ரிலீஸ் பண்றாங்க. அதே மாதிரி லைக்காக்கு ரெகுலர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஸ்ரீ லட்சுமி மூவிஸ் தான் தெலுங்கு பொறுத்த வரைக்கும். அவங்களும் இன்னொரு டீமும் சேர்ந்து பண்றாங்க. அதே மாதிரி எல்லாமே டிஸ்ட்ரிபியூஷன் பேசுறாங்க. எல்லாமே இந்தியன் 2 தனி படமா தான் பண்றாங்க. இந்தியன் 2 and 3 பேக்கேஜா பண்ணல. அப்புறம் பேசும்போது ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்னன்னா வேதாளம் ட்ரைலர்னு சொல்லிட்டேன், அது வேதாளம் டீசர் மாத்தி சொல்லிட்டேன். பிரகாஷ், அதே வேதாளத்தை பத்தி டவுட். நீங்க ஆனா வேதாளத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கே செகண்ட்ல இருக்க, அதாவது பிளாஷ்பேக் வர செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் வர போஸ்டர் தானே வந்துச்சு. ஆமா ப்ரோ, நீங்க செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் வர ட்ரெய்லர்ல ரூபன் இது இருக்கா சொல்லுவீங்க. ஆனா அவரோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் செகண்ட் ஹாஃபோட பைக்ல உட்காந்துருக்க மாதிரி தான் வந்துச்சு. டீசர்ல எந்த இடத்துலயுமே இருக்காது ப்ரோ அந்த லுக். இல்ல டீசர் சொல்லல பிரதர், இங்க ஃபர்ஸ்ட் லுக் சொல்றேன். ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இருந்துச்சுல வேதாளம் சொல்லிட்டு ஒரு இருந்தது. கரெக்ட் தான், பட் டீசர்ல எந்த இடத்துலயும் பைக்ல உட்காந்துட்டு இருக்கும்போது கிளாஸ் கையில வச்சிருப்பாப்ல, பைக்ல உட்காந்துருப்பாப்ல, அந்த வேதாளம் கணேஷ் அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு, அதுதான் ஃபர்ஸ்ட் லுக்கே வந்துச்சு, ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரே வந்துச்சு. கரெக்ட். பட் அதான் டீசர்ல எதுவுமே ரிவீல் பண்ணலையே. எதுவுமே அது மாதிரி ஒரு கெட்டப் இருக்கவே ரிவீல் பண்ணலையே. டீசர்ல ஒரு இடத்துல கூட சிங்கிள் ஷாட்ல கூட இருக்காது அது மாதிரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கட் மட்டும் தான் இருக்கும் அவங்க சொன்ன மாதிரி. பிரகாஷ் ப்ரோ ஒண்ணு லாஸ்ட் வீக் உங்களோட அந்த இது கல்கியோட அந்த இது கேட்டேன் நானு. அதுக்கப்புறம் தான் நான் நெட்ல பார்த்தேன், அமேசான் பிரைம்ல அந்த 2 கார்ட்டூன் எபிசோட்ஸ் பார்த்தேன். இப்ப படம் 3Dல வருதா இல்ல 2D பிரகாஷ் ப்ரோ? ஏன்னா நிறைய இடத்துல 3D தான் ஓபன் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த பிரகாஷ் ப்ரோ டிஸ்கனெக்ட் ஆயிட்டாரு. படம் 3D தான் ப்ரோ வருது. 3D தானா? பிரதர் நம்ம ஊர்ல இந்த 3D ஃபெயிலியர் மாடல் தான் பிரதர். அது எதுக்கு 3Dல வருது? இல்ல 2Dயும் வருது. நம்ம 2Dலயும் பார்க்கலாம். நான் நிறைய தேட்டர்ல பாத்திருக்கேன், சிட்டில எல்லா தேட்டர்லயும் பாத்திருக்கேன் 3D ரிலீஸ் பண்றாங்க. 3D வந்து அது வேலைக்கே ஆகாது. கிளாஸ் போட்டு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கும். அது கிளாஸ்க்கு நடுவுல ஒரு பக்கம் வேர்க்கிற மாதிரி இருக்கும். அது எதுக்கு 3Dல பண்றாங்கன்னு தெரியல. அது ஒரு ஃபுல் ஃபிளட்ஜா படத்தை நம்ம ரசிக்கிற மாதிரியே இருக்காது. 2Dல பார்த்தாதான் அது கரெக்டா இருக்கும். அது எதுக்கு 3Dல போயிட்டு புஷ் பண்றாங்க? வந்து படம் எடுத்த விதம் வந்துட்டு இல்ல எனக்கு வந்து பாதி நேரம் என்ன பேசுறேன்னு கேட்கவே இல்லை, ஒண்ணுமே கேட்கல. வெளியே போயிட்டு தான் வந்தேன். 3D கேட்டுச்சு, அதை விட சிம்பிளா சொல்றேன். கல்கி 3Dலயும் வருது, அதுக்கு அது விழுந்துச்சு, அதுக்கு அதுல விழுந்துச்சு. அதனால பாதி விழுந்த வரைக்கும் சொல்றேன். கல்கி கேட்டீங்களா? அனிமேஷன் பாத்தீங்களா? நல்லா இருக்குங்களா? அது நல்லா இருக்கு. அடுத்து வந்து 2D 3D கேட்டீங்க. அந்த படம் 2லயுமே ரிலீஸ் ஆகுது. 3D வெர்ஷன்ல அவங்க எடுக்கணும் ரீசன் வந்து என்னன்னா, படம் விஷுவல் பிரம்மாண்டமா இருக்கு. அந்த விஷுவல் பிரம்மாண்டத்தை 3Dயா பாக்குறப்ப உங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் ஈஸியா கன்வே ஆகும்னு பாக்குறாங்க. ரெண்டாவது இப்பதான் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன் கல்கி சம்பந்தமா. ஒரு வாட்ஸ்அப்ல ஃப்ரெண்டு சொன்னாரு, கல்கியில வந்து கிருஷ்ணர் வேஷத்துல பழைய என்டிஆர் வந்து ஏஐ மூலமா கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படி அந்த நியூஸ் உண்மையா இருக்க பட்சத்தில் அப்படி நடந்த உண்மையா இருந்துச்சுன்னா ஆந்திரா தெலுங்கானால படம் வந்து நீங்க அடிச்சுக்கவே முடியாத அளவுக்கு முரட்டு ஓட்ட ஓட போகுது. ஏன்னா வந்து ஜூனியர் என்டிஆர் இந்த ராமர் வேஷமும் கிருஷ்ணர் வேஷமும் போட்டாருன்னா அது படம் வந்து வேற லெவல் பிளாக் பஸ்டர். அவங்களுக்கு அவ்வளவு உயிர் மாதிரி அங்க. ஒருவேளை இந்த படத்துல கிருஷ்ணரா வந்து சீனியர் என்டிஆர் தான் நடிக்கிறாரு அப்படின்னா ஏஐல இப்பயே படம் அங்க பிளாக் பஸ்டர் ஆந்திரால, அது கன்ஃபார்ம். இல்ல பிரகாஷ், இல்ல 3D வந்து நம்ம இந்தியாவில அது ஃபெயிலியர் மாடல் தானே அது. ஏன்னா நான் நிறைய படம் பார்த்திருக்கேன், ஹாலிவுட் படமே வந்து 3Dல வந்து பார்க்கும்போது கிளாஸ் போட்டிருக்குமா அதுக்குள்ளே ஒரு வேர்க்கிற மாதிரி இருக்கும், ஒரு இரிட்டேட்டிங்கா இருக்கும், பிளாக் ஸ்கிரீனே பிளாக்கா தெரியும் மாறிடும். அது வந்து ஏன் 3Dல புஷ் பண்றாங்க? மோஸ்ட் ஆஃப் சென்னையில எல்லா தியேட்டரும் 3D தான் போட்டிருக்காங்க. அதுக்கான ரீசன் சொல்லிடுறேன். தியேட்டருக்காரங்க போறதுக்கான ரீசன் என்னன்னா,
அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கிடைக்கும். இந்த 3D கிளாஸ் சார்ஜஸ் 30 ரூபாங்கிறது இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்க தேவையில்ல, தியேட்டருக்காரரே வச்சுக்கலாம். அந்த 30 ரூபா வாங்குறது ஒரு டிக்கெட்டுக்கு 30 ரூபா கூட வாங்குறது வந்து இவங்களுக்கான சார்ஜஸ் ஆகுறதுனால அவங்களுக்கு அதுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட். அதனால எல்லாருமே 3D வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா வைப்பாங்க. இவங்க இந்த நம்ம 3Dயோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கோன்னு அதுக்கு தனியா வருவோம். அப்படி வந்து வச்சுக்கோங்க, தேட்டரை பொறுத்து மாறுபடுது. ஒவ்வொரு தேட்டரும் மாறும். நீங்க குவாலிட்டியான தேட்டர்ல பாத்தீங்கன்னு வச்சுங்க 3D அவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கும். எந்த வேர்வையும் வராது, எதுவுமே நல்லா இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் ஷோ இல்ல 3 நாளுக்குள்ள பார்த்தோம்னா 3D கிளாஸ் நல்லா இருக்கும். ஆனா அதே 3 நாள் தாண்டிடுச்சுன்னு வச்சுங்க, அந்த டஸ்ட் நிறைய ஸ்கிராச்சஸ் எல்லாம் போய் நம்ம 3D எஃபெக்டும் போயிடும், படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டும் போயிடும். நீ சொல்ற மாதிரி இந்த அலை அடிக்க ஆரம்பிச்சிடும். நமக்கு 3D எஃபெக்டா வேண்டாம், கழட்டினா படம் நல்லா இருக்காது. அப்ப நம்ம 2D தான் விரும்பணும். அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு 3D செட் ஆகலாம், நேரா டேரக்டாவே 2D பார்க்கறது பெட்டர் ஆப்ஷன். இல்ல நான் ஓப்பனா சொல்றேன், எனக்கு 3Dல பிடிச்ச படம் பாத்தீங்கன்னா ஹாலிவுட்ல இருந்து ஆங்கிரி பேர்ட் ரியோன்னு ஒரு படம் வந்துச்சு, ஆங்கிரி பேர்ட்னு சொல்லிட்டு. அது மட்டும் தான் அனிமேஷன் படம் தியேட்டர்ல பார்த்தோம், 3D சூப்பரா இருந்துச்சு. மற்றபடி அவதார்ல இருந்து நிறைய படம் பார்த்திருக்கேன். அது நம்ம தமிழ்நாட்டுல வந்து அது செட்டே ஆகல. ஏன் 3D புஷ் பண்றாங்க அதிகமா தெரியல. நீங்க சொன்ன மாதிரி தியேட்டர் ரீசன்ஸ், ஒரு கிளாஸ் 30 ரூபீஸ் சார்ஜஸ் சொல்லிட்டு நல்ல படத்தை நம்ம ஒரு ஃபுல் ஃபில்ஜா என்ஜாய் பண்ணணும். 2Dல பாக்குறது எனக்கு பெட்டரா தோணும். அது அதான் ப்ரோ. தேங்க்யூ. ப்ரோ இப்போ நம்ம வந்து 2 குரூப்பா பார்க்கணும். ஒன்று வந்து இந்தியன் ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இந்தியன் 2 அதாவது இந்தியன் 1 பார்க்காதவங்க, இந்தியன் 2 ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போறவங்க. இந்த கம்பேரிசன் தான் நம்மளுக்கு வந்து முக்கியமான விஷயம். விக்ரம்ல பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மக்கள் வந்து மாசா என்ஜாய் பண்ணக்கூடிய மொமெண்ட்ஸ் நிறைய இருந்தது. ஃபர்ஸ்ட் பத்தல சாங் ஆகட்டும், அந்த இன்டர்வல் பிளாக் ஆகட்டும், அந்த ஏஜென்டினாவோட இன்ட்ரோ ஆகட்டும், கடைசியில வர்ற அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து யங்ஸ்டர் கூட நல்லா கனெக்ட் ஆச்சு. விக்ரம் வந்து அதுக்கு நினைச்சதை விட கமலுக்கு வந்து ஒரு சூப்பர் ஹிட் ஆச்சு. அந்த மாதிரி மேஜிக் வந்து இந்தியன் 2 கிரியேட் பண்ணுமாங்கிறதா நம்ம பார்க்கணும். ப்ரோ இல்ல நீங்க விக்ரம் விட 3 மடங்கு இதுல எதிர்பார்க்கலான்றது நான் சொல்றேன். ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். இதுல சவுத் ஆப்பிரிக்கால ஒரு ட்ரெயின் ஃபைட் ஒன்று எடுத்திருக்காங்க. அது வந்து என்ன சொல்றது, வேற லெவல்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி நானும் கேள்விப்பட்டேன். அப்புறம் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் வந்து போர்ஷன்லாம் வந்து வேற லெவல்ல இருக்கும் அப்படின்ற மாதிரியும். விக்ரம் விட ஒரு 3 மடங்கு தான் ப்ரோ கண்டிப்பா இருக்கும். சங்கர் அதுலதான் வெயிட். ஆமா ஆமா. இப்போ ரேஷியோ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ட்ரெடிஷ்னலா வந்து கமல் படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். புதுசா அதாவது விக்ரம் மூலமா வந்து நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கமலை வந்து ஒரு இவ்வளவு மாசா ஒரு மேஜிக் மாதிரி பண்ணது வந்து விக்ரம். அதே மேஜிக் மாதிரி இங்க ஒரு 5 or 6 சீக்வன்ஸ் கனெக்ட் ஆயிடுச்சுனாலே படம் ஹிட் ஆயிரும். கேக்குதுங்களா? ஹலோ, கேக்குது பிரதர், சொல்லுங்க பிரதர். ட்ரைலர்லயே பாத்தீங்கன்னா இங்க சங்கரோட சிக்னேச்சரே பார்க்கலாம். அவ்வளவு ஃபைட் சீன்ஸ் பயங்கரமா இருக்கு. ஒன்னும் காலைல கூட இந்த பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாங்க, ரோப்லயே கட்டி ஒரு 4 days ஷூட் பண்ணுவாங்க. அதுவுமே ட்ரைலர்ல ஒரு சீன் 1 செகண்ட் வந்துட்டு போகும். அந்த முடிகிற டயத்துல பாத்தீங்கன்னா அந்த ஷூட் பேரா இது ஸ்பேஸ் ஷூட் மாதிரி போட்டு ஒரு ஃபைட் இருக்கு. கண்டிப்பா சிக்னேச்சர் மூமெண்ட் நிறைய இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ட்ரைலர்ல படத்துலயுமே பயங்கரமா இருக்கும். பார்ட் 3க்குமே வெயிட்டிங். அதான் ப்ரோ. ப்ரோ இன்னொன்னு என்னன்னா வந்து சங்கர் அந்த சிக்னேச்சர் ரஜினிக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவங்க சேர்ந்து போய் எப்படி பண்ணாங்களோ அந்த மாதிரி அதே சேம் கைண்ட் ஆஃப் அந்த ஒரு மாஸ் எலிமெண்ட், அந்த ஒரு சோசியல் மெசேஜ், சோசியலோட இன்வால்வ். ஸ்பேஸ் டுமாரோ சந்திக்கலாம். கல்கி நாளைக்கு ஸ்பேஸ் போடுறோம். அதே பிரகாஷ் ப்ரோ வருவாரு. ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின் இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம். அதுலயும் சேம் கமல்ஹாசன் நடிச்சிருக்காரு, பிரபாஸ் நடிச்சிருக்காரு. ஸோ டுமாரோ ஸ்பேஸ் கன்டினியூ பண்ணலாம். அவருக்கும் பிரகாஷ் ப்ரோவும் கொஞ்சம் வேலை இருக்கு. அவரு நாள் தான் என் பண்ண போடுற ஸ்பேஸ். ஸோ வந்து நாளைக்கு சந்திக்கலாம் பிரதர். நாளைக்கு வந்துருங்க கல்கி ஸ்பேஸ்க்கு. சுமார் நான் முடிச்சுக்கலாமாண்ணா? முடிச்சுக்கலாம். ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். பாய்.